Okay, thank you, Pasangla. So everyone and welcome to Vedantu channel, Pasangla. Actually, இன்னைக்கு நம்ம chapter 11 ஸ்டார்ட் பண்ண போறோம் from the first to the last end வரைக்கும். ஓகேங்களா? chapter 5 வரைக்கும் தேவைப்படுற எல்லா விஷயத்தையும் நான் ஒன் ஷாட்டா இந்த ஒரு வீடியோல சொல்ல போறேன். So I really want your cooperation, பசங்களா. எல்லாரும் என்துவா இருங்க, சூப்பரா இருங்க. So ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? Yes. So YouTube பசங்களா, if you like பட்டனை ஸ்மாஷ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம்டா பசங்களா. ஸோ இந்த ஃபயர் இப்போ நான் ஒரு அனிமேஷன் போடுறேன். இந்த அனிமேஷன் எதுக்குன்னா, இது 3 மணி நேரம் கிளாஸில். ஸோ இந்த 3 மணி நேரம் கிளாஸ்லேயும் நம்ம கொஞ்சம் பிரேவாக இருக்கணும். ஸோ பிரேவ்னா நீங்கள் எனக்கு ஆன்சர் சொல்ல தயங்கக்கூடாது. என்ன தோணுதோ ஆன்சர் சொல்லுங்கள். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆன்சர் பண்ண தான் நம்ம ஒரு சில விஷயத்த அச்சீவ் பண்ண முடியும்டா பசங்களா. ஸோ ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு தோ ஷோ தட். அண்ட் இந்த ஸ்டார்ஸ்லாம் எதுக்குன்னா கொஞ்சம் நம்மள என்தூவ் பண்ண 3 hours தான் பசங்களா. ஸோ எவ்ரி ஒன் நீங்கள் கூட லைக் கோஆப்ரேட் பண்ணுங்க, நடுவில் யாரும் விட்டு போகக்கூடாது. ஓகே, எஸ். இனிமேல் தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பசங்களா, நோ ப்ராப்ளம். ஸோ வி வில் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாமே ரேண்டம் வேரியபிள் தான். ஆக்சுவலி இந்த ரேண்டம் வேரியபிள்னா என்னடாமா? ஓகே எவ்ரி ஒன் கம் டு திஸ் கிளாஸ் நவ். ஓகேங்களா, நோ மோர் ஜென்ரல் டாக்ஸ். Yeah. Okay everyone. Yes, what is random variable dama? ரேண்டம் வேரியபிளுங்கிறது நானா தேடி போய் ஒரு வேரியபிளை அசைன் பண்ண போகிறேன். சரிங்களா? அந்த வேரியபிளுக்கு வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். அந்த வேல்யூஸை நம்ம எப்படிலாம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத கொஷினை பொறுத்து நம்ம டிசைட் பண்ண போகிறோம். சரியாடப்பா? ஸோ தட்ஸ் இட். இப்போது 2 காயின்ஸை டாஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே கொஷினோட நாலேஜ். ப்ராபபிலிட்டி சூப்பராக தெரியுறவங்களுக்கு இது பிரச்சனையே கிடையாது. ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு தெரியும்ல, we are good at probability, right பசங்களா? நம்ம 10th ப்ராபபிலிட்டி படிச்சிருக்கோம், 11th ப்ராபபிலிட்டி படிச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு ப்ராபபிலிட்டி தெரியாமல் இருக்க போகிறதுல ப்ராபபிலிட்டி தான் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ரைட் 2 coins are tossed once. ஓகேவா? 2 coins ஒட்டுக்கா டோஸ் பண்ணா சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு ஒன்று வருமா வராதா? அந்த சாம்பிள் ஸ்பேஸில் எத்தனை பேர் இருப்பாங்க, யார் யார் இருப்பாங்க? 2 coins டா பசங்க, 2 coins. வெரி குட். எஸ், நம்மளுக்கு ஹெச்டி இருப்பாங்க, டிஹெச் இருப்பாங்க, டிடி அண்ட் ஹெச்ஹெச் 4 பேர் இருப்பாங்களா? ஓகே. ஸோ இஃப் எக்ஸ் டினோட்ஸ், இப்போ எக்ஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நான் கொடுக்க போறேன். எக்ஸுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். சரியாடாமா? ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஒரு நம்பருக்கு மேப் பண்ண போகுது. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது? சாம்பிள் ஸ்பேஸில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஒருத்தருக்கு மேப் பண்ண போறாங்க. அவ்வளோதான். ஸோ யாருக்கு மேப் பண்ணுவாங்கன்றது கொஸ்டினை பார்த்தா தெரிஞ்சிடும். எப்படி மேப் பண்ணுவாங்க? நம்பர் ஆஃப் டெய்ல்ஸை பொறுத்து மேப் பண்றாங்க. ஓகேவா? உன்னோட எலமெண்ட்ல எவ்வளோ டெய்ல்ஸ் இருக்கோ அதை பொறுத்து அவன் மேப் பண்றான். ஸோ அப்போ ஹெச் ஆஃப் ஹெச்டினா யாருக்கு மேப் ஆகும்? ஸோ எக்ஸ் ஆஃப் ஹெச்டி, இதுல எத்தனை டெய்ல்ஸ் இருக்கு? ஹவு மெனி டெய்ல்ஸ் ஆர் தேர்? 1, ரைட்? ஸோ அது 1க்கு மேப் ஆகும். அதுக்கப்புறம் எக்ஸ் ஆஃப் ஹெச்ஹெச், ஹெச்ஹெச்னா எத்தனை பேத்துக்கு மேப் பண்ணிவிடும்? ஹவு மெனி மெம்பர்ஸ்க்கு மேப் பண்ணிவிடும்? 0 டமா, டெய்ல்ஸ்ல 0. ஓகேங்களா? அண்ட் எக்ஸ் ஆஃப் டிடி, டிடினா எத்தனை பேத்துக்கு மேப் பண்ணி விடுனா பசங்களா? how many members it is for? 2, right? எக்ஸ் ஆஃப் டிஹெச், இது எத்தனை பேத்துக்கு? இட் இஸ் 1, ரைட்? சூப்பர். அவ்வளோதான், நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுதியாச்சு. இல்லடாமா, இனிமே வந்துட்டு இந்த மந்த் ஃபுல்லாக உங்களுக்கு 6:30 தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். துகா இப்போ தான் ஃபர்ஸ்ட் சம் ஸ்டார்ட் பண்ண. நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? யூ கான்ட் கெட் இட். டே ஒரு லைக் இட் இஸ் லைக் அ ஸ்மால் ரிவிஷன். எக்ஸுங்கிறவங்க என்னடாப்பா? இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே கொடுத்துருக்கிறவனை ஸ்கொயர் பண்ணும். இதுதான் அந்த ஃபங்க்ஷனோட வேலை. கரெக்டுங்களா? இங்கே எக்ஸுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ், அந்த எலமெண்ட்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ் இருக்கோ அதை டினோட் பண்றது அதோட வேலை. ஓகேங்களா? இதுல எவ்வளோ டெய்ல்ஸ் இருக்கு? ஒரே ஒரு டெய்ல். இதுல எவ்வளோ இருக்கு? 0. இதுல எவ்வளோ டெய்ல்ஸ்? 2 டெய்ல்ஸ் இருக்கு. இதுல எவ்வளோ டெய்ல்ஸ்? ஒரே ஒரு டெய்ல்ஸ். புரியுதாடாமா? ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும். அந்த வேலையை அவனே கொடுத்துட்டான். ஓகே ஓகே ஃபைன். Find the inverse image of 1. Inverse image na 1 na என்ன? அப்போ 1
யாரு போய் ஒன்னுக்கு மேப் ஆயிருக்காங்க? வாட் ஆர் த இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் ஒன்னா? ஒன் யாருக்கு லைக் யாரு வந்து ஒன்னுக்கு மேப் ஆகப்பட்டிருக்கு? எந்த எலிமெண்ட்ஸ்லாம் ஒன்னுக்கு மேப் ஆகப்பட்டிருக்கு? ஸோ ஹெச்டி அண்ட் டிஹெச். ஓகேவாடா பசங்களா? வாட் ஆர் த எலிமெண்ட்ஸ்? ஹெச்டி அண்ட் டிஹெச். இவங்க ரெண்டு பேரும் தான் நம்மளுக்கு ஒன்னுக்கு மேப் ஆயிருக்கு. பசங்களா, ஐ ரியலி விஷ் யூ ஹாவ் அ வெரி ஹாப்பி பர்த்டே. பட் வி ஆல் ஸ்பேமிங் என்றா பசங்களா. நம்ம கிட்ட டீல் இருக்கு, யாருமே இந்த டீலை மதிக்கவே மாட்டீங்க போல இருக்கு. ஏடாமா? ஸோ எவ்ரி ஒன் பேக் டு கிளாஸ். வெரி சீரியஸ். ஏன்னா ஹாஃப் இயர்லி மந்த்ல, ரைட்டா? யா. ஸோ த வேல்யூஸ் ஆஃப் தி ரேண்டம் வேரியபிள் அண்ட் தி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் இஸ் இன்வர்ஸ் இமேஜ். ஓகேங்களா? ஸோ இன்வர்ஸ் இமேஜ்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்ல போறோம். அவ்வளோதான். இப்போ எக்ஸுக்குன்னு சொல்லி வேல்யூஸ் என்ன? எக்ஸோட ரேஞ்ச் என்ன? வேல்யூஸ்னா என்னது? எஃபோட வேல்யூஸ்னா என்னது? எஃபோட ரேஞ்ச். கரெக்டா? அதோட அவுட்புட். ஸோ இப்போ எக்ஸுக்கு என்னென்ன அவுட்புட் வந்திருக்கு? 0, 1 and 2. எத்தனை அவுட்புட்ஸ் இருக்கு? 0, 1, 2ன்னு 3 அவுட்புட்ஸ் தான் நம்மளுக்கு வித்தியாசமா இருக்கு. சரிங்களா? நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜ், நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் இன்வர்ஸ் இமேஜ். ஸோ 0 எத்தனை பேத்துக்கு 0ங்கிறதும் மேப் ஆயிருக்கான்? ஹவு மெனி எலிமெண்ட்ஸ்? ஒரே ஒருத்தர் தான் 0க்கு மேப் ஆயிருப்பாங்க. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஒரே ஒருத்தர் தான். நெக்ஸ்ட் 1 எத்தனை பேத்துக்கு மேப் ஆயிருக்கு? 2 பேர் போய் 1க்கு மேப் ஆயிருக்காங்க. ஸோ இட் இஸ் 2. 2 எத்தனை பேர் 2க்கு மேப் ஆயிருக்காங்க? ஒன்லி 1 எலிமெண்ட்ஸ். ஓகேவாடா பசங்க? இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸுக்கு ஈக்குவலா இருக்கணும், இல்லைன்னா தப்பு பண்றோம்னு அர்த்தம். சாம்பிள் ஸ்பேஸ்ல எத்தனை? 4 பேர் தானே. அந்த 4 பேருமே மேப் ஆயிட்டாங்களான்னு செக் பண்ணிக்கிறோம். யாராவது ஒருத்தவங்க விட்டு போயிட்டாங்கன்னா, ஏன்னா இது ஒரு இட் இஸ் அ ஃபங்க்ஷன். நான் சொல்லிட்டேன்ல, எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்னா டொமைன்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இமேஜ் இருக்கணும். ஸோ யாருமே விட்டு போகாம எல்லாத்துக்குமே இமேஜ்னு ஒருத்தன் இருப்பான். சரியாடமா? ஸோ அப்போ டோட்டலி 4 பேத்துக்குமே நம்மளுக்கு இமேஜ் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். இந்த ஃபாஸ்ட் எக்ஸசைஸ் இவ்வளோதான். கிளியராடாமா? ஃபாஸ்ட் எக்ஸசைஸ் எவ்ரி ஒன் கிளியர் வித் திஸ்? என்னது? ரேண்டம் வேரியபிள் கண்டுபிடிக்கிறீங்க, அது எத்தனை பேருன்னு சொல்ல போறோம். அவ்வளவுதான். இட் இஸ் லைக் அ ஜஸ்ட் ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டியே டப்பா போட்டு எழுதுறோம். அவ்வளவுதாம்மா. ஓகேங்களா? எஸ், அஃப்கோர்ஸ் நீங்க சம் போடலாம். இதுல நான் நிறைய ஒர்க் அவுட் பண்ண போறதுல நீங்க தான் நிறைய ஒர்க் அவுட் பண்ண போறீங்க. ஓகேவாடாமா? எஸ் எவ்ரி ஒன். ஸோ வி கேன் ஹாவ் அ பேட்டில் லைக் ஓகே. நேற்று நான் அந்த பேட்டில் வச்சேன். என்ன பேட்டில்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் நம்மளோட யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொரு பக்கம் நம்மளோட பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ யார் ஃபர்ஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். சரியாடாப்பா? ஸோ சப்போஸ் அ பேர் ஆஃப் அன்பயஸ்ட் டைஸ் இஸ் ரோல்டு ஒன்ஸ். யார் என்ன பண்ணுறாங்க? a pair of unbiased dice. Diceனா என்னன்னு தெரியலடாமா? 1லேருந்து 6 வரைக்கும் போட்டிருப்பாங்கல்ல, அந்த ஒரு குட்டி கட்டை, லைக் தாயக்கட்டை மாதிரி. ஓகேவா? திஸ் இஸ் டைஸ். ஸோ அந்த டைஸ் 2 பேர்த்த ரோல் பண்றாங்க. அப்போ சாம்பிள் ஸ்பேஸ்ல எத்தனை பேர் இருப்பாங்க? அந்த சாம்பிள் ஸ்பேஸ் யார் யாரு? யூ அக்செப்ட் தட்? எஸ். ஸோ காம்படிஷன் பில் பண்ணிக்கலாம். One sec. ஓகே. இது வரைக்கும் ஹாஃப் இயர்லி ரிவிஷன் எத்தனை யூனிட் போயிருக்கு மேம்? ஆல்மோஸ்ட் 5 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ரஷிகா. ஓகே. 36 பயங்கரண்டாப்பா, சூப்பர். ஸோ 36 போட்டிங்க. வாட் ஆர் த எலிமெண்ட்ஸ்? யூ நோ த எலிமெண்ட்ஸ், ரைட்? என்னென்ன எலிமெண்ட்ஸ்னு எல்லாத்துக்கும் தெரியும்லடாமா? அன்பயஸ்டுனா சம்டைம்ஸ் வந்துட்டு சில இதெல்லாம் அவங்களே கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க ஜஸ்டா. ஸோ கஸ்டமைஸ் பண்ணாத ஒரு கட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. சம்திங் வில் பி கஸ்டமைஸ்டு. இது கஸ்டமைஸ்டு கிடையாது, நார்மலாக எப்பயும் போல இருக்க ஒரு விஷயம் தான். சரிங்களா? ஸோ யூ ஹாவ் டு ரைட் தி சாம்பிள் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி இருக்கும்? 1,1, 1,2, ஸோ ஆன் 1,6. யா துர்கா, என்னடாப்பா இவ்வளோ பெரிய குண்டை போட்டு ப்ராப்ளம்னு சொல்றீங்க? ஸோ யூ கேன் ரைட் இட். நான் பசங்களா இந்த மாதிரி எல்லாத்தையும் எழுதுவீங்க. லாஸ்ட்ல 6,6 வரைக்கும் எழுதணும், ரைட்? ஸோ டோட்டலி 36 எலிமெண்ட்ஸ். ஓகே. சாம்பிள் ஸ்பேஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வேல்யூஸ் டேக்கன் பை தி ரேண்டம் வேரியபிள் எக்ஸ். ஓகே. இப்போ நீங்க எக்ஸுக்கு வேல்யூஸ் கொடுக்கணும். யாருக்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுக்க போறீங்க?
right? X denotes the total score of 2 dice. அப்போ Xங்கிறவங்க எப்படி மேப் பண்ணுவாங்க? ஒரு எலமெண்ட்டை கொண்டு போய் யாருக்கு மேப் பண்ணுவாங்க? அவங்களோட sum of digitsக்கு, அவங்களோட sum of numberக்கு மேப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ 1 கொண்டு போய் அது யாருக்கு மேப் பண்ணணும்னா 2க்கு மேப் பண்ணும். 1 கொண்டு போய் யாருக்கு மேப் பண்ணும்? 3க்கு மேப் பண்ணும். அண்ட் 1 கொண்டு போய் யாருக்கு மேப் பண்ணும்? 4க்கு மேப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அவங்களோட சம்முக்கு மேப் பண்ணுவாங்க. கிளாரிட்டி இருக்காடாப்பா? எஸ். ஸோ வாட் ஆர் த வேல்யூஸ் டேக்கன் பை எக்ஸ்? அப்போ எக்ஸால என்னென்ன வேல்யூஸ் நம்மளுக்கு டேக்கன் ஆகுது? ஹாஃப் இயர்லிக்கு பார்த்தீங்கன்னா 5th, 2nd, 1st சாப்டர், 8th சாப்டர், 11th சாப்டர் அண்ட் why it maps to their sum ma'am? என்ன questionல கொடுத்திருக்காங்க பூர்ணா. questionல they have mentioned that x maps the total score அப்படின்னு questionல கொடுத்திருக்காங்க. சரியாடமா? questionல கொடுத்ததை நாம செய்கிறோம். yeah, so what are the values? 2ல இருந்து ஓகேடா பசங்க, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். அடே பசங்களா, ஓகே. சி மக்களே, 2 டைஸ் இருக்காமா, சரியா? தமிழ்ல சொல்ற கேட்டுக்கோ. 2 டைஸ் இருக்காங்க, ரோல் பண்றாங்க. ரோல் பண்ணா உங்களுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் என்னன்னு எழுத தெரியும். கரெக்டுங்களா? இதுதானே சாம்பிள் ஸ்பேஸ். தென் சம் ஸ்டார்ட் பண்ணி எஸ். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் எழுதியாச்சு. இப்போ எக்ஸுங்கிறவங்க என்னது? எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். இட் இஸ் அ ஃபங்க்ஷன். நல்லா கேட்டுக்கோ, இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்னா என்ன பண்ணும்? ஒருத்தர் கொண்டு போய் இன்னொருத்தருக்கு மேப் பண்ணுமா? எஸ். இவன் என்ன பண்ணுவான்னா சாம்பிள் ஸ்பேஸில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் மேப் பண்ணும். யாருக்கு மேப் பண்ணுன்றது அவனே கொடுத்துருவான். யாருக்கு மேப் பண்ண சொல்றாங்க? டோட்டல் ஸ்கோர். அவனோட டோட்டல் ஸ்கோருக்கு மேப் பண்ணும். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ எடுத்து எழுதுங்கடா பசங்களா. ஸோ எக்ஸ் ஆஃப் 1,1 யாருக்கு மேப் பண்ணும்? 2க்கு. x of 1,2 மட்டும் இல்லை, எக்ஸ் ஆஃப் 2,1 இவனும் சேர்ந்து 3க்கு தான் மேப் பண்ணும். ஸோ யாரெல்லாம் ஒட்டுக்கா மேப் பண்ணுவாங்களோ அவங்க ஒரே லைனில் எழுதிக்கோங்க. ஓகே. ஸோ எக்ஸ் ஆஃப் 1,3 நெக்ஸ்ட் என்னடாமா? 2,2 வருமா? நெக்ஸ்ட் எக்ஸ் ஆஃப் 3,1 வருமா? இவங்க எல்லாரும் சேர்ந்து யாருக்கு மேப் ஆவாங்க? இட் மேப்ஸ் டு 4, ரைட்? யார் துர்கா? அஃப்கோர்ஸ் டாமா, இதில் நான் தாராளமாக ஹெல்ப் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இன்னும் நம்மளுக்கு ஹாஃப் இயர்லி ஸ்டார்ட் பண்ண இன்னும் 3 days to 4 days இருக்குது, ரைட்? ஸோ இந்த மார்னிங் லைவை முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். ஏன்னா அதில் ஆல்மோஸ்ட் 5 chapters நான் கவர் பண்ணியிருக்கேன், ரைட் பசங்களா? பசங்களா, பிலீவ் மீ, இப்போ நீ ஸ்டார்ட் பண்ணாலும் உன்னால் ரிவிஷன்ஸை கோப் அப் பண்ண முடியும். ஐ பிலீவ் இன் யூ. ஓகேங்களா? ஏன்னா இனிமேல் போர்ஷன்ஸ் வில் பி கம்ப்ளீட்டட். என்னோட போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இனிமேல் ஃபுல்லாமே ரிவிஷன் கிளாஸ் தான். ஸோ அது எல்லாமே பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். சரியாடாமா? திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. பரவாயில்ல பசங்களா, கற்றுக்கலாம். சரிங்களா? யூடியூப் தான் பசங்களா. அடே பசங்களா, உங்களுக்கு புரியுதா இல்லையாடாமா? ஓகே, see this. எவ்ரிவன் ஜென்ரலாக பேசக்கூடாதுன்றது ஆர் டீல். ஸோ நோ மோர் ஜென்ரல் டாக்ஸ். எவ்ரிவன் கொஸ்டினில் டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். சரியா? ஸோ ஆஸ்க் ஆஃப்டர் 9:30. 9:30க்கு மேலே நீங்கள் என்கிட்ட என்ன டவுட்ஸ் வேணாலும் கேட்கலாம். அண்ட் ஐ கேன் ஆல்சோ அன்மியூட் யூ. யூ கேன் டாக் வித் மீ. ஓகேவா? ஐ எம் தேர் டு சப்போர்ட் யூடா பசங்களா. பட் நவ் இட்ஸ் யோர் டைம் டு சப்போர்ட் மீ. அப்போ என்னை டம்ப் பண்ணாதீங்க. சரியா? சப்போர்ட் பண்ண வேண்டிய நேரத்தில் சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ மக்களே, திஸ் இஸ் யோர் லைஃப். யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் இட். பசங்களா, ஒவ்வொருத்தரையுமே நீ வந்துட்டு மேப் பண்ணும். சரியா? இந்த எலமெண்ட்டை மேப் பண்ணும், இந்த எலமெண்ட்டை மேப் பண்ணும். லைக் மேப்பிங் தெரியும்ல, இப்படி மண்டுவோம்ல. 2 வந்து 4க்கு மேப் ஆகுது, 6 வந்து 8க்கு மேப் ஆகுது. இந்த மாதிரி மேப் பண்ணுவோம்லடமா, அந்த மாதிரி இதுக்குள்ள இருக்கிறது தான் இந்த டொமைன்ஸ். சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கிறவங்க தான் டொமைன் எலமெண்ட்ஸ். இந்த டொமைன் எலமெண்ட்ஸை கொண்டு போய் கோடொமைனுக்கு மேப் பண்ண போகிறேன். கோடொமைனுக்கு மேப் பண்ணுற வேலையை அவன் கொஸ்டினில் கொடுத்துட்டான். அவ்வளோதான், சிம்பிள். சரியா? ஒவ்வொரு எலமெண்ட்டையும் கொண்டு போய் மேப் பண்ணுங்க. ஒவ்வொரு எலமெண்ட்டோட ஆன்சரையும் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். என்னன்னு கொடுத்துருக்காங்க? டோட்டல் சம். ஸோ யூ ஹாவ் டு ஆட் இட். 1 + 1 2,
1 + 2 3, 2 + 1னாலும் 3. ஸோ இவங்க 2 பேரும் 3க்கு தான் மேப் ஆவாங்க. இந்த மாதிரி தரோவா எழுத சொல்றேன். யூ காட் இட் எவ்ரிவன்? இந்த சம்மை யார் கம்ப்ளீட் பண்றீங்க? ஹேவ் யூ கம்ப்ளீட்டட்? எஸ். குட் பிரசாந்த், குட் பிரசாந்த். யா, வெரி குட். எஸ், சூப்பராமா. ஓகே. 1 6 வந்துச்சானா 1 and 6 வந்துச்சுன்னா 7க்கு மேப் ஆவாங்க. If it is 1 and 6, it maps to 7, Rama. Yeah, Yogesh, it is right, Rapa. Of course, பசங்களா. Okay, everyone. Yeah, okay, done. ஸோ எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் எல்லா எலமெண்ட்டுக்குமே முடிச்சிருக்கணும். மொத்தம் 36 எலமெண்ட்ஸ் இருக்கு. 36 எலமெண்ட்ஸுக்கும் நீங்க போட்டு முடிச்சிருக்கணும். சரிங்களா? யா, ஃபைண்ட் தி இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் 10. ஸோ இப்போ 10 யாரெல்லாம் 10க்கு கொண்டு போய் மேப் பண்ணீங்க? ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் ஒரு ½ hour முன்னாடிப்பா. யாரெல்லாம் 10க்கு போய் மேப் பண்ணீங்கடாமா? எஸ். எந்த எலமெண்ட்ஸ்லாம் 10க்கு மேப் பண்ணோம்? வெரி குட். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து சொல்லலாம். ஸோ 4,6 மேப் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் ஸோ த இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் 10 is 4,6, நெக்ஸ்ட் 5,5, நெக்ஸ்ட் 6,4. வேற ஏதாவது வருமா? நோ அதர் பாசிபிலிட்டிஸ். நோ அதர் பாசிபிலிட்டிஸ். ஓகே, நோ ப்ராப்ளம்டா பசங்க. இப்போ வந்தவங்க நோ ப்ராப்ளம். Find the number of elements in this inverse image of x. See, நான் இதை போடவே இல்லை, நீங்க தான் போட்டீங்கடா பசங்களா. ஸோ யூ ஹாவ் டு சே இட் நவ். ஸோ இப்போ எக்ஸுக்கு மொத்தமாக எவ்வளோ வேல்யூஸ் வந்துச்சு, என்னென்ன வேல்யூஸ் உங்களுக்கு கிடைச்சது, அதாவது அவுட்புட்ல யார் யார் இருக்காங்க, தட் இஸ் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ்னா என்னது? அவுட்புட் ஆஃப் எக்ஸ் என்னென்னலாம் வந்துச்சு உங்களுக்கு? 2 வந்திருக்கும். நெக்ஸ்ட் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இத்தனை பேர் வந்தாங்களா? Okay, yes. So which is, so number of inverse image. Inverse imageல எத்தனை பேர் இருப்பாங்க? Inverse image எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்ல போறோம். So 2ன்னு எத்தனை பேர், யாரெல்லாம் 2க்கு மேப் ஆனாங்க? only one element maps to 2. 3க்கு எத்தனை பேர் மேப் ஆனாங்க? 3க்கு எத்தனை பேர் மேப் ஆயிருப்பாங்க? I think it is 2. 2 பேர் மேப் ஆனாங்க. கரெக்ட்டுங்களா? 4க்கு எத்தனை பேர் மேப் ஆயிருப்பாங்க? 3 பேர். எஸ். 5க்கு எத்தனை பேர் மேப் ஆனாங்க? அப்படியே இன்க்ரீசிங் ஆர்டர்ல பிரமிட் மாதிரி போய் முடியும்னு நினைக்கிறேன். யா, இட் இஸ் 4, ரைட். 6 எத்தனை பேத்துக்கு மேப் ஆனாங்க? யாரெல்லாம் 6க்கு மேப் ஆனாங்க? வெரி குட்ரா பசங்களா, இட் இஸ் 5. 7 எத்தனை பேத்துக்கு மேப் ஆனாங்க? 5ஆ 6ஆ? இட் இஸ் 6. 8 எத்தனை பேத்துக்கு மேப் ஆனாங்கன்னா இட் வில் பி 5. அண்ட் 9 எத்தனை பேத்துக்கு மேப் ஆனாங்க பசங்களா? இட் வில் பி 4, 3 and 2. You will be having 1. பிரமிடா போய் முடிஞ்சிருக்கும். ஓகே, இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆயிருக்கும். அது பார்த்தாலே தெரியும், ஏன்னா இது அப்படிதான் வரும். சரியாடாப்பா? ஓகே, நீங்க எழுதுனது கரெக்டா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுவீங்க? ஓகே, இப்போ இந்த ஸ்டெப்பை போட்டீங்க, இது கரெக்டா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுவீங்க? நீங்க செக் பண்ணிக்கலாம். 11th சாப்டர்ல இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி நம்ம கிட்ட இருக்கு, நம்ம போட்டது கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். எஸ், வெரி குட்ரா பசங்களா. இவன் எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு டோட்டல் 36 இருக்குன்னா நான் போட்டது கரெக்ட், இல்லைன்னா இங்கே தப்பு பண்ணியிருக்கோம். சரியா? ஓகே, குட் குட் எவ்ரிவன். எஸ், சூப்பர்டாமா. ஸோ 11.3, 2 minutes தான் டைம். எவ்ரிவன், கேன் யூ டூ இட்? ஸோ an ant contains 2 white balls and 3 red balls. 2 white இருக்கு, 3 red இருக்கு. a sample of 3 balls choose. எத்தனை பேர்த்த சூஸ் பண்றாங்க? அவுட் ஆஃப் எவ்வளோ பால்ஸ்ல எவ்வளோ பேர் சூஸ் பண்றாங்க? என்கிட்ட மொத்தமா 5 பால்ஸ் இருக்கு, அதுல 3 பேர்த்த சூஸ் பண்றாங்க. சரிங்களா? இஃப் எக்ஸ் டினோட்ஸ் தி நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ் சூசன், நீங்க சூஸ் பண்றது ரெட் பால்ஸ், எவ்வளோ ரெட் பால்ஸ்ன்னு சொல்றது தான் இந்த எக்ஸோட வேலை. இந்த எக்ஸோட வேலையே என்னது? எவ்வளோ ரெட் பால்ஸ்ன்னு சொல்றது தான் அதோட வேலையே. ஓகேவாடாமா? ஸோ இப்போ எஸ் ஆஃப் என்ல எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா யூ வில் பி டோட்டலி 5 எலிமெண்ட்ஸ் இருக்கும். 2 ஒயிட்டு, 3 ரெட். ஸோ டோட்டலா 5 எலிமெண்ட்ஸ் இருப்பாங்க என் ஆஃப் எஸ்ல. ரைட்டா? என் ஆஃப் எஸ்ல அத்தனை பேர் இருக்க மாட்டாங்க. 5C3. ஓகேவாடாப்பா?
யா ஸோ 5C3 இருப்பாங்க. ஏன்னா மொத்தமா 5 எலிமெண்ட்ஸ். அதுல 3 பேத்த சூஸ் பண்ண மாதிரி என்னென்ன காம்பினேஷன்ஸ் வருதோ எல்லாருமே. ஓகேவாடாப்பா? யா ஸோ 5C3 அப்படின்னா 5C2 அப்படின்னும் எழுதிக்கலாம். இவங்க 2 பேர்த்தோட சப்ராக்ஷனாகவும் எழுதிக்கலாம். இட் இஸ் காம்பினேஷன்ஸ். காம்பினேஷன்ஸ் இது எல்லாமே பாசிபிள். 5C2னா எப்படி எழுதுவீங்க? 5 into 4 into 1 into 2. So which is equal to 10. ஸோ டோட்டலாக 10 பேர் சாம்பிள் ஸ்பேஸில் இருக்காங்க. இந்த 10 பேத்துக்கும் நீங்கள் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவாடாமா? சரி, இந்த 10 பேர் எப்படிலாம் இருக்க முடியும் நீங்கள் யோசிச்சு பார்த்து எனக்கு பதில் சொல்லுங்கள். மொத்தமாக 5 பால் இருக்குது. அந்த 5 பால் எப்படி இருக்குது? 2 ஒயிட் 3 ரெட். ஓகேவா? இப்போ நீங்கள் 3 பால் சூஸ் பண்ணுறீங்க. அந்த 3 பாலோட காம்பினேஷன்ஸ் எப்படிலாம் இருக்கலாம்? வெரி குட். 2 ஒயிட் 1 ரெட் இருக்கலாமா மேம்? 2 பேர் வெள்ளையாக இருக்கலாம், இன்னொருத்தர் ரெட்டாக இருக்கலாம். ரைட்? 3 பேர் தானே காம்பினேஷன்ஸ். 5C2 யா. ஸோ காம்பினேஷன்னா நம்ம மாற்றிக்கலாம்டாப்பா. இவங்களோட சப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம். 5VCயோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2. எஸ். அப்புறம் என்னடாப்பா? 3மே ரெட்டாக இருக்கலாமா? சூப்பர். 3 பாலுமே ரெட்டாக வரலாமே. யா. வேற என்னென்ன? எஸ். 3மே ஒயிட். 3மே ஒயிட் வராது. 3மே ஒயிட் வராது. ஏன்னா இருக்கிறதே 2 தானே. அப்புறம் எப்படி 3 எடுக்க முடியும்? 3மே ஒயிட் வராது. அது நம்ம கிட்ட கிடையாது. இருக்கிற மாதிரி பேசுடா. 2 ஒயிட் இருக்கு, ஒரே ஒரு லைக் யூ ஹாவ் ஒன்லி 2 ஒயிட்ஸ். ஸோ 3 வராது. சரிங்களா? ஒரு ஒயிட் 2 ரெட். வேற ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது பாசிபிலிட்டி வரப்போதா? ஏன்னா ப்ராபபிலிட்டி நீங்க பார்க்கறது எல்லாமே ப்ராபபிலிட்டி தான் பசங்களா. ஸோ ப்ராபபிலிட்டினா ஐ ஹாவ் டு திங்க் அபவுட் தி பாசிபிலிட்டிஸ். என்னென்ன பாசிபிலிட்டிஸ் வரலாம், யார் யார் வர வேண்டாம் அப்படின்றத டிசைட் பண்ணலாம். எஸ், ஒன்லி தீஸ் 3. இந்த 3 காம்பினேஷன்ல தான் எனக்கு இருக்க போகுது. கரெக்டுங்களா? எஸ். ஸோ அந்த காம்பினேஷனே எழுதிக்கிறேன். ஒருவேளை என்னோட எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஒயிட் அண்ட் 1 ரெட்டாக இருக்கு. ஸோ அப்போ அவன் எத்தனை பேத்துக்கு மேப் பண்ணுவான்? லைக் அது அந்த மாதிரி இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாருமே யாருக்கு மேப் ஆவாங்க? தீமன ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் ஃபயரா? ஓகே. ஸோ 2 ஒயிட் அண்ட் 1 ரெட் யாருக்கு மேப் ஆவாங்க? யாருக்கு மேப் ஆகணும்? நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ். அதில் எவ்வளோ ரெட் பால்ஸ் இருக்கோ அவனுக்கு தான் மேப் ஆகணும். எத்தனை ரெட் பால்ஸ் இருக்கு? ஒன்லி ஒன். 3 எல்லாம் கிடையாது. சரியா? அவன் 3 எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? எக்ஸ் டினோட்ஸ். இப்போ நம்மளுக்கு இன்னொரு காம்பினேஷன்ஸ் என்ன சொன்னோம்? 3மே ரெட். 3மே ரெட் அப்படின்னா எதெல்லாம் வரலாம்? 3மே ரெட். ஸோ ஹவு மெனி? இட் டினோட்ஸ் 3. எஸ், இட் டினோட்ஸ் 3. வெரி குட். ஓகே. இப்போ ஒரு ஒயிட் அண்ட் 2 ரெட். ஸோ இந்த மாதிரி இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் உங்களோட எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? வாட் இஸ் யுவர் எக்ஸ் வேல்யூ? இட் இஸ் 2. அவ்வளோதான். ரைட்? ஃபைண்ட் தி வேல்யூஸ் டேக்கன் பை தி ரேண்டம் வேரியபிள் அண்ட் இட்ஸ் நம்பர் ஆஃப் இமேஜ். ஒரே ஒரு டேபிளை போட்டால் முடிஞ்சிருச்சு. இப்போ எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ் வந்திருக்குடாமா? ஹவு மெனி வேல்யூஸ் யூ ஹாவ்? எக்ஸுக்கு எனக்கு 1 வரலாம், 2 வரலாம், இல்லைனா 3 வரலாம். 3 பேர் தான். கரெக்டுங்களா? ஓகே. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸுக்கு தான் நம்ம கால்குலேஷன் பார்த்து பண்ணணும். சரியாடாமா? ஸோ எத்தனை பேர் வருவாங்க அப்படின்றதுக்கு தான் வி நீட் காம்பினேஷன்ஸ். அதுக்கு தான் நம்மளுக்கு காம்பினேஷன்ஸ் வருவாங்க. காம்பினேஷன் தான் ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம போட்டு யோசிக்க தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாக காம்பினேஷனில் போட்டால் ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேம்மா. சரியாடாப்பா? ஸோ இப்போது 2 ரெட்டு 1 ஒயிட், லைக் 2 ஒயிட் 1 ரெட். சரியா? இது எத்தனை பேர் வருவாங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே, நான் உங்களுக்கு ஜென்ரலாக சொல்கிறேன். உங்களுக்கு நிறைய பேத்துக்கு புரியாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். ஒயிட் நம்பர் 1, ஒயிட் நம்பர் 2, ரெட் நம்பர் 1 இருக்குது, ரெட் நம்பர் 2 இருக்குது, ரெட் நம்பர் 3 இருக்குது. ஓகேவா? 2 ஒயிட் 1 ரெட். எத்தனை பேர்லாம் வரலாம், எப்படிலாம் வரலாம் அப்படின்றது பாருங்க. யாடாமா? எஸ், 1 sec. அதுக்கு முன்னாடி காம்பினேஷன்ஸ் நான் எழுதிடுறேன், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியும். ஸோ 2 ஒயிட் அண்ட் 1 ரெட். ஸோ மொத்தமாக ஒயிட்ஸ் எவ்வளோ இருக்குது? 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேர்த்தில் 2 பேர்த்தையுமே சூஸ் பண்ணியாச்சு. அது போக 3 பேர்த்தில் ஒருத்தரை சூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ 2C2 3C1. ரைட் பசங்களா? 2C2 which is 1 and 3C1 it is 3. ஸோ அப்போ எத்தனை காம்பினேஷன்ஸ் வரும்? 3 காம்பினேஷன்ஸ். ஓகே, டோட்டலி how many combinations? 3 combination. Yeah, 3 whites cannot be taken. சரியாடாமா?
ஸோ 3 காம்பினேஷன்ஸ் தான் இந்த மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ நீ இப்படி யோசிச்சு எழுத தேவையில்லை. இது குட்டி நம்பர்ஸாக இருக்கறனால யோசிச்சு எழுதிட்டீங்க. நிறைய நம்பர்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் போட்டு யோசிக்க முடியாது. ஏதாவது ஒருத்தவங்க மிஸ் பண்ணிடுற வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்காக தான் காம்பினேஷன்ஸ் போட்டுக்கிறது. ஸோ காம்பினேஷன் போட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஆன்சரே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. சரியா? ஒயிட் இருக்கிறதே 2 பேர், 2 பேத்துல 2 பேத்தையுமே சூஸ் பண்ணியாச்சு. 3 ரெட் இருக்கு, 3 ரெட்ல ஒரே ஒரு ரெட் தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ 3C1 2C2 which is equal to 1 into 3. So it is 3. Any doubt? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்காடாமா? Any doubt you have? No, right? When the class ends? The class ends at 9:30 dama. Important question for CS you want? Okay da pasangla, of course I will upload it. Right. Okay, இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. ரெண்டு I need 2ங்கிற ஆன்சர் எப்போ வரும்? ஒரு ஒயிட் அண்ட் 2 ரெட். ஸோ வாட் ஆர் த காம்பினேஷன்ஸ்? ஒரு ஒயிட்னா என்னது? இருக்கிற 2 பால்லேருந்து ஒரு பாலை சூஸ் பண்ணிக்கிறோம், இருக்கிற 3 பால்லேருந்து 2 பாலை சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ வாட் இஸ் யர் ஆன்சர்? 2C1ஓட ஆன்சர் என்னது? இட் இஸ் 2. அண்ட் C32 3C2நாலும் ஒன்றுதான், 3C1நாலும் ஒன்று தான். இட் இஸ் 6. வெரி குட். வாட் அபவுட் 3? ஸோ 3 நான் டச் பண்ண மாட்டேன். ஸோ 3னா 3மே ரெட் பால்ஸ். 3மே ரெட் பால்ஸ்னால் எப்படி எடுப்பீங்க? இட் இஸ் 1. குட், இட் இஸ் 1. அவ்வளோதாண்டா பசங்களா. ஸோ 3 6 1 ஆட் பண்ணிங்கன்னா 10 வருது. கரெக்டா? யோர் டோட்டல், யூஆர் கெட்டிங் யோர் டோட்டல், ரைட்? ஓகேடா பசங்களா. ஸோ இப்போ இந்த கொஷினில் நான் டெஸ்ட்டு வச்சா கூட வாட் த கொஷின் யூ வாண்ட் டு ரைட் அஸ் அ டெஸ்ட், இதில் எதை டெஸ்ட்டாக எழுதலான்னு நினைக்கிறீங்க? எஸ் எவ்ரிவன். ஸோ இவ்வளோ தான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில், இவ்வளோ தான் விஷயம். சரிங்களா? ஒரு கொஷின் கொடுப்பாங்க, நீங்கள் சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுவீங்க, ரேண்டம் வேரியபிள் எழுத போகிறீங்க. ஆனால் அந்த ரேண்டம் வேரியபிளுக்கான வேல்யூஸ் அசைனிங்கும் கொஷினில் கொடுத்துருவோம். எல்லாமே கொஷினில் கொடுத்துருவான். நீ எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கவுண்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். கவுண்டிங் நம்மளுக்கு ப்ராப்ளமா? நத்திங் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் அஸ். நம்மளுக்கு எதுவுமே டிஃபிகல்ட் இல்லடாமா. சரிங்களா? ஒன்ஸ் அகெயின் ஓகே, நான் திருப்பி சொல்கிறேன், நல்லா கவனிங்க. மொத்தமாக 2 பால்ஸ், 2 ஒயிட் 3 ரெட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஒரு காம்பினேஷன்ஸாக எடுத்து 3 பால்ஸாக எடுக்கிறாங்க. எத்தனை பால்? 3 பால் எடுக்கிறது தான் அதோட வேலையே. சரிங்களா? ஸோ அப்போ எத்தனை இந்த மாதிரி 3 நான் எத்தனை பேர்த்த எடுக்கலாம்? டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர்த்த என்னால் எடுக்க முடியும். ஒரு 10 காம்பினேஷன்ஸை இந்த மொத்தம் 5 பால்லேருந்து நான் எடுத்துட முடியும். சரியாடாமா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐ எம் சூஸிங், எனக்கு ரெட் பால்ஸ் வரணும். ஒவ்வொரு எலமெண்ட்லையும் எத்தனை ரெட் பால்ஸ் இருக்காங்க? டோட்டலாக 10 எலமெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ 10 எலமெண்ட்டுக்கும் எவ்வளோ ரெட் பால்ஸ்ன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணணும். சரிங்களா? ஆனால் இந்த 10 பேரும் எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்க போகிறாங்க அப்படின்னு நான் தியரட்டிக்கலாக யோசிச்சா, என்கிட்ட நான் 3 பால் தான் சூஸ் பண்ணும். 3 பால் சூஸ் பண்ணும். எப்படிலாம் சூஸ் பண்ணலாம்? 2 ஒயிட் 1 ரெட், 2 ரெட் 1 ஒயிட். ஓகே, அண்ட் இல்லைனா 3மே ரெட். 3மே ஒயிட்டுக்கு பாசிபிலிட்டியே இல்லை, ஏன்னா அங்கே இருக்கிறதே 2 ஒயிட் தான். ஸோ இப்போது அந்த 3 பாசிபிலிட்டிஸை எழுதிக்கிறேன். அந்த 3 பாசிபிலிட்டிஸுக்கான எக்ஸ் வேல்யூஸ் எடுத்துக்கிறேன். அதில் மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் வரப்போகுது அப்படின்றத கவுண்ட் பண்ணுறேன். அவ்வளோதான்டாப்பா. ஓகே, ஓகே. ஃபார் விச் சம் காம்பினேஷன்ஸ்? ஹசினி, எல்லா சம்முமே காம்பினேஷனில் எழுதலாண்டாப்பா, எதுவுமே தப்பு கிடையாது. எல்லா சம்ஸுமே உங்களால் முடிஞ்சால் காம்பினேஷன்ஸ் போட்டுக்கலாம். எதெல்லாம் உங்களால் கவுண்ட் பண்ண முடியாதோ, ஸோ இந்த மாதிரி இதோட காம்பினேஷன் உங்களுக்கு எழுதுறது கஷ்டம் இல்லை, இதோட சாம்பிள் ஸ்பேஸ் எதுக்கெல்லாம் சாம்பிள் ஸ்பேஸ் எழுத கஷ்டப்படுறீங்களோ அதுக்கு காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா ஹசினி? ஸோ இன்வர்ஸ் அப்படின்னா இதில் எத்தனை எலமெண்ட்ஸ்? ஸோ இதுதான் எலமெண்ட்ஸ். இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் 1க்கு மேப் ஆகுறாங்க. அப்போ 1க்கு எத்தனை எலமெண்ட்ஸ் மேப் ஆகப்பட்டிருப்பாங்க? ஸோ ஹேண்ட் நோட்ஸ் ஃபார் 12th சாப்டர் ஐ ஷேர்ட் இன் டெலிகிராம்டாமா. நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? 2 ஒயிட் 1 ரெட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. தட் இஸ் இன்வர்ஸ். ஓகே, ஸோ 3 ரெட்டில் எத்தனை பேர் வருவாங்க? 1 ஒயிட் 2 ரெட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? அவ்வளோதான். So now I give 1 minute time or like 2 minutes time தரேன். சரியா?
இதை யார் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். எஸ். ஸோ ஃபார் திஸ் ஒன் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போகலாம். இதை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்கன்னா எஸ் யூ தரோ வித் திஸ் எக்ஸசைஸ். ஸோ ஐ கேன் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் எக்ஸசைஸ். பசங்களா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சரியா? இல்லைனா நீங்கள் ஒவ்வொரு கதையை என்கிட்ட சொல்லலாம். மேம் இதில் இதுதான் மேம் கதை, எனக்கு கதை புரிஞ்சிருச்சு, ஸ்டெப்ஸை நான் சொல்லிட்டா எஸ் இதுதான் கதைன்னு நம்மளுக்கு புரிஞ்சாலே பாதி வேலை முடிஞ்சுது. கொஸ்டின் தாண்டா பசங்களா கீ. ஸோ 11th சாப்டர் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா உனக்கு இதை கொஸ்டின் அப்படியே கொடுக்க போகிறது இல்லை, உங்களுக்கு இதை சேஞ்ச் பண்ணி தான் கொடுப்பாங்க. 11th சாப்டர் வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஏன்னா ஆல்ரெடி 2 வருஷத்துக்கு இதுலேருந்து கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டுட்டாங்க பப்ளிக்கில். ஓகேங்களா? ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட். ஸோ வாட் ஆர் தே டூயிங்? என்ன பண்ணுறாங்க? யா கொடுத்துருக்க 2 பால் செலக்ட் பண்ணுறாங்க. எஸ். எத்தனை சூஸ் பண்ணுறாங்க? சூஸ் பண்ணுறது என்னமோ 2 பால் தான். அந்த 2 பால் எடுக்கிறதுக்காக எவ்வளோ அலப்பறை பண்ணுறாங்க அப்படின்னா 6 ரெட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் 8 பிளாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 ரெட் அண்ட் 8 பிளாக்ஸ். ஸோ இப்போ டோட்டலாக எவ்வளோ 14 பால்ஸ் இருக்குது. 14ல் 2 பேர்த்தை எப்படிலாம் சூஸ் பண்ணலாம்? தட் இஸ் யுவர் என் ஆஃபீஸ். 14ல் 2 பேர்த்தை எப்படிலாம் சூஸ் பண்ணலாம்? எஸ். ஸோ 14 into 13 divided by 2 into 1. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 7 into 13 51 91 சாரி 91. ஓகேவாடாம்மா? யா. ஸோ 91 எலமெண்ட்ஸ் இருக்குது. சி இதுக்கு தான் நம்ம காம்பினேஷன் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா மொத்தமாக 91 எலமெண்ட்ஸ் இருக்குடாமா. ஓகேங்களா? நீ காம்பினேஷன் போட்டு பார்க்கணும் லைக் டாமா, யூ ஹாவ் டு புட் தி காம்பினேஷன்ஸ். ஸோ 6 ரெட் அண்ட் 8 black balls. So there are so many combinations. ஓகே, எப்படின்னு கேட்குறீங்களா? R1, R2, R3, R4, R5, R6 ஒவ்வொரு பால்ஸ்க்கும் நான் நேம்ஸ் ப்ரெசென்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி B1, B2 அப் டு B10 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? 2 பால்ஸாக நீங்கள் காம்பினேஷன் எழுதணும் ரஞ்சித். ஓகேங்களா? ஸோ இப்போ 2 காம்பினேஷன்ஸ் R1, B1 எழுதலாம், R2, B2 எழுதலாம், ஸோ R1, B3 எழுதலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா காம்பினேஷன்ஸையும் எழுதணும். ஸோ ஏகப்பட்ட காம்பினேஷன்ஸ் வருமா? இவனே இந்த 10 பேர்த்து கூட பண்ணுவான், இவன் இந்த 10 கூட லைக் காம்பினேஷன் ஆகும். திஸ் வில் மேனேஜ் டு திஸ் காம்பினேஷன், இவனுக்கு காம்பினேஷன் ஆவாங்க, திஸ் ஒன் இஸ் காமன் டு திஸ் ஒன். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் காம்பினேஷன் ஆவாங்க. இதுலேயே மொத்தம் ஒரு 60 எலமெண்ட்ஸ் நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆயிடுச்சு. இது கவுண்ட் பண்ணிங்களா இல்லை 60 எலமெண்ட்ஸ் வந்துடும். ஸோ 60 அது போக இவங்க 2 பேர்த்துக்குள்ள காம்பினேஷன்ஸ் இருக்கும்ல, இவங்களுக்குள்ள இருக்கிற R1 R அண்ட் Rக்குள்ளேயே காம்பினேஷன்ஸ் இருக்கும், பிளாக் அண்ட் பிளாக்குள்ளேயே காம்பினேஷன்ஸ் இருக்கும். ஸோ மொத்தமாக 91 எலமெண்ட்ஸ் இருக்கு. சரியாடாம்மா? நீ எழுத முடியாது. திஸ் இஸ் இம்பாசிபிள் டு ரைட் இன் த ஸ்க்ரீன். ஓகேங்களா? ஸோ அப்போது ஜென்ரலாக தான் பேசி ஆகணும், நம்பர்ஸை வச்சு தான் நீங்கள் பேசி ஆகணும். சப்போஸ் வி வின், நீங்கள் வின் பண்ணீங்க அப்படின்னா 15 ஃபார் ஈச் ரெட் பால். ஸோ அப்போ வின்னு அவங்க எதை கன்சிடர் பண்ணுறாங்க? நம்ம ஜெயிச்சிட்டோன்றது எதை கன்சிடர் பண்ணுவாங்க? உங்களுக்கு ரெட் பால்ஸ் வந்தால் நீங்கள் 15 ரூபா வின் பண்ணுறீங்க. ஓகே, ரெட் பால்ஸ் வரதை வச்சு தான் உங்களோட வின்னிங் ஸ்டேட்மெண்ட்டை டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட அமௌண்ட்ஸ் சேஞ்ச் ஆகும். இஃப் யூ லூஸ், அப்போ பிளாக் பால் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் 10 ரூபா லூஸ் பண்ணுவீங்க. யூ ஹாவ் டு லூஸ் இட், மைனஸ் பண்ணும். சரியாடாமா? ஓகே, இப்போது நீங்கள் சூஸ் பண்ணுறது 2 பால்ஸ். ஸோ ஆனால் உன்ட்டு இருக்கிறது எத்தனை கேட்டகரி இருக்குது? பிளாக் ஒன்று இருக்குது, ரெட் ஒன்று இருக்குது. ஸோ எப்படிலாம் உனக்கு கேட்டகரிஸ் வரும்? ஸோ இப்போ இந்த சாம்பிள் ஸ்பேஸை நீங்கள் எப்படிலாம் கேட்டகரைஸ் பண்ணுவீங்க? குரூப்பாக பிரிச்சிங்கன்னா எப்படிலாம் குரூப்பாக பிரிக்க முடியும்? எனக்கு 2மே போத் பிளாக்காக இருக்கவங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க, அண்ட் ஒரு ரெட் ஒரு பிளாக்காக இருக்கவங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க. எஸ், C2 போடுறோம் பிகாஸ் வி செலக்ட் 2 பால்ஸ். எஸ் லத்தி, ஒரு பிளாக். சரியாடாமா? எஸ். அண்ட் அப்படி பார்க்கும்போது போத் ரெட். ஸோ மொத்தமாக 3 குரூப்ஸ் தானே ஃபார்ம் பண்ண முடியும். இதில் 3 பேர் தானே பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க. 3 குரூப்ஸ் தான் ஃபார்ம் பண்ண முடியும். சரியாடாமா? ஓகே, ஸோ இப்போ 2மே பிளாக்னா நீங்கள் லைக் எக்ஸுங்கிறது வின்னிங் அமௌண்ட்ராமா? எக்ஸ் டினோட்ஸ் தி வின்னிங் அமௌண்ட். அப்போ நீ அமௌண்ட்டை தான் எக்ஸுக்கு வேல்யூவாக போடணும். சரிங்களா? இப்போ 2மே பிளாக்னா நீங்கள் எவ்வளோ ஜெயிச்சிங்க? 2மே பிளாக், அப்போ எவ்வளோ ஜெயிச்சிருப்பீங்க?
குரூப் ஃபார்மிங் ஒன்ஸ் மோர். ஜஸ்டா இது வந்துட்டு லைக் ரெண்டுமே 2 பால்ஸ் ராபா. நீ சூஸ் பண்றது என்னமோ 2 பால்ஸ் தான். கேட்டகரின்னு பார்த்தா எனக்கு ஒரு பக்கம் ரெட் இருக்கு, ஒரு பக்கம் பிளாக் இருக்கு. ஸோ அப்போ எப்படிலாம் கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஜெண்டர் இருக்கு, ஓகேவா? ஜெண்டரை நம்ம எப்படிலாம் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம், யூ நோ தட். நம்ம எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம்? ஃபீமேல் ஒரு பக்கம், மெயில் ஒரு பக்கம், அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் ஒரு பக்கம். இவ்வளோ இந்த 3 தான் இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்க 10 ஜெண்டர். அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு குரூப் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்போ இருக்கிறத வச்சு எப்படி குரூப் பண்ணுறது, ஓகேவா? யூ ஹாவ் ரெட் அண்ட் பிளாக். ரெட் அண்ட் பிளாக்னு 2 பேர் தான் இருக்காங்க. நீங்கள் 2 பால்ஸ் சூஸ் பண்ணும். ஸோ அப்போ எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவோம்? 3 ஜெண்டர் இருக்குடா. வி ஹாவ் 3 ஜெண்டர். இந்தியாவில் வி ஹாவ் 3 ஜெண்டர்ஸ். ஓகே, இட் இஸ் -20 டா பசங்களா. -20 நாட் பிளஸ். நீ லூஸ் பண்ற, இழந்து போறீங்க. ஸோ அப்போ மைனஸ் பண்ணணும், சரிங்களா? அண்ட் 1 ரெட் 1 பிளாக். ஒரு ரெட்டுக்கு 15 ரூபா ஜெயிச்சா கூட இன்னொரு பிளாக்குக்கு 10 ரூபா லூஸ் பண்ணிடுவீங்க. அப்போ 5 ரூபா தான் இருக்கும் நம்ம கையில். ஓகே, பெட் கட்டுற மாதிரி. போத் ரெட், ரெண்டுமே ரெட்டு. யா வைஷ்ணவி, வாட் யூஸ் ஆஸ்க்ட் அம்மா? நீங்கள் திருப்பி உங்களோட கொஸ்டின் போஸ்ட் பண்ணலாம். எஸ், 30 rupees. எக்ஸோட வேல்யூஸ் என்ன? இன்வர்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லவா? ஓகே, நோ ப்ராப்ளம் அருண். இதே சம் பின்னாடியும் வருது, ஓகேங்களா? ஸோ நான் திருப்பி லைக் நான் இதை ஃபர்ஸ்ட்லேருந்து தானே பசங்க நான் சொல்கிறேன். ஓகே அருண், இஃப் யூ நாட் நீங்கள் கோச்சிக்கலன்னா இந்த ஒரு 5 minutes வெயிட் பண்ணுறீங்களா? இதே சம் அப்படியே பின்னாடியும் வரும், ஓகேங்களா? ஸோ ஏன்னா நிறைய சம்ஸ் இருக்குடா பசங்களா, ஓகேவா? ஐ ஹாவ் டு கோ கீப் ஆன் மூவிங், ரைட்? ஸோ டோன்ட் வரி. ஏன்னா திருப்பி இதே மாடல் தான் உனக்கு வரப்போகுது பின்னாடி. நான் அப்பவும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாட் ஆர் த வேல்யூஸ் யூ ஹாவ்? -20, 5, 30. சரிங்களா? ஹாஃப் இயர்லி ஸ்டடி பிளான் சொல்லுங்க மேம் ப்ளீஸ். எப்படி படிக்கிறதுன்னு தெரியல. ஹாஃப் இயர்லிக்கு ஆல்ரெடி 5 சாப்டர்ஸ் நம்ம படிச்சிருக்கோம்டா பசங்களா. பட் கொஷினில் போத் பிளாக் அண்ட் 1 ரெட் 1 பிளாக்னு கேட்கலையே மேம். அது எப்படி நாமளாக போடுறது? ஒரு நம்மக்கிட்ட ஜெண்டர்னு மட்டும் தான் சொல்கிறாங்க. ஜெண்டரை குரூப் பண்ணுங்கன்னா மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர்னு நாமளாக தானே குரூப் பண்ணுறோம். ஏடாமா, அது நம்மளோட அறிவுக்கு ஏற்ற மாதிரி நாமளாக குரூப் பண்ணிக்கிறது. 2 பால்ஸ் தான் சூஸ் பண்ணும். அப்போ 2 பால்ஸ் எப்படிலாம் வரலாம்? வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ் யூ ஹேவ்? நீ ஒரு கூடைக்குள்ளே இருக்கு, உனக்கு பிளாக் இருக்கு, ரெட் இருக்கு. நீ 2 பால் சூஸ் பண்ற. நீ எப்படிலாம் போய் சூஸ் பண்ண முடியும்? நீங்க போனனே ரெண்டுமே ரெட்டா வரைக்கும் உனக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்லைன்னா ஒரு டைம் ரெட் எடுக்கலாம், இன்னொரு டைம் பிளாக் எடுக்கலாம். கரெக்டா? இல்லைன்ற பட்சத்தில் 2மே பிளாக்கா எடுக்கலாம். இவ்வளோதானே நாம யோசிக்கணும். அது சரியாடாமா? ஓகே, யாரா பசங்க எல்லா நோட்ஸும் பார்த்துட்டேன். ஸோ நான் இன்னைக்கு எல்லா நோட்ஸுமே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன்டா பசங்களா, ஓகேங்களா? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். வாட் ஆர் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்? ஹவு மெனி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வி ஹேவ்? ஸோ பட் -20ங்கிற ஆன்சர் எந்தெந்த எலிமெண்ட்ஸுக்குலாம் -20ன்னு வரும்? ரெண்டுமே பிளாக்கா எடுக்கணும்னா எத்தனை பேர்? மொத்தமா பிளாக் இருக்கிறதே 8 தான். ஸோ ரெண்டுமே அந்த பிளாக் அந்த 8 பேர்ல தான் சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ வாட் இட்? ஸோ 8C2னா என்னடாப்பா? வாட் இஸ் 8C2? What is 8C2? 8C2 means it is 8 into 7 into 1 into 2. ஃபைவ்டாமா. ஸோ 5ங்கிற ஆன்சர் எப்போ வரும்? ஒரு ரெட் ஒரு பிளாக். ஒரு ரெட்னா என்னது? 6லேருந்து ஒருத்தர் சூஸ் பண்ணியிருப்பாங்க, 8லேருந்து ஒருத்தவங்களை சூஸ் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் டோட்டலி 48. ஓகேங்களா? அண்ட் 30. வாட் அபவுட் 30? ரெண்டுமே பிளாக், ரெண்டுமே ரெட். ஸோ 6 பேர்த்துலேருந்துமே 2 பேர் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 6C2 is equal to 6 into 5 divided by 1 into 2. ஸோ இட் இஸ் 3 5s are 50. இத்திகாஷ், நீங்கள் என்னடாப்பா கேட்குறீங்க? ஓகே, இத்திகாஷ் அண்ட் லோக்ஷன் பசங்களா, நான் ஒன்று சொல்லிட்டா. ஸோ 12th standard ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஆர் வெரி என்ன சொல்கிறீங்க, ரொம்ப நாட்டியாக மாறிட்டு இருக்கீங்க என்னப்பா. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி டீல் போட்டிருக்கேன். நோ ஜென்ரல் கொஸ்டின்ஸ் இன் பிட்வீன் திஸ். ஸோ நீங்கள் இப்படி பண்ணுறதுலாம் என்ன தெரியுமா? உங்களுக்கு டீச் பண்ணுறதுலாம் முக்கியமே கிடையாது. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்தா போதும். இன்வெர்ஸ்னா பாசிபிலிட்டி இல்லடாமா. லைக் இப்போது இன்வெர்ஸ்னா இங்கே இருக்க இது எல்லாமே 20க்கு மேப்பாக இருப்பாங்க. ஸோ இங்கே இருக்க எத்தனை பேர் 20க்கு மேப் ஆயிருக்காங்க? இன்வெர்ஸ். ஸோ இது இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது எத்தனை பேர் 20க்கு மேப் ஆகிறாங்க? சரியாடா பசங்களா?
ஐ வில் ப்ரொவைட் ஆல் த நோட்ஸ் டுடே இட் செல்ஃப். சரியா? உங்களுக்கு ஒவ்வொரு சம்மும் இம்பார்ட்டன்ட். ஒரு சம்ம டீச் பண்ணும் போது அதுல கவனம் வைங்க. கவனிக்கலைன்னா எப்படி மார்க் வரும்? ஓகே, நம்மளுக்கு கான்சென்ட்ரேஷன் வேண்டாம், சொல்லி கொடுக்கும் போது டீச் பண்ண வேண்டாம். ஓகே, வி டோன்ட் யூஸ் ஆர் சென்ஸ் ஆர்கன்ஸ். நம்ம கண்ணை பார்க்க மாட்டோம், நோட்ஸ் எடுத்து எழுத மாட்டோம், சொல்றத காது கெடுத்து கேட்க மாட்டோம். நீங்க அம்மா கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துடும். எப்படிடாமா? ஓகேவா? வி ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ், ரைட்? பொறுமையா கேளுங்க. கேள்வி ஞானத்தை ஃபர்ஸ்ட் பெறுங்க, அதுக்கப்புறம் நாம கேள்வி கேட்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே எவ்ரிவன்? ஐ நோ எவ்ரிவன் டென்ஸ் இன் யோர் ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ஐ நோ தட். ஸோ அதனால தான் 1 வீக் முன்னாடி ப்ரியராக அவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொன்னேன், ஐ எம் ஸ்டார்டிங் ரிவிஷன் இன் யூடியூப். ஸோ யூடியூப்ல எல்லாருமே மார்னிங் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கன்னு. ரைட்டாட பசங்க 5 சாப்டர் ரிவைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ யாரெல்லாம் இன்னும் ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ யூ ஹாவ் டு வாட்ச் இட். ரைட்? நாம எஃபர்ட்ஸ் போடணும், நாம ஹார்ட் ஒர்க்ஸ் போடணும். சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நாங்கள் போட மாட்டோமே, நாங்கள் ஜாலியாக சுற்றுவோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. வி ஹாவ் டு டூ ஹார்ட் ஒர்க்ஸ். நாம தான் நம்மளோட வேர்வையை சிந்தணும்டா பசங்களா. சரியா? உழைப்பு நம்மளுக்கு இல்லை, மார்க் நம்மளுக்குலாம் வேணும். என்னோட மார்க் ஷீட் என்னோட நேம் போட்டு எனக்கு அந்த மார்க் வரப்போதா? நத்திங். உங்கள் பேர் போட்டு உங்களுக்கு தான் அந்த மார்க்ஸ் கிடைக்க போகுது. ஸோ யூ ஹாவ் டு புட் யர் ஹார்ட் ஒர்க். ரைட்? என்னை ஏன்டா இவ்வளோ சீரியஸ் ஆக்குறீங்க? ஓகே, ஐ எம் நாட் திஸ் மச் சீரியஸ். ஓகேங்களா? ஐ என்ஜாய் மை கிளாஸ் செக்ஷன்ஸ். ஸோ அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ண விடுங்களே பசங்களா. ஓகே எவ்ரிவன், ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போகலாமா? 1 hour முடிஞ்சு போச்சு. யாடா பசங்களா, நெக்ஸ்ட் மூவ் ஆன் ஆகலாமா? ஓகே, எஸ். வாட் இஸ் ப்ராபபிலிட்டி? ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா என்னடாமா? வாட் இஸ் பி ஆஃப் ஏ? பி ஆஃப் ஏயோட ஃபார்முலா என்னடாப்பா? யாருக்காவது தெரியுமா பி ஆஃப் ஏயோட ஃபார்முலா? 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாவை படிச்சிருக்கீங்க. வாட் இஸ் பி ஆஃப் ஏடாமா? குட்டி பிரேக்கா? ஜோ ஒரு 3 எக்ஸசைஸ் முடிச்சுட்டு பிரேக் கொடுத்துலாம் ஜோ. சரிங்களா? யா, வாட் இஸ் பி ஆஃப் ஏ? வெரி குட். எனக்கு தேவை அதுதான். என் ஆஃப் இ. என் ஆஃப் ஏல எத்தனை பேர் இருக்காங்க அண்ட் டோட்டல் டிவைடட் பை என் ஆஃப் எஸ். அவ்வளோதான். சரிங்களா? நீங்க ஆல்ரெடி இந்த என் ஆஃப் ஏவை கண்டுபிடிச்சு லைக் பழக்கப்படுத்திட்டீங்க. எப்படி மேம்னா, லைக் இந்த டேபிள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்? என் ஆஃப் ஏ எத்தனை பேர் இருந்தா கவுண்ட் பண்றோம். கரெக்டாமா? இந்த டேபிள் என்ன கவுண்ட் பண்ணி வச்சிடுறீங்க? ஆல்ரெடி என் ஆஃப் ஏ எத்தனைன்னு கவுண்ட் பண்ணி வச்சிடுறீங்க. ஸோ இப்போ ப்ராபபிலிட்டினா ஜஸ்ட் என்ன பண்ணும்? அதை தூக்கிட்டு போய் என் ஆஃப் எஸ்ஸால டிவைட் பண்ண போறோம். அவ்வளோதான்டாமா. ஓகேவா? வேற எதுவுமே டிஃப்ரெண்ட் கிடையாது. சரிங்களா? எஸ். ஸோ கிளாஸ் வில் எண்ட் அட் 9:30 பசங்களா. ஸோ இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மாஸ் ஃபங்க்ஷன். 2 பேர் இருக்கு. பிஎம்எஃப் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஒரு பேர் இருக்கு, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஒரு பேர் இருக்கு. இது 2 பேத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு நான் சொல்லட்டா? இப்போ 0க்கும் 5க்கும் நடுவில் ஹவு many இன்டீஜர்ஸ் எத்தனை பேருடாமா? எனக்கு கவுண்ட் பண்ணி சொல்லுங்க. ஹவு many integers are there between 0 and 5? 0க்கும் 5க்கும் நடுவில் எத்தனை இன்டீஜர்ஸ் இருக்கு? இன்வர்ஸ் மீன்ஸ் என் ஆஃப் ஏ. ஆமாண்டாப்பா, இன்வர்ஸ் மீன்ஸ் என் ஆஃப் ஏ. எஸ், 4 பேர் இருக்காங்களா? சூப்பர். இப்போ இதுவே ஹவு many ரேஷனல் நம்பர்ஸ் எவ்வளோ பேர் உள்ள இருக்காங்க? ஓகேவா? 0க்கும் 5க்கும் நடுவில் எத்தனை ரேஷனல் நம்பர்ஸ் இருக்காங்க? எஸ், இன்ஃபைனைட். உங்களுக்கு புரியுதாடாமா? இன்ஃபைனைட். ஓகே. ஸோ இப்போ என்னோட எக்ஸ், ஓகேங்களா? என்னோட எக்ஸ், அதாவது நமக்கு இந்த ரேண்டம் எக்ஸுக்குன்னு வேல்யூஸ் வரும்ல, இந்த வேல்யூஸ் தனித்தனி இன்டீஜர் வேல்யூஸா இருக்குன்ற பட்சத்துல அதுக்கு கண்டுபிடிக்கிற ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுவே எக்ஸோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் டைப்ல இருக்கு. 0 to 1, 1 to 2 அந்த மாதிரி இன்டர்வல் டைப்ல இருக்கு. அவனுக்கு நீ ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சனா அது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ மாஸ் ஃபங்க்ஷனுக்கும் டென்சிட்டி ஃபங்க்ஷன்ஸ்க்கும் வித்தியாசம் புரியுதாடாமா? மாஸ் மீன் இட் இஸ் லைக் an integer. அதாவது டிஸ்கிரீட் வேல்யூஸ் இருக்கும், தனித்தனி வேல்யூஸா என்னால சொல்ல முடியும். சரிங்களா? ஆனா டென்சிட்டி ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ். இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க இன்டர்வல் டைப்ல இருப்பாங்க. காட் இட் எவ்ரிவன்? ஸோ ஹைலைட் புரியுதுலடாமா? எஸ். ஸோ இந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ப்ராபபிலிட்டி, அவ்வளோதான். அது வேற யாரும் கிடையாது, ப்ராபபிலிட்டி வேல்யூ. ஸோ ப்ராபபிலிட்டி பற்றி உங்களுக்கு என்னென்ன தெரியும்? ப்ராபபிலிட்டி கிரேட்டர் தென் 0, எப்பயுமே 0 விட கிரேட்டராக தான் இருக்கும் அண்ட் 1 விட கம்மியாக தான் இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி தான் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவும் 0 விட கிரேட்டராக தான் வரணும், 1 விட கம்மியாக தான் இருக்கணும். சரிங்களா?
டோட்டல் ப்ராபபிலிட்டி. எல்லா ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? டோட்டல் ப்ராபபிலிட்டி. இஃப் எவ்ரி ப்ராபபிலிட்டி இருக்க எல்லா ஈவெண்ட்ஸ், ஒரு கொஸ்டினுக்கு இவ்வளவுதான் ஈவென்ட்ராப்பா, இந்த எல்லா ஈவெண்ட்டுக்கும் நான் ப்ராபபிலிட்டி எடுத்தா அது யாருக்கு ஈக்குவலா இருக்கணும்? எஸ், இட் இஸ் 1. அதே தான். அப்போ சம்மேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ எஃப் எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா அதோட வேல்யூ என்னது? 1. சரியா? இது ஆல்ரெடி நீங்க படிச்ச விஷயத்த ரீடிஃபைன் பண்றோம். ஓகேங்களா? கொஞ்சம் ரீடிஃபைன் பண்றோம், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னா ஒன்றும் கிடையாது, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இந்த ரேண்டம் வேரியபிள் வந்தா என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்றது தான் அந்த ஃபங்க்ஷனோட வேலை. சரியாடாமா? இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, என்னோட ரேண்டம் வேரியபிளோட வேல்யூ 2. ஓகேங்களா? அப்படி இருந்தா ப்ராபபிலிட்டி என்ன? அதைத்தான் எஃப் ஆஃப் 2 சொல்லும். எஃப் ஆஃப் 2னா என்னது? ப்ராபபிலிட்டி வென் யுவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. தட்ஸ் இட். ஓகேங்களா? இன்டீஜர்னா மாஸ் ஃபங்க்ஷன், ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ்னு கூட கிடையாதுடாமா. இட் இஸ் லைக் இன்டர்வல் டைப். நீங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அருண். டிஸ்கிரிட் டைப்னா மாஸ் ஃபங்க்ஷன், இன்டர்வல் டைப்ஸ்ல இருந்தாங்கன்னா தட் டென்சிட்டி ஃபங்க்ஷன். இன்டர்வல்ஸ் 1 to 2, 2 to 3 அந்த மாதிரி இன்டர்வல்ஸ். ஐ ஹோப் யூ ஹேவ் தி கிளாரிட்டி. ஓகே ஜஸ்ரா, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து சொல்லட்டாமா? ஸோ தட் அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாஸ் ஃபங்க்ஷனானு ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா ஒரே ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னேன்? இந்த ப்ராபபிலிட்டி எல்லாமே கிரேட்டர் தென் 0 தான். ஸோ உன்னோட எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லாருமே கிரேட்டர் தென் 0வா இருக்கணும், இல்லைனா அது ப்ராபபிலிட்டியே கிடையாது. ஓகே, அண்ட் அவன் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1 கிடைக்கணும். திஸ் இஸ் தி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். சரியாடாமா? ஸோ இப்போ பார்க்கலாம், ஸ்டார்ட் பண்ணுவோம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 2 fair coins are tossed simultaneously. 2 fair coins toss பண்றாங்க. So what is your sample space? உங்களோட sample spaceல என்னெல்லாம் இருக்கும்? ஃபர்ஸ்ட் சம், ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல என்ன பார்த்தியோ திருப்பி அதே பார்க்க போற. அதுக்கு மாஸ் ஃபங்க்ஷன் ஒரு டெஃபினிஷன் கொடுக்க போறோம். சரியாடாமா? எஸ், HH, HT, TH அண்ட் TT. ஓகேங்களா? மொத்தம் 4 பேர் இருக்காங்க. ஸோ அவன் என்ன சொல்றான்? ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் அக்கர்டு. ஓகேவா? நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். அப்போ உங்களோட எக்ஸுங்கிறது யாருக்கு அலோகேட் பண்ணுவாங்க? ஒரு எலமெண்ட்டை கொண்டு போய் யாருக்கு அலோகேட் பண்ணுவாங்க? நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் இருக்கோ அதுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ எக்ஸ் ஆஃப் HH என்ன வரும்? நம்மளுக்கு எவ்வளோ வரும்? எக்ஸ் ஆஃப் HT என்ன வரும்? TH என்ன வரும்? இது எல்லாமே 1 அண்ட் திஸ் இஸ் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் டாமா 2. 2 ஹெட் இருக்குது இதில், 2 வருவாங்க. இது எல்லாத்துலேயும் ஒரு ஹெட் தான் இருக்காங்க. அண்ட் எக்ஸ் ஆஃப் TT, இதில் எத்தனை ஹெட்ஸ், எத்தனை டெய்ல்ஸ் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. சாரி 0. ஆமாம், சாரி 0. ஓகேங்களா? வெரி குட்ரா பசங்களா. ஸோ இப்போ எக்ஸுக்கு எத்தனை வேல்யூஸ் இருக்கு? 0, 1, 2. இப்போ சொல்லுங்க, இதை ஏன் மாஸ் ஃபங்க்ஷன் சொல்றோம்? why it is called mass function? Yeah, Jasra, you asked right. இது ஏன் மாஸ் ஃபங்க்ஷன் சொல்றோம்? ஏன்னா எக்ஸோட வேல்யூஸ் வந்து தனித்தனியா உதிரியா இருக்கு. சரிங்களா? 0 இல்லைன்னா 1 இல்லைன்னா 2. ஐ ஹாவ் அ இன்டீஜர். ஓகே, ஸோ இட் இஸ் கால் மாஸ் ஃபங்க்ஷன். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் மாஸ் ஃபங்க்ஷன். யா, தனித்தனியா இருக்கிறது. சரிங்களா? கிரேட்டர் தென் 0லாம் அது இது கிரேட்டர் தென் 0வா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நோ ஜூலி, எக்ஸ் கிரேட்டர் தென் 0வா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க கண்டுபிடிக்க போற ப்ராபபிலிட்டி தான் கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். ஓகேவா? இப்போ நீங்க என்ன கண்டுபிடிக்க போறீங்க? n ஆஃப் a. ஓகே, n ஆஃப் ஏனா என்னது? நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் எலிமெண்ட்ஸ் எத்தனை பேர். ஸோ இப்போ 0 வரணும்னா யாரெல்லாம் எத்தனை பேர் 0க்கு மேப் ஆகுறாங்க? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எத்தனை பேர் 0க்கு மேப் ஆகுறாங்க? 1. ஓகே, எத்தனை பேர் 1க்கு மேப் ஆகுறாங்க? 2 எலிமெண்ட்ஸ் மேப் ஆகுறாங்க. எத்தனை பேர் திஸ் 1? ரைட்டாடாமா? ஓகே, இப்போதான் நான் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்க போறேன். வாட் இஸ் மை எஃப் ஆஃப் எக்ஸ்? ஃபர்ஸ்ட் என்னோட எக்ஸ் வந்து 0. இப்போ என்னோட எக்ஸ் 0வா இருந்தா எஃப் ஆஃப் 0. எஃப் ஆஃப் 0னா என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ப்ராபபிலிட்டினா என்ன பண்ணுவோம்? n ஆஃப் a டிவைடட் பை n ஆஃப் s. n ஆஃப் a என்னது? 1. வாட் இஸ் n ஆஃப் s? 4. ஸோ 1/4. கிளாரிட்டி இருக்கா? n ஆஃப் a டிவைடட் பை n ஆஃப் s. புரிஞ்சுதாடா பசங்களா? ஓகே, x இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ எஃப் ஆஃப் 1 என்ன வரப்போகுது? p ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு 1. 1னா n ஆஃப் a என்னது? 2 டிவைடட் பை 4. ஓகேங்களா? டுமாரோ மார்னிங் கிளாஸ் இல்லடா பசங்களா? ஓகேவா? x இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ வாட் இஸ் எஃப் ஆஃப் 2? இட் இஸ் 1/4. ஓகேங்களா? யாடாமா? அவ்வளோதான், கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் என்னென்ன ஆன்சர்ஸ் வந்திருக்கு? ஓகே,
இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு பார்க்கும்போது எனக்கு ரெண்டே ரெண்டு ஆன்சர்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஒன்று 1/4 இருக்கு. ஓகே கீர்த்தனா, ஒரே நிமிஷம். 1/2 இருக்கு. சரியாடாமா? ஸோ 1/4 எப்போ தான் வரும் உங்களுக்கு? 1/4ங்கிற ஆன்சர் எப்போ வரும்? when your x is equal to 0 and 2. ஓகே, அண்ட் 1/2ன்ற ஆன்சர் வேணும் இப்போ x is equal to 1. ஓகே நந்தினி, ஏன் அவங்கள பயமுடுத்துறீங்க? ஓ 11.5ன்னு அவங்க எக்ஸசைஸ் நினச்சிட போகிறாடாப்பா. ஐ எம் டீச்சிங் தி எக்ஸாம்பிள் சம்ஸ். ஓகேங்களா? ஓகே எவ்ரிவன், புரிஞ்சுதாடா பசங்களா? என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ இந்த மாதிரி சம்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அகைன் என்ன பண்ணுவீங்க? இது நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டான லைக் பக்காவான எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நீங்கள் சொல்லி காட்டணும். லைக் நான் கண்டுபிடிச்சது கரெக்டு நம்மளுக்கு தெரியும், ஆனால் அதை நீங்கள் ப்ரூஃபும் பண்ணி காட்டணும். எப்படி ப்ரூஃப் பண்ணி காப்பீங்க? சி, ஃபார் ஈச் எஃப் ஆஃப் எக்ஸ் உங்களோட வேல்யூஸ் எல்லாமே கிரேட்டர் தென் 0. யூர் அக்ரி வித் மீ? உங்களோட ப்ராபபிலிட்டி கிரேட்டர் தென் 0 வந்திருக்கா? ஓகே, சம்மேஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. 1/4 இருக்கு, 1/4 ரெண்டு டைம் 1/4 இருக்கும், ஒரு டைம் 1/2 இருக்கு. எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1 கிடைக்குதாடாமா? யூஆர் கெட்டிங் வாட் ரைட்? சம்மேஷன் எஃப் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 1 கிடைக்கிறாங்க. எஸ், அப்போ நான் பண்ணது கரெக்டு தான். சரிடாப்பா? யாடாப்பா, அஃப்கோர்ஸ் யூ கேன் கம்ப்ளீட் இட். அஃப்கோர்ஸ் யூ கேன் ஆல் கம்ப்ளீட் இட். எஸ் பசங்களா, இப்போ கிளாரிட்டி இருக்குங்களா? இப்போ கொஞ்சம் வேகமாக போடலாமா? யா everyone, now we can do it very fast, right? okay, இதோட sample space எல்லாத்துக்கும் இதோட sample space தெரியும்லடாப்பா? do you know the sample space of this one? ரெண்டு காயின்ஸை டோஸ் பண்றோம். எஸ், n of s எத்தனை பேர் இருக்க போறாங்க? 6 பேர் இருக்கு. 36 பேர் இருக்க போறாங்க. ஓகே மேடமா, சாரி எனக்கு எழுத கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ ஐம் யூசிங் தி பிக். ஓகே மேடப்பா, ஸோ ஐ ஹாவ் 36 elements. சரியாடா பசங்களா? ஸோ எ ஃபேர் டை இஸ் ரோல்டு ஒன்ஸ். ஓ சாரி, இது கிடையாது. சாம்பிள் ஸ்பேஸ் அப்போ என்ன ஃபேஸ் எத்தனை பேர்னா ஒரே ஒரு டை தான். ஸோ மொத்தம் 6 பேர் தான். ஒரே ஒரு டை தான்டாமா ஃபேர் டைஸ். ஏ பேரா? சாரி சாரி, பேர்னா 2 பேர் தான். இல்லை பேர்னா 2 பேர் தான்டாமா. பேர் மீன்ஸ் யூ ஹவ் போத். ஃபர்ஸ்ட் கரெக்டாக தான் யோசிச்சோம். ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் டு கெட் தி நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ கெட் தி நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ், இதில் எத்தனை ஃபோர்ஸ் வருவாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபோர்ஸ்னா என்னது? டோட்டல் 4 கிடையாது. கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க, டோட்டல் 4 கிடையாது. ஒவ்வொரு எலிமெண்ட்ல 4 வந்துச்சா, 4 வந்தாலும் எத்தனை 4 வந்துச்சுன்னு சொல்றது தான் அந்த எலிமெண்ட். ஓகே மேடமா? எஸ். ஸோ அப்போ இது எப்படிலாம் குரூப் பண்ணலாம்? எக்ஸுக்கு லைக் குரூப்பிங் தெரிஞ்சுக்கோங்க. மொத்தமாக ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்காது, கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்காதீங்க. சரிங்களா? எப்படிலாம் குரூப் வரலாம்? ஃபோர்ஸ் வந்தால் எப்படிலாம் வரலாம்? 2 டைம் நீ டை போடுற. 1 4 வந்தால் மொதல் டைமில் வரணும், 2வது டைம் வராமல் இருக்கலாம். இல்லைன்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் டைம் வராமல் செகண்ட் டைம் வரலாம். ஒரு டைம் எனக்கு 4 வரலாம், ஒரு டைம் எனக்கு 4 வரலாம். நெக்ஸ்ட் என்னடாமா? இல்லைனா எனக்கு 2 டைம் 4 வரலாம், இல்லைனா 4ஏ வராமல் இருக்கலாம். ஸோ எத்தனை பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது? நான் குரூப்பாக பிரித்தா கூட ஹவு மெனி பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர்? ஹவு மெனி பாசிபிலிட்டிஸ் அதேடமா? அது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக காலம் போட்டுக்கலாம், கஷ்டப்பட்டு எழுதாதீங்க. ஓகே, ஏன்னா அது குரூப் போட்டுக்கலாம்ல. எத்தனை பேர் எழுதிட்டு இருப்பீங்க? ஓகே, எக்ஸை ஸ்ட்ரைட்டாக போடலாம்ல. ஐ நோ யூ கேன் டூ இட். நானா லைக் கஷ்டப்பட்டு போட வேண்டாம்னு நினச்சேன். சரியாடாமா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இவன் எல்லாத்துக்குமே you will be having 0 force. இதில் யாருமே ஜீரோஸ் கிடையாது, இதில் எதுவுமே 4 கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ 0 ஃபோர்ஸ், 4ஏ வராமல் இருக்கும். இல்லைனா ஒரே ஒரு 4 மட்டும் வரலாம், இல்லைனா 2 ஃபோர்ஸ் வரலாம். சரிங்களா? இப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்
இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் மட்டும் கவுண்ட் பண்ணி பக்குவமா சொல்லுங்க ஓகேவா. ஸோ 0 வரணும். 4 வராமல் இருக்கிறது எத்தனை எலமெண்ட்ஸ்? ஹவு மெனி எலமெண்ட்ஸ்? குட் நந்தினி. ஹவு மெனி எலமெண்ட்ஸ் டாமா? வெரி குட். இட் இஸ் 25 எலமெண்ட்ஸ். சூப்பர் குட். வாட் அபவுட் திஸ் ஒன்? 1 எத்தனை பேத்துக்கு வரும்? குட் அப்துல் அண்ட் ரஷிகா. கிராஃப் போட தேவையில்லடா பசங்களா ஓகேங்களா. கிராஃப்லாம் போட தேவையில்ல. எஸ். ஸோ 1 எத்தனை பேத்துக்கு வரும்டாமா? 1 எத்தனை பேத்துக்கு வரும்? 10 மெம்பர்ஸ். ஓகே. 10 பேத்துக்கு வந்துருமா? வாட் அபவுட் 2? 2 எத்தனை பேத்துக்கு வரும்? ஒரே ஒருத்தருக்கு தான் 2 4s வரும் சரிங்களா. எஸ். ஓகே. நீங்கள் இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்க. அதோட என் ஆஃப் ஏ உங்களுக்கு தெரியும். டோட்டல் என் ஆஃப் எஸ்ஸும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே எஃப் ஆஃப் எக்ஸ் தானே கண்டுபிடிக்க சொல்கிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு என்ன போடுவோம்? 0. ஒருவேளை எக்ஸுக்கு 0னா வாட் இஸ் எஃப் ஆஃப் 0? எஃப் ஆஃப் 0னா இந்த ப்ராபபிலிட்டி வென் யூர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எத்தனை பேர் இருக்காங்கடாமா? எக்ஸு 0ன்னு சொல்லிட்டு 25 பேர் சுற்றலாம். டோட்டல் வந்து 36. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 1 வரும். ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எத்தனை பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க? 10 மெம்பர்ஸ் சுற்றுறாங்க. அதில் 36 மெம்பர்ஸ். ஓகேங்களா. அண்ட் எஃப் ஆஃப் 2 டாமா. ஸோ திஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஹவு மெனி மெம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2? 1/36. ஓகே. இப்போ இதை நீங்கள் இதில் வந்து we have to write in algebraic form. algebraic formatல எழுதி காட்டணும். லைக் ஜென்ரல் ஃபார்மேட்டாக எழுதணும். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வரலாம். 25/36 வரலாம், இல்லைனா 10/36 வரலாம், இல்லைனா 1/36. ஓகேங்களா. இது எப்போ உங்களோட எக்ஸ் 0வாக இருந்தால் இது when your x is equal to 1 and when x is equal to 2. சரிடாமா. இது கரெக்டான எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எப்படி ப்ரூஃப் பண்ணுவீங்க? எல்லா எஃப் ஆஃப் எக்ஸும் கிரேட்டர் தென் 0வா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? எஸ். செகண்ட் கண்டிஷன் என்னது? எல்லாத்தையும் ஆட் பண்ணா 1 வருதா? வருது. ஸோ குட். மாஸ் ஃபங்க்ஷன் புரிஞ்சிச்சாடாமா? எனி டவுட் இன் மாஸ் ஃபங்க்ஷன்? ஏதாவது டவுட் இருக்குங்களா மாஸ் ஃபங்க்ஷன்ல? ஹவு 25? அஃப்ரெண்ட் கவுண்ட் இட்ராமா. இதுல எத்தனை பேத்துக்கு லைக் அவன் சொல்றது என்னது? நம்பர் ஆஃப் 4s. 4 வருது எத்தனை பேத்துக்கு? ஸோ 4 எத்தனை வருதுன்னு சொல்றது தான் எக்ஸ். ஸோ இப்போ 0 4ஸ்னா இது 4 இல்லாமல் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 4 இல்லாமல் ஹவு மெனி எலிமெண்ட்ஸ் இருக்கு? கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. How many elements? 25. புரிஞ்சுதாடாப்பா? You have to count from sample space. Why f of? அதுதான் வந்து கொஸ்டின்றாமா. அது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை இப்படி தான் வந்து டிசைட் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு ப்ராபபிலிட்டி தான் அசைன்லேயும் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷனே ப்ராபபிலிட்டி வச்சு தான் கண்டுபிடிக்கும். ப்ராபபிலிட்டி தானே இப்போ அந்த ஃபங்க்ஷன், டிஃப்ரெண்ட் கிடையாது. நமக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம்ல, அதை தான் ஃபங்க்ஷனாக ஒரு பேர் கொடுத்துருக்கோம். தட் இஸ் கால் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். பேர் என்னது? ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அப்போ அது ப்ராபபிலிட்டி வச்சு தான் கண்டுபிடிக்கிற ஒரு ஃபங்க்ஷன். எவ்ரிவன் so good. Yes. Cumulativeங்கிற வேர்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேண்டாம், கேன்சல் பண்ணிக்கோங்கடாமா. எஸ் அஃப்கோர்ஸ் ஸ்ருதி, யூ கேன் கேன்சல் இட். ஓகே. கியூமுலேட்டிவ்ங்கிற வேர்ட் கண்டுபிடிச்சி யூ ஹாவ் இட் ஹியர்ட்? ஓகே இல்லையா? ஓகே. ப்ரொஃபிஷியன்சி. உங்கள் ஸ்கூல்லலாம் ப்ரொஃபிஷியன்சி அவார்ட் கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரியுமாடாமா? 11th ஸ்டாண்டர்டில் புதுசாக இருந்திருக்கலாம், பட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இட் இஸ் பழக்கப்பட்ட ஒரு வேர்ட் தான் ப்ரொஃபிஷியன்சி. ஹவ் யூ ஹியர்ட் ஆஃப் தட் வேர்ட்? எஸ். வாட் இஸ் ப்ரொஃபிஷியன்சி? ப்ரொஃபிஷியன்சி அவார்ட். மேக்ஸில் ப்ரொஃபிஷியன்சி வாங்கிட்டாங்க, சயின்ஸில் ப்ரொஃபிஷியன்சி வாங்கியிருக்காங்க, லைக் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி ப்ரொஃபிஷியன்சி போடுவாங்க. அது என்ன தெரியுமா? ப்ரொஃபிஷியன்சி மீன்ஸ் ஓவரால். எஸ். முதல்ல இருந்து கரண்ட் வரைக்கும் எவ்வளோ,
லைக் கரண்டா எவ்வளோ இப்போ நீங்க உங்களுக்கு இப்போ வந்து ப்ரொஃபிஷியன்சி ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். எது வரைக்கும்னா அது பப்ளிக் வரைக்கும் நடத்துவாங்க. ஓகேங்களா? பப்ளிக் இல்ல, ஒரு தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட் வரைக்கும் அது நடத்துவாங்க. சரியாடாப்பா? டிஸ்டிங்ஷனா யா டிஸ்டிங்ஷன் மாதிரி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களோட ஒவ்வொரு சப்ஜெக்டோட சைக்கிள் மார்க், யூனிட் டெஸ்ட் மார்க் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. எல்லாத்தையும் போட்டு 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 கியூமுலேட்டிவா ஆட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. கியூமுலேட்டிவா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கிங்களோ அதோட டோட்டலுக்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னு டோட்டலா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஆட் பண்ணி வந்து கடைசியில எல்லா பசங்களையும், ஸோ இப்போ மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் பார்ப்பாங்க. டோட்டலா ஃபர்ஸ்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் யாரு அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரொஃபிஷியன்சி அவார்ட் கொடுப்பாங்க. ரைட்? இதுக்கு பேர் தான் கியூமுலேட்டிவ். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கியூமுலேட்டிவ். சரியாடாமா? ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து நிறைய இப்போ நேஷனல் லெவல் டெஸ்ட்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? வாட் எவர் லைக் யூ ரைட் யூபிஎஸ்சி டெஸ்ட் எழுதுனீங்கன்னா ரவுண்ட் 1 மார்க் எழுதி அப்படியே தூக்கி போட்டுற மாட்டாங்க. நீங்கள் ரவுண்ட் 1 கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே விட்டுற மாட்டாங்க. அந்த மார்க் கடைசி வரைக்கும் ஆட் ஆகும். கடைசி வரைக்கும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அது ஆட் ஆகிட்டே வருவாங்க. ஸோ தே வில் டேக் அஸ் அ கியூமுலேட்டிவ். அது கியூமுலேட்டிவாக தான் ஆட் பண்ணுவாங்க. ஓகேவாடாப்பா? எஸ். ஸோ இப்போ இது என்ன ப்ராசஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு வந்துட்டு 0, 1, 2ன்னு 3 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்குது. எக்ஸ் 0னா 25/36, எக்ஸ் 1னா 10/36, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வேல்யூஸ் தெரியும். கரெக்டா? இப்போ எக்ஸ் 1ன்றப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்டார்டிங் என்னது 0லேருந்து 1 வர வரைக்கும் மொத்தமாக எவ்வளோ அப்படின்னு சொல்கிறது தான் கியூமுலேட். மொத்தமாக எவ்வளோ, புரியுதாடாப்பா? டோட்டலாக எவ்வளோ? ஓகே. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2க்கு கியூமுலேட்டிவ் கேட்டாங்கன்னா என்னது? ஸ்டார்டிங்ல இருந்து 2 வரைக்கும் எவ்வளவு தூரம் வந்திருக்கான் டோட்டலா, தட் இஸ் கியூமுலேட்டிவ். இட் இஸ் நாட் லைக் ஸோ யூ வில் டூ லைக் அ சமேஷன். அப்போ என்ன பண்ணும்? சமேஷன் பண்ணும். சரிங்களா? ஸ்டார்டிங் மீன்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த வேல்யூ. நல்லா குழப்புதா? சரி, ஒரு சம் பார்த்தா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவாடாமா? ஐ வில் டூ த சம், ஐ வில் கிவ் தி கிளாரிட்டி. ஓகேங்களா? பார்த்தா புரியும். ரைட்? ஓகே. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் அ ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் இஸ். ஓகேங்களா? உங்களுக்கு எக்ஸ் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இட்ஸ் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னா இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்னது? உனக்கு ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ் என்னடா அம்மா? எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க? ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ ஸ்டார்டிங்ன்றது இப்போ ஓகே யாடாமா. ஸோ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்க எல்லா எக்ஸுக்குமே டோட்டலாக பேச போகிறோம். சரிங்களா? இப்போ 1க்கு அப்புறம் தான் ஸ்டார்ட்டே ஆயிருக்கு. அப்போ 1 முன்னாடி வரைக்கும் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது, விச் மீன்ஸ் 0. அப்போ 1 முன்னாடி வரைக்கும் என் ஆஃப் ஏன்னு ஒருத்தன் கூட கிடையாது, இட் மீன்ஸ் 0. அவனோட ப்ராபபிலிட்டி எல்லாமே 0. சரியாடாப்பா? ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வென் யுவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு உங்களோட எக்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 1 வர வரைக்கும் உங்களோட கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது 0 தான். டோட்டலி 0. சரிங்களா? இப்போ 1ல ஸ்டார்ட் பண்ணி 2 வர வரைக்கும். ஓகேவாடாப்பா? ஃப்ரம் வேர் டு வேர் 1லேருந்து 2 வர வரைக்கும். நோ, ஃப்ரம் 1 வர வரைக்கும். சரிங்களா? இட் இஸ் லைக் அப் டு 1. நோ இப்போதைக்கு இப்படியே போடலாம், ஸ்ட்ரைட்டாகவே போடலாம். எஃப் ஆஃப் 1னே போடலாமா? இப்போதைக்கு ஸ்ட்ரைட்டாக எஃப் ஆஃப் 1னே போடலாம். கரெக்டாக தான் போட்டிருக்கேன். பாருங்களா பசங்க, 1 வர வரைக்குமா? ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து எக்ஸ் 1 வர வரைக்கும் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் 0. சரிங்களா? ஸ்ட்ரெயிட்டாகவே 0, ஏன்னா அதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இப்போ 1ல ஸ்டார்ட் பண்ணி 2 வர வரைக்கும் 1. இப்போ நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சு குவார்டர்லி எக்ஸாம் போகிற ஸ்டேஜில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சு குவார்டர்லி எக்ஸாம் போகிற வரைக்கும், அதாவது செகண்ட் எக்ஸாம் போகிற வரைக்கும் உங்களோட டோட்டல் வேல்யூவை நீங்கள் யாரை சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் நடந்தது தான் சொல்ல முடியும், வேற யாரும் கிடையாது. ஏன்னா அவன் ஒருத்தன் தானே இருக்கான்.
அவனை மட்டும் தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? இப்போ செகண்ட் எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு. யூ டன் வித் யுவர் செகண்ட் எக்ஸாம். தேர்ட் எக்ஸாம் போகிற வரைக்கும் செகண்ட் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க, தேர்ட் எக்ஸாம் போகிற வரைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேருந்து ரெண்டாவது எக்ஸாம் மார்க் வரைக்கும் நீங்கள் ஆட் அப் பண்ணி சொல்வீங்கல்ல. ஒரு தடவை இல்லைடாப்பா, டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டாக டோட்டலாக எக்ஸுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொல்லணும். சரியாடாமா? ஸோ இப்போ டோட்டல்ன்றப்போ வாட் வில் டூ 1 + 12 டிவைடட் பை 5 + 12 ரெண்டு பேரையும் ஆட் பண்ணோம் வச்சு 6/12. ஓகேவாடாப்பா? இப்போ தேர்ட் எக்ஸாம் எழுதி முடிச்சதுலேருந்து ஃபோர்த் எக்ஸாம் வர வரைக்கும் தேர்ட் எக்ஸாமோட கியூமுலேட்டிவ் தேர்ட் வரைக்கும் இருக்க கியூமுலேட்டிவ் டோட்டலாக 0லேருந்து தேர்ட் எக்ஸாம் வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து 3 வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும். ஸோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்து சொன்னீங்கன்னா என்ன கிடைக்கும்? 11/12. அப்புறம் அட் லாஸ்ட் இப்போ மொத்தமாக முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ 4க்கு மேலே 4லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எவ்வளோ வந்தாலும் சரி, நான் இதை மொத்தமாக சொல்ல போகிறேன் which is 1, which will be 1. ரைட்? ஏன்னா மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா 1 தானே கிடைக்கும். ஆஃப்டர் தட் 1 அவ்வளோதான். ஓகேங்களா? திஸ் இஸ் கால் f(x). ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்டேஜாக போக 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 மொத்தமாக ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஸ்டேஜ் வரைக்கும் எவ்வளோ, ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஸ்டேஜ் வரைக்கும் எவ்வளோ, ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஸ்டேஜ் வரைக்கும் எவ்வளோ அவ்வளோன்னு சொல்கிற அதுக்கு பேர் தான் கியூமுலேட்டிவ். இப்போ புரிஞ்சுதாடாப்பா? ஸோ வாட் இஸ் f(x) now? இப்போ க்ளீனாக எழுதுங்க. வாட் இஸ் f(x)? 0 வரும், நெக்ஸ்ட்டு 1/12 வரும், நெக்ஸ்ட்டு 6/12 வரும், நெக்ஸ்ட்டு 11/12 வரும். பூர்ணா இங்கே பாருங்க, ஃபோர்த் வர வரைக்கும், அதாவது தேர்ட் எக்ஸாம் வர வரைக்கும். ஸோ தேர்ட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து தேர்ட் எக்ஸாம் ஃபுல்லாக சொல்லுவீங்க. இப்போ 3 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, உங்களோட கியூமுலேட்டிவ் மார்க் என்னன்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் எக்ஸாம், செகண்ட் எக்ஸாம், தேர்ட் எக்ஸாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சு சொல்வீங்க. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 11. இப்போ உங்களோட குமுலேட்டிவ் அப்படின்னா எதுலேருந்து ஆட் ஆகும்டா பசங்களா? நீங்கள் ஜூனில் எழுதுனீங்களே, ஜூனில் எழுதின யூனிட் டெஸ்ட்டில் இருந்து இப்போ வரைக்கும் எழுதின சைக்கிள் டெஸ்ட் வரைக்கும் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, யூ காட் இட். இஃப் யூ ஃபைண்ட் யுவர் குமுலேட்டிவ் மார்க் இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 1000க்கு மேலே வந்திருக்கும். சரியாடாம்மா? சப்ஜெக்ட்ஸ் வச்சு அப்படிதான் ரைட் பண்ணும். கியூமுலேட்டிவ் ஃபங்க்ஷன்னா அதுதான். சரிடாமா? ஸோ பின்னாடி இருந்து இப்போ இது வரைக்கும் ஓகேங்களா? இப்போ வந்துட்டு 2 வர வரைக்கும்னா என்னது? 0லேருந்து 2 வர வரைக்கும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து இன்ஃபினிட்டிலேருந்து 2 வர வரைக்கும் எல்லாத்தையும் ஆட் அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. ஓகேவா? சம்வாட் லைக் an average. எஸ். ஸோ அட் லாஸ்ட் உங்களுக்கு 1 ஆன்சர் கிடைக்கும். சரிடாமா? ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு ஆன்சர்ஸ். இந்த 0ங்கிற ஆன்சர் எது வரைக்கும் சொல்ல முடியும்? டெஸ்ட்டே நடக்காத வரைக்கும். கரெக்டா? நம்மளுக்கு 0ங்கிறது எப்போ வரைக்கும் வரும்? டெஸ்ட்டே நடக்காத வரைக்கும். ஒரு டெஸ்ட் கூட எழுதாத வரைக்கும் 0ன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு டெஸ்ட் எழுதி முடிச்சு ரெண்டாவது டெஸ்ட் வர வரைக்கும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டோட மார்க்கே வச்சு ஓட்டுவோம். ஓகேங்களா? 11th வர வரைக்கும் 10th மார்க் தானே சொல்வீங்க. யாடா பசங்களா? லைக் 12th வந்தோடனே எந்த மார்க் சொல்வீங்க? 10th மார்க் சொல்வீங்களா? 11th மார்க் சொல்வீங்களா? அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ செகண்டில் ஸ்டார்ட் பண்ணி தேர்ட் எக்ஸாம் வர வரைக்கும் இந்த மார்க்கே வச்சு ஓட்டுவோம். ஓகேங்களா? தேர்ட் எக்ஸாம்லேருந்து ஃபோர்த் எக்ஸாம் வர வரைக்கும். அண்ட் ஆஃப்டர் 4 எக்ஸாம்ஸும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இதுதான் இட் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். காட் இட் பசங்களா? எஸ். ஸோ வாட் இஸ் ப்ராபபிலிட்டி x less than or equal to 3? ப்ராபபிலிட்டி x less than or equal to 3னா யாரெல்லாம் வரலாம்? p of x is equal to 0 வரலாம். 0 இருக்கா? இல்லை 1 தானே இருக்கு. 1 இருக்கலாம். p of x is equal to 2 வரலாம். and p of x is equal to 3 வரலாம். கரெக்டாடாமா? less than or equal to 3ன்றப்ப இவங்க 3 பேரும் வரலாம். ரைட்? இது இப்படியும் சொல்லலாம், இவங்க 3 பேர்த்தையும் ஆட் பண்ணுறதும் சொல்லலாம், ஆர் அதர்வைஸ் ஸ்ட்ரெயிட்டாக f of 3ன்னு சொல்லலாம். இதுவும் ஒன்று தான். ரைட்? less than or equal to 3னா என்ன? இதுவும் அப்போ 3 பேர்த்தையும் ஆட் பண்ணி தானே கண்டுபிடிச்சிருப்போம். ரைட்டாடாமா? ஸோ f of 3னா என்ன வரப்போகுது? you will be having 11/12. 3 பேர்த்தையும் ஆட் பண்ணாலும் 11/12 தான் வரும். ஓகேவாடாப்பா? இதுவே கிரேட்டர் தென். ஸோ கிரேட்டர் தென் வந்து டிஃப்ரெண்ட்ராப்பா. ஸோ கிரேட்டர் தென்றப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? லெஸ்ஸர் தெனுக்கு போய்க்கணும். ஸ்ட்ரிக்ட்லி less than 2. ஸோ less than 2ன்றப்போ யாரெல்லாம் வரலாம்? p of x is equal to 1 மட்டும்தான் வருவாங்க. ஜஸ்ட் ஸோ
1 secondமா 1 minus p of x less than 2னு சொல்லிக்கலாம். less than 2னா யார் மட்டும் தான் இருப்பாங்க? x is equal to 1 மட்டும் தான் இருப்பாங்க. So first testோட மார்க் என்ன? 1/12. So we will be having 11/12. How? Probability of complement of A is equal to 1 minus probability of A. படிச்சிருக்கீங்களாடாமா? ப்ராபபிலிட்டி ஃபார்முலா இது எல்லாமே ப்ராபபிலிட்டியில் நீங்கள் படித்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணுறோம். நத்திங் டிஃப்ரெண்ட். ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் என்னது? 1 minus p ஆஃப் ஏ படிச்சிருக்கோம்ல. ஸோ நம்மளுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3க்கு நம்மளால ஃபைன் பண்ண முடியும். ஸோ உனக்கு எது கஷ்டமா இருக்கோ நீ அந்த லைக் உனக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ஃபைன் பண்ணிடலாம். இப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2னா யார் யார் வரணும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 போடணும், 3 போடணும், 4 போடணும். இந்த 4 பேர்த்தையும் ஆட் பண்ணணும். உனக்கு அந்த 4 பேர்த்தை ஆட் பண்ணுறது கஷ்டமா இருக்கா, இல்லை 1லேருந்து மீதி இருக்க அந்த ஒருத்தரை சப்ராக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கா? எது உனக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். சரியாடாமா? சப்ராக்ஷன் ஈஸியாக இருக்குன்னா சப்ராக்ஷன் பண்ணுங்க. இல்லை மேம் நான் 2, 3, 4 இவன் 3 பேர்த்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கும் இதே ஆன்சர் தான் வரும். சரியாடாப்பா? எப்படி பண்ணாலும் உங்களுக்கு ஒரே மாதிரி ஆன்சர்ஸ் தான் வருவாங்க. Where is complement in this question, ma'am? காம்ப்ளிமெண்ட்னா என்னடாமா? காம்ப்ளிமெண்ட்னா ஆப்போசிட். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 கால்குலேட் பண்ண தெரியும்னா அப்போ கிரேட்டர் தென் 3யை வந்து நான் காம்ப்ளிமெண்ட்டாக தானே எடுத்துப்பேன். அதோட ஆப்போசிட் தானே லெஸ் தென்னு. ஸோ அப்போ அதை காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிட்டேன்னா அப்போ 1 minus p less than 2ன்னு வருவாங்க. ஓகேங்களா? பாரு, நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. 11th சாப்டர்ல நிறைய டவுட்ஸை வச்சிருப்பீங்க போல இருக்கு மனசுக்குள்ளலாம். யாடா பசங்களா அப்படியா? ரியலி லைக் தட்? டேரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணலையும் போடலாம்டாப்பா. டயக்ராம் புக்லலாம் இருக்குது, கம்பல்சரிலாம் இல்லை. சரிங்களா? டயக்ராமுக்குலாம் மார்க் கிடையாது. ஓகேங்களா? யா, a 6-sided like you can do this one anyone. இது வந்து கஸ்டமைஸ்டு டை, சும்மா 1 to 6 போகிற டை கிடையாது. Okay, no problem, Shweta. So now look at this one, Rapa. A 6-sided die is marked 1 on one face. ஒரு ஃபேஸில் 1ன்னு மார்க் பண்ணியிருக்காங்க, இன்னும் 2 ஃபேஸில் 2ன்னு மார்க் பண்ணியிருக்காங்க, இன்னும் 3 ஃபேஸில் 3ன்னு மார்க் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? Okay, the die is rolled twice. 2 டைம் ரோல் பண்ணுறாங்க. ஸோ if x denotes the total score in 2 throws. ஸோ நீங்கள் தான் சாம்பிள் ஸ்பேஸ் பொறுமையாக எழுதணும். சரியாடாமா? சாம்பிள் ஸ்பேஸ் என்ன பண்ணணும்? பொறுமையாக எழுதணும். முதல்ல அந்த டைஸில் யாடாப்பா டேரெக்டாகவும் எழுதலாம்டா பசங்களா, தாராளமாக டேரெக்டாக போடலாம். ஓகேங்களா? 1, 2, 2, 3, 3, 3ன்னு வருவாங்க. ஓகேங்களா? உங்களோட சாம்பிள் ஸ்பேஸில் அப்போ எத்தனை பேர் இருப்பாங்க? வெரி கேர்ஃபுல்லி டூ இட். ஓகேவா? 1 ஃபஸ்ட்டு 2 கூட மேப் பண்ணுவீங்க, அகெயின் 1 வந்து 2 கூட மேப் ஆகும், அகெயின் 1 வந்து 3 கூட, 1 வந்து 3 கூட, 1 வந்து 3 கூட. ரைட்? நெக்ஸ்ட்டு 2 வந்தா, ஸோ 2 வந்து 1 கூட, அகெயின் 2 with 2, 2 with 3, 2 with 3 and 2 with 3. அகெயின் இதே ரோ திருப்பி ரிப்பீட் ஆவாங்க, ஏன்னா 2 2 இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு 3க்கு மேலே, ஸோ 3,1, 3,2, 3,2 and 3,3, 3,3. எஸ், ஸோ இந்த மாதிரி 3 ரோஸ் வருவாங்க. ஸோ டோட்டலி எத்தனை வரப்போகுது? அதே 36 தான். யாடாமா? அஃப்கோர்ஸ் நான் அனுப்புகிறேன். சரியா? 1,1, 1,1 வராது. நோ ஆயிஷா, 1,1, 1,1 வருவாங்க. சாரிடாமா, 1,1 will come. ஸோ 2,2 வருவாங்க. எஸ், ஸோ டோட்டலி 36 எலிமெண்ட்ஸ். ஓகேவாடா பசங்க? எஸ். ஸோ இப்போ எக்ஸ் என்ன பண்ணும்? எக்ஸ் என்ன சொல்கிறாங்க? எக்ஸ் டினோட்ஸ் தி டோட்டல் ஸ்கோர். எக்ஸ் என்ன பண்ணுறாங்க? டோட்டல் ஸ்கோர். டோட்டல் ஸ்கோர்னா அது அடிஷன். ஸோ வாட் ஆர் த அடிஷன்ஸ் யூ ஹாவ்? ஒன்று 3 வரும், இல்லைனா 4 வரலாம்,
இல்லைன்னா வேறு யார் யார் வரலாம்? 2, 2 இருக்கு. எஸ் அஃப்கோர்ஸ் இருக்கு. இல்லைன்னா யார் யார் வரலாம்டா அப்பா? ஏன்னா 2 2 இருக்குல்லடா அப்பா. ஓகே இங்கே பாருடாமா, இது டோட்டல் எலிமெண்ட்ஸ் ஓகேங்களா. 1 கொண்டு போய் இவங்க எல்லாத்துக்கூடையும் கம் பேர் பண்ணும். நெக்ஸ்ட் 2 கொண்டு போய் இவங்க எல்லாத்துக்கூடையும் பேர் பண்ணும். 3 கொண்டு போய் இவங்க எல்லாத்துக்கூடையும் பேர் பண்ணும். 3 கொண்டு போய் ஸோ அந்த மாதிரி சரிங்களா. 1 கொண்டு போய் இவங்க எல்லாத்துக்கூடையும் பேர் பண்ணுங்க. 2 கொண்டு போய் இவங்க எல்லாத்துக்கூடையும் பேர் பண்ணுங்க. இது டேப்லெட் காலம்ல கண்டுபிடிச்சி போடலாம், தாராளமாக போடலாம். சரியாடாமா? எஸ் யா. ஸோ 2 3 4 5 6 எஸ். ஸோ 2 3 4 5 1 6 இவ்வளோ தானே எக்ஸ் வேல்யூஸ் வருது பசங்களா. வேறு யாரும் வரல. வாட் ஆர் யூர் நம்பர் ஆஃப் ஏ? ஸோ என் ஆஃப் ஏன்னு கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்னு கூட வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ 2னா எத்தனை பேர் வருவாங்க? 2னு பார்த்தா ஒரே ஒரு எலமெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஒரே ஒரு எலமெண்ட் தான் நம்மளுக்கு 2க்கு மேப் ஆகும். 3 எத்தனை பேர்த்துக்கு மேப் ஆவாங்க? நிதிஷ் எப்பயுமே ஒரு டைனா 1 2 3 4 5 6 இந்த மாதிரி தானே ஒவ்வொரு சைட்லயும் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இது ஒரு கஸ்டமைஸ்டு டை சரிங்களா. ஒரு டைனா மொத்தம் 6 பக்கம் இருப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு டைன்னு வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம உருட்டுற டப்பான்னு வச்சுக்கோங்க. இதுக்கு 6 பக்கம் இருக்கா? இந்த 6 பக்கத்துலயும் என்னென்ன நம்பர்ஸ் வரணும்னு சொல்லிட்டான். ஒரு பக்கம் 1 இருக்கணும் ஓகேவா. இன்னும் 2 பக்கத்துல 2 இருக்கணும். மீதி இருக்க 3 பக்கத்துலயுமே 3 3 3 இருக்கணும். அந்த மாதிரி ஒரு டை நம்ம மேக் பண்றோம் சரிங்களா. ஸோ அவங்கள சாம்பிள் ஸ்பேஸாக எழுதுறீங்க. யூ காட் இட் நவ்? ஃபோரேடா பசங்களா? வெரி ஷுர் ரைட். ஓகே 4 பேர் தான் இருக்கீங்களா? சூப்பர். வாட் அபவுட் 4? 4ன்னு எத்தனை பேர் இருப்பாங்க? 10. It is 10 and it is 12 and it is 9. சரிடாப்பா லேட் ஆகுது, அதனால தான் நானே போட்டுட்டேன். இஃப் யூ டோன்ட் டேக் ராங் ஓகேங்களா. ஓகே சூப்பர்டாமா. ஸோ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது ப்ராபபிலிட்டி ஃபஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். வாட் இஸ் யூர் டோட்டல் எஸ்? டோட்டல் எஸ் எவ்வளோ? 36 ஓகேங்களா. ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிக்கலாமா? ஸோ என்னென்ன ப்ராபபிலிட்டி வரும் உங்களுக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ எஃப் ஆஃப் 2 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்டாமா? எஃப் ஆஃப் 2க்கு என்ன கிடைக்கும்? 1/36. எஃப் ஆஃப் 3க்கு என்ன கிடைக்கும்? 4/36. எஃப் ஆஃப் 4க்கு என்ன கிடைக்கும்? 10/36. எஃப் ஆஃப் 5 இருந்தால் என்ன கிடைக்கும்? 12/36. அண்ட் அட் லாஸ்ட் எஃப் ஆஃப் 6னா என்ன கிடைக்க போகுது? 9/36. ஸோ வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்? உங்களோட எஃப் ஆஃப் எக்ஸ் என்னடாமா? லைனாக சொல்லுங்க பார்க்கலாம். 1/36, 4/36, நெக்ஸ்ட்டு 10/36, 12/36, 9/36. எஸ் ரைட். இது எப்போ கிடைக்கும்? when your x is equal to 2 ரைட். இது x is equal to 3, x is equal to 4, x is equal to 5 and x is equal to 6. ஓகேவாடா பசங்களா? அவ்வளோதான். வாட் அபவுட் யூ எஃப் ஆஃப் எக்ஸ்? எஃப் ஆஃப் எக்ஸை நிதானமாக கண்டுபிடிச்சி சொல்லுங்க சரிங்களா. இப்போது when your x 2க்கு முன்னாடி வரைக்கும் சரிங்களா, இன்ஃபினிட்டிலேருந்து 2க்கு முன்னாடி வரைக்கும் என்ன கதி தான்? உன்னுடைய கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 0 தான், ஏன்னா யாருமே கிடையாது. ஸோ இட் இஸ் 0. ஓகேவாடாப்பா? எஸ். ஸோ இப்போ 2லேருந்து 3 வர வரைக்கும், 2லேருந்து 3 வர வரைக்கும் என்னோட எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது? 1/36. இப்போ 3 எக்ஸாம், 3rd எக்ஸாம்ஸ்லேருந்து 4th எக்ஸாம் வரைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னடாமா? 3rd எக்ஸாம். ஸோ இவங்க 2 பேர்த்தையும் டோட்டலாக சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் என்ன மார்க், அப்புறம் அடுத்த எக்ஸாமில் என்ன மார்க், எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ 5/36. எஸ்டா பசங்களா. 4thலேருந்து 5th எக்ஸாம் வர வரைக்கும் வாட் இஸ் யூர் வேல்யூ ஃப்ரம் 4? ஸோ 10 ஸோ இது ஆல்ரெடி 2 பேர்த்தை ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களே, அவன் கூட 3ஆவதாக இருக்கிறவனை ஆட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. டோட்டல் கிடச்சிரும் 15/36. அட் லாஸ்ட் என்ன கிடைக்கும்? 15 + 12 you will be having 27/36 and finally 1ன்னு கிடைப்பாங்க.
ஸோ அப்போ உங்களோட எஃப் ஆஃப் எக்ஸ் என்னடாமா? வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்? 0, 1/36, 5/36, 15/36, 27/36, at last 1. ரைட்டடா பசங்க? இந்த எக்ஸ் எப்போன்னு எழுத தெரியும்ல உங்களுக்கு? இன்ஃபினிட்டியிலிருந்து 2 வர வரைக்கும், 2ல ஸ்டார்ட் பண்ணி 3 வர வரைக்கும், 3ல ஸ்டார்ட் பண்ணி 4 வர வரைக்கும், 4ல ஸ்டார்ட் பண்ணி 5 வர வரைக்கும், அண்ட் 5ல ஸ்டார்ட் பண்ணி 6 வர வரைக்கும், அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர் 6. வாட் இஸ் ப்ரீ ஆஃபர்லி மேம் ஃபார் வேதாந்து? நம்ம இப்போ ரிவைஸ் பண்ணுறோம்ல பசங்க, y இஸ் நாட் ஈக்குவல் டு 2, நாட் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூஸ் என்னவோ அதை தான் பிரசாந்த் எடுத்துக்கணும். சரிங்களா? எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ் வந்திருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். வாட் ஆர் த வேல்யூஸ் யூ ஹேவ்? 2, 3, 4, 5, 6. அவனை மட்டும் தான் சூஸ் பண்ணும். அவனுக்கு மட்டும் தான் ப்ராபபிலிட்டி எக்ஸிஸ்ட் ஆவாங்க, வேற யாருக்கும் கிடையாது. ப்ராபபிலிட்டின்னா இந்த ரேண்டம் வேரியபிளுக்கு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவாடாப்பா? கிளாரிட்டி இருக்காடா பசங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு, கியூமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ப்ராபபிலிட்டி 3லேருந்து 6 வரைக்கும் கேட்குறாங்க. 3லேருந்து 6 இதை நீ டைரெக்டாகவும் பண்ணலாம், இல்லைன்ற பட்சத்தில் கியூமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் வச்சும் யூஸ் பண்ணலாம். 2 வகையாக பண்ணலாம். எப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, 4, 5 இந்த 3 பேர்த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்ற பட்சத்தில் எஃப் ஆஃப் 6 மைனஸ் எஃப் ஆஃப் 3 அப்படின்னு பண்ணலாம். ஓகேங்களா? கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ நீ ஸ்மால் யூஸ் பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட்டாகவே ப்ராபபிலிட்டியை ஆட் பண்ணிடுங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே ப்ராபபிலிட்டி எஃப் ஆஃப் 3, எஃப் ஆஃப் 4, எஃப் ஆஃப் 5 ஆட் பண்ணிட்டேன்னா முடிஞ்சிருச்சு. இல்லைனா கேபிட்டல் யூஸ் பண்ணுறீங்கன்னா சின்னதுலேருந்து பெருசாக சப்ராக்ட் பண்ணிங்கன்னா போதும். ஓகே வாடாப்பா? வாட் அபவுட் திஸ் கேஸ்? இட் இஸ் 930 ராமா. P greater than or equal to 4. Greater than or equal to 4னா என்னது? 4, 5, 6 இவங்க 3 பேர்த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்ற பட்சத்தில் 1 மைனஸ் P ஆஃப் 4, P லெஸ் தென் 4. ஸோ 1 மைனஸ் F ஆஃப் 4 அப்படியும் பண்ணலாம். நோட்ஸில் எந்த ஸ்டெப் போட்டிருக்கேன்னா ஐ யூஸ் லைக் புக் பேக் தாம்மா. புக் பேக்கில் எந்த ஸ்டெப்ஸ் இருக்கோ அதே தான் நான் போட்டிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதா நான் போட்டிருக்கேன். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக டைரெக்டாக அப்ளை பண்ணுவோம்ல அதுவே போட்டிருக்கேன். ஓகேவாடா பசங்களா? எவ்ரிவன் காட் இட் ரைட்? ஸோ இந்த ப்ராபபிலிட்டியில் ஆன்சர்ஸ்லாம் எழுதிடுவீங்களா கரெக்டா? கியூமுலேட்டிவ் வச்சு ஆன்சர் சொல்லவா? ஓகே, ஒரே செகண்ட். For the third sum, right, I will use P of 3 less than or equal to x less than 6. கரெக்டாடாமா? ஸோ அப்போ F of 6 மைனஸ் F of 3. ஓகேங்களா? F of 6னா என்னது? லைக் 6 கூட கிடையாது, லெஸ் தென் 6. லெஸ் தென் 6 தானே சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? நான் 5 கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ F of 5 minus P of 3. So less than 6 என்னடாப்பா? less than 6ன்றப்போ 27/36. 27/36ல இருந்து P equal to 3 வரணும். ஸோ equal to 3ன்ற பட்சத்தில் I have to subtract this one. So 1/36 which is 26/36. ஓகே வாடாப்பா? ஸோ F of 6 மைனஸ் F of 3னே யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுதான் F of 6க்கு யூஸ் பண்ண வேண்டிய வேல்யூ, இதுதான் F of 3க்கு யூஸ் பண்ண வேண்டிய வேல்யூ. ஓகே வாடாமா? யூ யூஸ் தட், அதவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாமாடா பசங்களா? ஸோ வாட் இஸ் தி ஃபோர்த் ஒன்?
px greater than or equal to 2 which is equal to 1 minus px less than 2. Less than 2 na என்னது f of 2 க்கு equal. What is the f of 2 dama? f of 2 4 sorry question மாத்திட்டேனா greater than or equal to 4ங்களா greater than or equal to 4. So less than 4. Less than 4 na f of 4. f of 4. 4 இங்க இருக்கு 5 by 36. 1 minus 5 by 36 which is 31 by 36. எப்படி பண்ணாலும் கரெக்ட் ஆன்சர் தான் வரும். ஸ்ட்ரெயிட்டா ஆட் பண்ணாலும் கரெக்டா தான் வரும். நான் இப்படி பண்ணிக்கிறனாலும் இப்படி பண்ணாலும் கரெக்ட் ஆன்சர் தான் வரும். சரியாடாமா? Whatever you can do it. நெக்ஸ்ட் ஒன் போலாமாடா பசங்களா? சி ஒரு மாஸ் ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு எக்ஸ்ல இருந்து மாஸ் ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? அதோட கியூமுலேட்டிவ் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்ல? யா திஸ் இஸ் நாட் அ 5 மார்க் கொஸ்டின். இதெல்லாம் 5 மார்க் கொஸ்டின்ல கேட்க மாட்டான். இவ்வளோ சப்பையா இருக்கலாம் உனக்கு 5 மார்க் கொஸ்டின்ல கேட்பானா? நெவர். ஓகேவாடாமா? நெக்ஸ்ட் எக்ஸை மூவ் ஆன் ஆகலாமா? You know how to find a mass function and how to find a cumulative function. Mass functionக்கு cumulative function எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிருச்சா தெரியலீங்களா? ஓகேங்களா? இப்போ cumulative functionல இருந்து mass function கண்டுபிடிக்கிறது, அதாவது சின்ன f of xல இருந்து பெரிய f of x எப்படி வந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம், ரைட்? சின்னதுல இருந்து பெருசு எப்படி கண்டுபிடிச்சோம்? எல்லாத்தையும் டோட்டலா ஆட் பண்ணி கண்டுபிடிச்சோம். இப்போ என்னன்னா பெருசுல இருந்து சின்னது எப்படி கொண்டு வருவோம்? ஓகே மேடம், பெருசுலேருந்து சின்னது எப்படி கொண்டு வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படின்னா லைக் தெரிஞ்சிருச்சுங்களா? ஓகே, ஸோ எவ்ரி ஒன் இப்போ ஒரு விஷயம் நான் கேட்குறேன். என்ன கேட்க போகிறேன்னா உங்களுக்கு இது வரைக்கும் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இது வரைக்கும் யார் ஆல்மோஸ்ட் ஹேவிங் 10 மேக்ஸ் டீச்சர்ஸ். இது வரைக்கும் உங்களுக்கு 10 மேக்ஸ் டீச்சர்ஸ் நீங்கள் பார்த்தாச்சு, ரைட்டாடாமா? 11th முடிகிற வரைக்கும் யூ ஹேவிங் 8 மேக்ஸ் டீச்சர்ஸை பார்த்தாச்சு. ஓகேங்களா? உனக்கு ஆக மொத்தம் இது வரைக்கும் 10 மேக்ஸ் டீச்சர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க. அதில் 11th முடிகிற வரைக்கும் 8 மேக்ஸ் டீச்சர்ஸ். இப்போ 12வதுல எவ்வளோ மேக்ஸ் டீச்சர்ஸ் படிச்சிருப்பீங்க? ஹவு மெனி டீச்சர்ஸ் யூ ஹேவ்? அப்போ 12th கரெக்டாக எவ்வளோன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணி 2ன்னு சொன்னீங்க? எஸ், ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் அப்படின்னு சொல்றேன். இது வரைக்கும்னா என்னது? ஸோ மை எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ இது வரைக்கும் என்னோட கரண்ட் வரைக்கும். ஓகேங்களா? அதுல இருந்து அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ், நான் இப்போ 12th படிக்கிறேன்னா முன்னாடி ஸ்டேஜ் என்னது? 11th. ஸோ இப்போ 11th நான் சப்ராக்ட் பண்ணனா இப்போ கரண்டா எனக்கு எத்தனை பேருன்னு தெரிஞ்சிடும். தட்ஸ் இட் ராமசங்களா. ஸோ ப்ளஸ்ஸு கிடையாதுடாமா, மைனஸு. சரிங்களா? ஓகேங்களா? ஸோ இப்போ கரண்ட்லி எனக்கு எத்தனை பேர், ஜஸ்ட் இப்போ மட்டும் எத்தனை பேருன்னா கியூமுலேட்டிவ் டோட்டலில் சப்ராக்ட் பண்ணிடுவீங்க. எக்ஸசைஸ் சம் நடத்துவீங்களா மேம்? ஸோ எக்ஸசைஸ் சம்ஸும் நான் நடத்த வேண்டாம் பசங்களா. ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 எக்ஸசைஸில் வந்து ஆல்ரெடி எக்ஸசைஸ் சம்ஸ் நான் டீச் பண்ணி எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் தி டைம். ஏன்னா நம்ம ரிவிஷன் கிளாஸாக போகிறதுல எல்லா டாபிக்ஸையும் நம்ம எடுத்து முடிச்சுட்டு எக்ஸசைஸ் நம்ம வீ கேன் சி இட், நம்ம திருப்பி ரிவைஸ் பண்ணுவோம்ல, அப்போ திருப்பி நான் நடத்துவேன். இஷா சரிடாம்மா? 30 செகண்ட் ஸ்லோவாக போகுதா? ஓகேடாமா, நோ ப்ராப்ளம். ரைட் பசங்களா? ஸோ ஐ ரெடி டு ஃபைண்ட் இட். எல்லாரும் கண்டுபிடிக்க ரெடியாக இருக்கீங்கல்ல? ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஸோ சின்ன ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கணும். ஸோ ஹவு டு யூ ஃபைண்ட் தி ஸ்மால் ஃபங்க்ஷன் ராமா? ஸோ இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 -2க்கு என்ன பண்ணுவீங்க? ஸோ யோர் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.25லேருந்து 0 மைனஸ் பண்ணுவீங்க. ஸோ 0.25. ஓகேவாடாமா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1. -1க்கு என்ன பண்ணணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.60லேருந்து 0.25 சப்ராக்ட் பண்ணும், விச் இஸ் 15 35. x is equal to 0ன்னு போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்டாமா? f of x is equal to
தேங்க்ஸ் பசங்களா. வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்? 0.90 to 0.60 which is 0.30 அப்படின்னு கிடைப்பாங்க. x is equal to 1. What is the f of x? 1 minus 0.90 which is 0.10. Got it everyone? So this is your small f of x. ஓகேங்களா? இது அழகா அங்க எழுதிடுங்க. What is your fpx less than 0? Less than 0. Less than 0னா யார் யார் வருவாங்க? இவங்க ரெண்டு பேர்த்த ஆட் பண்ணாலும் சரி, இல்லைனா less than 0னா straightly f of 0னு போட்டாலும் சரி. f of 0னு போட்டிங்கன்னா என்னடாமா கிடைக்கும்? You will be having 0.60. ஸ்ட்ரெயிட்டா 60 போட்டாலும் சரி, இல்லைனா இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணி 60 போட்டாலும் சரி, உங்களோட விருப்பம். ஓகேவா? வாட் அபவுட் திஸ் ஒன்? px greater than or equal to -1. -1 விட அதிகமாக இருக்கும். -1 விட அதிகமாக இருக்கும்னா இவன் 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 3 பேர்த்தையும் நீங்கள் ஆட் பண்ணணும். இவங்க 3 பேர்த்த ஆட் பண்ணாலும் ஓகே, இல்லைனா 1 minus px less than -1. less than -1 என்னது? இவன் ஒரே ஒருத்தன். ஸோ 1 minus 0.25. ஸோ இட் இஸ் 0.75. கிளாரிட்டி இருக்காடா பசங்களா? யூ ஹாவ் கிளாரிட்டினா? எஸ். நெக்ஸ்ட் ஒன் போலாமா? Okay. So see the next one பசங்களா. A random variable x has the following probability mass function. எங்கிட்ட probability mass function இருக்கு. சரிங்களா? x like x கொடுத்துட்டாங்க, f of x கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? You have to find this value. இவன் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். இந்த sum வந்து பப்ளிக்ல அடிக்கடி கேட்குற question. சரிங்களா? First of all இதுக்கு values தெரிஞ்சாதான் நம்ம calculate பண்ண முடியும். So 2 less than x less than 6னா என்னது? 3 வரும், 4 வரும், 5 வரும். இவங்க 3 பேர்த்தையும் ஆட் பண்ணா முடிஞ்சிருச்சு. கரெக்ட்டுங்களா? ஆனா நம்மளுக்கு அது வேல்யூஸ் தெரியணுமே. நம்மளுக்கு k வேரியபிள் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் அந்த வேரியபிளுக்கு நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அந்த வேரியபிள் எப்படி கண்டுபிடிப்பீங்கடாமா? பை யூசிங் உனக்கு எஃப் ஆஃப் எக்ஸை பத்தி என்ன தெரியும்? எஃப் ஆஃப் எக்ஸை பத்தி நம்மளுக்கு என்ன தெரியும்டாமா? எஸ். எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் 1. எஸ். எல்லாத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 1. அந்த கிளாரிட்டி இருக்குல்ல? ஸோ அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குமா? ஸோ 1 2 3 9 14 20 30k. ஸோ 30k is equal to 1. அப்போ கேவோட வேல்யூ என்னது? 1/30. ஸோ இதை வச்சு டேபிளை ரீஃப்ரேம் பண்ணலாம். ஓகேங்களா? இதை வச்சு என்ன பண்ணலாம்? டேபிளை ரீஃப்ரேம் பண்ணி எழுதுங்க. So it is 1/30, it is 2/30, 6/30, 5/30, 6/30, 10/30. Okay vadamma? Yes. So இப்போ என்ன கேக்குறாங்க? Probability of 2 less than x less than 6. சரிங்களா? அப்படின்னா என்ன வரணும்? யார் யார் ஆட் பண்ணுவீங்க? f of 3 ஆட் பண்ணுவீங்க, f of 4 ஆட் பண்ணுவீங்க, f of 5 ஆட் பண்ணுவீங்க. ரைட்? இவங்க 3 பேர்த்தையும் ஆட் பண்ணுவீங்க. 6 5 11, 11 plus 6 it is 17, 17/30. ரைட்டடா பசங்களா? வாட் அபவுட் திஸ் ஒன்? 2லேருந்து 5 வரைக்கும். ஸோ 2லேருந்து 5 வரைக்கும்னா f of 2. ஸோ 2/10 plus 6/30, 5/30, அவ்வளோதான். இந்த 3 பேர் தான். சிக்னல் ப்ராப்ளம் ஹவு 30ங்களா? எல்லாத்தையும் ஆட் பண்ணும் தமிழ். சரிங்களா? இவங்க எல்லா எஃப் ஆஃப் எக்ஸையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 1 கிடைக்கும். ஸோ இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 30k கிடைக்கும். ஸோ 30kயோட வேல்யூ 1. அப்போ கேவோட வேல்யூ 1/30. ஓகே. ஸோ 2/30, 6/30 அண்ட் 5/30. வாட் இஸ் யர் ஆன்சர் டாமா? என்னோட டோட்டல் ஆன்சர் என்ன வரும்? 8 13. ஸோ 13/30. What about this one? Less than or equal to 4. Strictly less than ராமா. Strictly less than include ஆகாது. Equal to வந்தா மட்டும் தான் include பண்ணும். சரிங்களா? Strictly less than include பண்ண மாட்டீங்க. Equal to வந்தா மட்டும் தான் include பண்ணும்.
ஓகேவாப்பா? ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4னா ஈக்குவல் டு 4 வருவாங்க. சி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4னா இது வந்து 3 மார்க் சம்ஸ்ல கேட்பாங்க. எஸ் திஸ் இஸ் ஆஸ்க்ட் இன் 3 மார்க் சம்ஸ். 5 மார்க் சம்ஸ் என்ன கேட்பாங்கன்னு நான் சொல்லிடுறேன். 5 மார்க் சம்ஸ் வந்து 11.5ல இருக்க பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷன் தான் கேட்பான். ஓகேவா? உனக்கு டவுட்டே வேண்டாம். சரிங்களா? they will definitely ask Bernoulli distribution or 11.4. இல்லைன்ற பட்சத்தில் நம்மளுக்கு இன்டகிரேஷன்ஸ் வச்சு சம் வரும்ல, அவனை கேட்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் 3 மார்க் சம்ஸாக தான் கேட்பாங்க. ஏன்னா இது 5 மார்க்லேயும் வந்திருக்கு, ஒரு டைம் வந்திருக்கு. ஆனால் அது ரொம்ப ஓல்டு வெர்ஷன். ஓகேடா பசங்களா? லெஸ் தென் ஈக்குவல் டு 4. லெஸ் தென் ஈக்குவல் டு 4னா என்னது? 1லேருந்து 4 வரைக்கும் ஆட் பண்ணுறது ஈஸியாக, இல்லை 1லேருந்து இவங்க 2 பேர்த்தோட அடிஷனை சப்ராக்ட் பண்ணுறது ஈஸியாக. உங்களோட திங் தாம்மா. நான் சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 5 and 6 சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். இவங்க 2 பேரும் ஆட் பண்ணால் 16. ஸோ 16/30 சப்ராக்ட் பண்ணால் 30ல் 16 போச்சுன்னா ஐ வில் பி ஹேவிங் 14/30. எது வேணால் பண்ணிக்கோங்க, உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கடாமா. ரெண்டுக்குமே மார்க் இருக்கு. ஸோ எக்ஸ் லெஸ் கிரேட்டர் தேன் 3. கிரேட்டர் தேன் 3னா 4, 5, 6. 4, 5, 6 ஆட் பண்ணிங்கன்னா 5 + 6 11, 11 + 10 இட் இஸ் 21/30. பசங்க நீ ஸ்டெப்பு வச்சு பொறுமையாக எழுதுங்க. இந்த மாதிரி போட்டு போட்டு பொறுமையாக எழுதி பழகுங்க. சரிங்களா? நான் ரிவிஷன்ஸுக்காக வேகமாக போகிறேன். ஓகே, பக்கா கிளாரிட்டினா? ஓகே எஸ்டா பசங்களா? ஸோ நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க? 3 காயின்ஸ் ஆர் டோஸ்ட் சைமல்டேனியஸ்லி. 3 காயின்ஸ் டோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. சரி, அப்போ எக்ஸோட வேல்யூஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். லைக் நான் தெளிவாக சொல்கிறேன் பாரு. எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிக்கணும். என் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கணும். அப்புறம் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா மாஸ் ஃபங்க்ஷன். ரைட்? யூ கேன் டூ இட். ரைட் பண்ண முடியலடாமா. ஏன்னா இது எல்லாத்துக்குமே தனித்தனி வேல்யூஸ் தான் வரும். எவ்வளோ ஹெட்ஸ் வருது அப்படிங்கிறது தான் உன்னோட எக்ஸ். எவ்வளோ ஹெட்ஸ் வரும்? ஒன்று 0, இல்லைனா 1, இல்லைனா 2, இல்லைனா 3. இந்த 4 பாசிபிலிட்டிஸ் தானே இருக்கு. ரைட்? ஸோ ஹெட்டுன்னு பார்த்தா ஒன்று எனக்கு ஹெட்டே வராமல் இருக்கலாம், இல்லைனா ஒரு ஹெட்டு வரலாம், இல்லைனா 2 ஹெட்டு வரலாம், இல்லைனா மிஞ்சி போனால் 3 ஹெட்டு வரலாம். 0 வரைக்கும் ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான், 3 ஹெட்டு வரைக்கும் ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான். ஒரே ஒரு ஹெட் லைக் ஒரே ஒரு ஹெட்டு வந்து வரணும் அப்படின்னா எப்படிலாம் வரலாம்? Six times okay. 6 times or just 3 times, right? 3 ways. Yes, Dhamma. What about 2? எப்போ 2 டைம் ஹெட் வரும்டா பசங்களா? How many times head? 2 times will occur. நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்காதீங்க. 3 காயின் இருக்கா, 3 டைமில் எனக்கு ஒரே ஒரு டைம் தான் ஹெட்டு வரணும். சரிங்களா? ஒரே ஒரு டைம் ஹெட்டு வரணும்னா இட் இஸ் ஒன்லி 3. ஓகேங்களா? இது என்னது? 3C2. ஸோ 3C2 ஆல்சோ 3 தான். ஸோ டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா 8 கிடச்சிருச்சு. ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறீங்க? ஓகே, 3 டைமில் எனக்கு 2 டைம் ஹெட்டு வரணும், 3 டைமில் எனக்கு ஒரே ஒரு டைம் ஹெட்டு வரணும். அவ்வளோதான், பஞ்சாயத்து முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? ஸோ உங்களோட f(x) ஸ்ட்ரெயிட் ஆன்சர் நான் சொல்லிட்டா. f(x) பார்த்தீங்கன்னா ஒன்று 1/8 வரலாம், இல்லைனா 3/8 வரலாம். 1/8 எப்போல்லாம் வரும்? when your x is equal to 0 and 3 and your x is equal to 1, 2. அவ்வளோதான்டா பசங்களா. ஓகே, ஓகே ஆடாமா. ஓகே, நான் ஓகே டன், ஐ வில் டூ தட். சரிடா பசங்களா, நோ ப்ராப்ளம் ப்ரூ. ஏன்னா நான் ஹேண்ட் ரைட்டட் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட போகிறேன்ல. ஸோ நோ இஷ்யூ இன் தட், ஐ திங்க் ஸோ. பசங்களா, ஸோ லைக் நான் இப்போ வரைக்கும் திருப்பி கேட்குறேன், உனக்கு ரேண்டம் வேரியபிளை எழுத தெரியும். ரேண்டம் வேரியபிளுக்கு மாஸ் ஃபங்க்ஷன் எழுத தெரியுமா? யார் அக்ரி வித் தட்? மாஸ் ஃபங்க்ஷன்ஸ் எழுத தெரியும்ல நம்மளுக்கு. மாஸ் ஃபங்க்ஷன்ஸ் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கியூமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் எழுத தெரியும்ல.
ஒருவேளை கியூமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் இருந்தா கூட அது திருப்பி மாஸ் ஃபங்க்ஷனுக்கு உங்களால மாத்த முடியும்ல. எல்லா தில்லாலங்கடி வேலையும் நம்மளால செய்ய முடியும். எஸ் ஆர் நோ பசங்களா? எஸ். இங்க இருக்க எக்ஸசைஸ் ஒவ்வொன்றும் எக்ஸாம்பிளோட ரெப்ளிகேட். எக்ஸாம்பிள்ல வர எல்லா விஷயமும் திருப்பி நம்மளுக்கு ஒரு சில சம்ஸை மட்டும் மைனஸ் பண்ணி மார்க் கொடுப்பான், அவ்வளவுதான். மற்றபடி அங்க இருக்கிறதும் இங்க இருக்கிறதும் லிட்ரலி சேம். லிட்ரலி சேம், டிஃப்ரெண்ட்டே கிடையாது. சரியாடாமா? ஸோ நெக்ஸ்ட் போலாமா? இதை பார்த்து பயந்துடாதீங்க, இதை பார்த்து பயப்பட வேண்டாம். ஓகேவா? இவன் எல்லாத்தையும் ஆட் பண்ணா 1ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 0, லைக் when you put x is equal to 0, எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா வாட் இஸ் ஆன்சர்? 1/kன்னு கிடைக்கும். எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா என்ன வரும்? 2/kன்னு வரும். எக்ஸுக்கு 2 போட்டிங்கன்னா 4 + 1 5/kன்னு வரும். ஸோ இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1. ஸோ 6/k is equal to 1. ஸோ k is equal to 6. கேவோட வேல்யூ என்னடாமா? 6. கேவோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு f(0) என்ன, f(1) என்ன, f(2) என்னன்னு தனித்தனியாக போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் கியூமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த சாப்டர்ஸுக்கு எக்ஸாம்பிளே இனாஃப்டாமா. ஓகேங்களா? ஸோ மாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஸ்ட்ரைட்டாகவே சப்ராக்ட் பண்ணுவீங்க. இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணும், இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணும், இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணும், இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணும், இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணும். அவ்வளோதான். ஓகேங்களா? யாடாஜோ கேக்கு 8 வருதா? ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? சாரி. சாரி 8 தான். ஓகே. இப்போ ஓகேல? எஸ். சாரிடாமா, கன்ஃபியூஷன்ஸில் போட்டுட்டேன். You know how to do this sum, right? Find the value of k. Value of k நிச்சயமா கேட்பாங்க. 11th சாப்டர்ல value of k நிச்சயமா கேட்பாங்க. Value of k எப்படி கண்டுபிடிப்பீங்க? When you add everything, if it is a mass function, மாஸ் ஃபங்க்ஷனாக இருக்காங்க, டிஸ்கிரீட் டைப்பில் தான் இருக்காங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1 கிடைக்கணும். ஆடு. ஓகேங்களா? அப்புறம் அவங்க கேட்டிருக்கிறத போட்டால் போதும். ஓகேடா பசங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்டப்பின் பண்ண போகிறோம். ஸோ ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு ட்ரிங்க் வாட்டர் அண்ட் கப். கொஞ்ச நேரம் வாட்டர் குடிச்சிட்டு வாங்க. கரெக்டாக 8:25க்கு திருப்பி ரிசூம் பண்ணலாம். சரியா? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போகலாம். அட்லீஸ்ட் 11.4 வரைக்குமாச்சும் கம்ப்ளீட் பண்ணிடணும். ரைட்டாடாமா? பெர்னாலிக்கோட நான் தனியாக கூட உங்களுக்கு சொல்லிடுவேன். பைனாமியல் அண்ட் பெர்னாலி ஸ்டேட் போத் வில் பி சேம். சரிடாமா? This chapter public weightage. ஒரு 5 mark, ஒரு 3 mark, ஒரு 2 mark வந்துடும். And you will be having 2 1 marks. ஸோ இப்போ டோட்டலி எவ்வளோடாமா? 4, 7, 12 marks. I will send பசங்களா. எல்லாரும் திரும்பி வந்து அட்டெண்டன்ஸ் போடணும். சரிங்களா?
ஸோ எஸ் எவ்ரிவன், எல்லாரும் வந்துட்டீங்களா? ஓகே. ஸோ யூடியூப்ல நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, முதல்வன் பேட்சுக்கு எங்களோட அம்மாவோட ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்குறீங்க. எந்த ஃபோன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்டாமா. நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு மட்டும் ஓடிபி சென்ட் ஆகும். அதை மட்டும் பார்த்து லாகின் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. சரிடா பசங்களா? ஸோ எவ்ரி ஒன் புட் யுவர் ப்ரெசன்ஸ் ஆன் திஸ் கமெண்ட் பாக்ஸ். எவ்ரி ஒன், எல்லாருமே யார் யார் ப்ரெசன்ட் ஆயிட்டீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? எஸ். யா மக்களே, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்ஸ். இங்கே ஆளக்கான எல்லாருமே காணாமல் போயிட்டீங்களா? ஸோ எனக்கு தான் லோட் ஆகலையா? ஒன் செக். ஓகே. யா, எனக்கு தான் லோட் ஆகலை. யாரா பசங்களா? ஹவ் இஸ் ஸ்ராவணி மேம்? ஸ்ராவணி மேம் இஸ் குட் ராமா. ஜஸ்டா இப்போ ஞாபகப்படுதா? 9:30க்கு ஞாபகப்படுத்துங்க. ஓகேங்களா? ஏடாமா. ஸோ வி ஹாவ் 1 hour பட் ஐ ஹாவ் 3 exercises டு கம்ப்ளீட். சரி, ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? பட் பரவாயில்ல, பேசிக்ஸ் நான் ஸ்ட்ராங்காக வச்சாதான் என்னால் 4th 5th எக்ஸசைஸ் பயங்கர வேகமாக சொல்ல முடியும். சரிடாமா? ஓகே. உனக்கு ஓரளவுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சு இல்லடாப்பா? 10 வரைக்கும் கூட எடுக்கவா? 10 வரைக்கும் கூட தாராளமாக எடுக்கலாம். ஆனால் பெய்ட் பேட்ச் 9:30 வரைக்கும் தான் எனக்கு கவுண்ட் ஆகுமே. யாடா பசங்களா? ஸோ அப்போ எல்லாருமே நீங்கள் அப்போ யூடியூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? ஓகே எவ்ரிவன். ஸோ எஸ் எவ்ரிவன், ஸோ யூ வில் ஜாயின். சரி, ஓகே. நம்ம பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சரியாடாப்பா? ஸோ ப்ராபபிலிட்டி டென்சிஃபிகேஷன் இனிமேல் தான் சமைக்கணும், சாப்பிடணும், எவ்வளோ வேலை இருக்கு. ஏடாவா டேய், எல்லாருமே வந்து பர்சனல் கொஸ்டின்ஸுக்கு போகாதீங்க. எஸ் எவ்ரிவன், கம் ஆன் ஹியர். டேட்டா இல்லையா? சரி, ஓகே. ஸோ பசங்களா, வாட் இஸ் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ராமா? Yeah, a non-negative real valued function f of x is said to be a probability density function. Like நான் அப்படியே சொன்னதா? ஓய், டோனோன்னு சொல்லக்கூடாது. நான் தான் சொன்னேன். நீ என்ன சொன்னடாமா? எக்ஸுக்கு டிஸ்கிரிட் தனித்தனியா உதிரியான வேல்யூஸ் இருக்கும் போது ஐ வில் டேக் இட் அஸ் அ மாஸ் ஃபங்க்ஷன். இதுவே என்னோட எக்ஸ் வந்து இன்டர்வல் ரேஞ்சில் இருக்காங்க. சி, இன்டகிரேஷன் சமேஷன் ரெண்டும் ஒன்று தான். 9.1 எக்ஸசைஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்போ சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்டாமா? சமேஷனுக்கு பதிலாக தான் இன்டகிரேஷன் யூஸ் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா, ஏன்னா குட்டி குட்டி மைனூட் வேல்யூஸை மிஸ் பண்ணிடக்கூடாது சமேஷன் அப்போ. ஸோ அதனால இன்டகிரேஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல சமேஷன் வர வேண்டிய இடத்துலலாம் இங்கே இன்டகிரேஷன் வரா. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சரியாடாப்பா? ஸோ ப்ராபபிலிட்டி ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னா அப்போ இங்கே என்ன பண்ணுவோம்? ஏலேருந்து பி வர வரைக்கும் ஒவ்வொருத்தரையும் ஆட் பண்ணுவோம். கரெக்டா? ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம்? ஏ டு பிக்கு யூ ஆர் டேக்கிங் டிஃப்ரென்சியேஷன். யாஸ், டென்சிட்டி ஃபங்க்ஷன். சரிடா பசங்க. ஸோ டென்சிட்டி ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் என்னது? சேம் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்மளுக்கு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 அண்ட் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டிக்கு சம்மேஷன் எடுத்தீங்கன்னா இன்டகிரேஷன் எடுத்தீங்கன்னா வேல்யூ 1. ஓகேவா? கெமிஸ்ட்ரி மேம்க்கு ஒன்றும் இல்லடா பசங்களா. உங்களுக்கு மேரத்தான் எடுத்ததுனால ஷீ இஸ் சிக் ஆக்சுவலி. ஸோ அவங்க ரெடி ஆயிடுவாங்க. சரியாடாமா? ஓகே. ஸோ இப்போ எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்னா எங்கிருந்து? இன்ஃபினிட்டிலேருந்து எக்ஸ் வர வரைக்கும் எனக்கு இதே வேல்யூ தான். ஸோ அப்போ கியூமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் இங்கே டே அங்கே படித்தது அப்படியே இங்கே ரிப்ளிகேட்டாக பார்க்க போகிறாங்க. மாஸ் ஃபங்க்ஷனுக்கு படித்தது இங்கே டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கு படிக்கிறீங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து கியூமுலேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸோட டிஃப்ரென்சியேஷன். இன்டகிரேஷன் பண்ணால் நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைப்பாங்க. ஓகேங்களா? கியூமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் அங்கே சமேஷன் வச்சு கண்டுபிடிச்சோமா? முன்னாடியிலேருந்து பின்னாடி வர வரைக்கும் டோட்டலாக ஆட் பண்ணி சொன்னோமா? இங்கே டோட்டலாக இன்டகிரேட் பண்ணி சொல்லணும். டோட்டலாக என்ன பண்ணி சொல்லணும்? இன்டகிரேட் பண்ணி சொல்லணும். -∞ to எக்ஸ்னு இன்டகிரேஷன் வச்சு நம்ம சொல்லணும். சரியாடாப்பா? நீங்கள் ஒரு சம் போட்டால் தான் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ போடுவோமா? ஓகே.
ஸோ உங்களுக்கு டென்சிட்டி ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரேண்டம் வேரியபிளை கண்டுபிடிக்க சொல்லி டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நோடாமா தியரம்ஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் யூ ஹாவ் டு நோ சர்டைன் திங்ஸ். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் சொல்கிறேன்ல, இப்போ நான் ஹைலைட் பண்ணுற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டென்சிட்டி ஃபங்க்ஷன்ஸுக்கு நம்மளுக்கு ரேண்டம் வேரியபிளை கண்டுபிடிக்க சொல்லி டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். மாஸ் ஃபங்க்ஷனாக இருந்தால் மட்டும் தான் உன்னாலே ரேண்டம் வேரியபிளை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அது அப்போ தான் தனித்தனியாக இருப்பாங்க. ஸோ தனித்தனியாக இருக்கிறவங்கள தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஒரு இன்டர்வல் ரேஞ்சில் இருக்கிறவங்கள நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சரியா மலை பசங்களா? எஸ் ஆயிஷா, அஃப்கோர்ஸ் நம்ம தாராளமாக முடிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபைன் தி கான்ஸ்டன்ட் சி சச் தட் தி ஃபங்க்ஷன் இஸ் அ டென்சிட்டி ஃபங்க்ஷன். வேலையை அவன் என்ன கொடுத்துட்டான்? இது ஒரு டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டான். இது ஒரு டென்சிட்டி ஃபங்க்ஷன்னா என்னடாப்பா? இன்ஃபினிட்டிலிருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நான் இன்டகிரேஷன் பண்ண ஒரு வேல்யூ 1. சரிங்களா? அது என்னது? இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் என்னோட எஃப் ஆஃப் எக்ஸை நான் இன்டகிரேட் பண்ணால் மை வேல்யூ இஸ் 1. இப்போ லிமிட்ஸ் எப்படிலாம் பிரிஞ்சிருக்கு? 1 to 4க்கு மட்டும் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு பின்னாடியும் சரி 0. ஓகேங்களா? அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் 1 வரைக்கும் என்னது? என்னோட வேல்யூ 0. 1லேருந்து 4 வரைக்கும் என்னோட வேல்யூ என்னது? cx². 4லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் வேல்யூ என்னது? 0. இதோட வேல்யூ 0, இதோட வேல்யூ 0. இவங்களை மட்டும் இன்டகிரேட் பண்ணுங்க. சிங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே இருப்பாங்க. x² இன்டகிரேட் பண்ணால் x³ டிவைடட் பை 3. 1 to 4 which is equal to 1. 4 cube na 64. 64 minus 1 63. 63 3 ஆல divide பண்ணா 21. அப்ப c is equal to 1 by 21. Any doubt? ஏதாவது டவுட் இருக்காடா பசங்களா? No bright? Okay. So next one பார்க்கலாம் மேடமா. கண்டுபிடிச்சாச்சு. Compute P of 1.5 less than x less than 3.5. இதுவே டிஸ்கிரீட்டாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க இந்நேரம்? 1 2 3 ஆட் பண்ணிட்டு வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிடுவோமா யாடாமா? ஆனால் இது டென்சிட்டி ஃபங்க்ஷன், லைக் மாஸுக்கு பதிலாக டென்சிட்டின்னு இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க? 1.5லேருந்து 3.5 வரைக்கும் என்னோட எஃப் ஆஃப் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ 1.5 to 3.5. 1.5 to 3.5 இவனுக்குள்ளே தானே இருக்கான். இவனுக்குள்ளே இருந்தால் தான் அந்த ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ண முடியும். ஸோ உன்னோட எக்ஸை வந்து 1க்கும் 4க்கும் நடுவில் இருந்தால் தான் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். எஸ், அவனுக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ அப்போது 1 by 21 into x² dx. 1.5 to 2 3.5. So x³ divided by 3. 3.5 1.5. So what is your answer, Dama? Answer என்ன? What is 3.5 cubed, Dama? 3.2 வந்து 1225 வரும். அவங்கள மறுபடியும் 3.5 கூட மல்டிபிள் பண்ணீங்க. ஸோ வாட் இஸ் யர் ஆன்சர்? 3 வெளியே எடுத்துக்கலாம். 3.5 கியூப் பண்ணா நெக்ஸ்ட் கிளாஸ் வரவா? ஸ்ரேயா புரியுதான்னு பாருங்க. இஃப் இட் இஸ் நாட் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து தான் கண்டினியூ பண்ணணும். பட் ஏன்டாப்பா இவ்வளோ லேட்டாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க? எஸ்டா பசங்களா, வாட் இஸ் 3.5 தி ஹோல்ஸ் கியூப்? ஓகே டன். இட் இஸ் 42.875 மைனஸ் 1.5 கியூப் பண்ணால் 225 into 15. $3.375. கிளாஸ் எண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 9:30 பசங்களா. ஸோ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடைசியில் என்ன ஆன்சர் கிடைக்கும்? அந்த ஆன்சரை மட்டும் போட்டால் போதும். when you solve it, what is your last answer? 79/126. yes பசங்களா.
ஸோ நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் px less than or equal to 2? less than or equal to 2னா என்னது? அப்பர் லிமிட் என்னது? x less than or equal to 2னா என்னோட அப்பர் லிமிட் வந்து 2, சின்னது எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. ஸோ லைக் அப்படின்னா என்னப்பா, அப்பர் லிமிட் 2, கீழே இருக்கிறவன் எனக்கு யாருன்னு தெரியாது. அப்போ இன்ஃபினிட்டிலேருந்து 2 வரைக்குமா? 0 கிடையாது, இன்ஃபினிட்டி. எக்ஸோட வேல்யூ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி அண்ட் எண்ட்ஸ் அட்ஸ் இன்ஃபினிட்டி. சரிடா பசங்களா? ஸோ வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்? இதுக்கேற்ற எஃப் ஆஃப் எக்ஸாக போடுங்க. ஆனால் உங்களுக்கு இன்ஃபினிட்டிலேருந்து 2 வரைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடையாது. ஓகேங்களா? 1லேருந்து 2 வரைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு. 1க்கு முன்னாடி வரைக்கும் இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ அதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸ்ப்ளிட் பண்ணனா மார்க் போயிடும். ஸ்ப்ளிட் பண்ணாதான் மார்க் கிடைக்கும். So this is 0, 1 by 21, x cube divided by 3, 2, 1. So 2 இங்க போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்பா? 8, 8 minus 1 என்னடாப்பா? 7 by 3. So இது cancel ஆகுதுன்னா 1 by 9. Sorry, ஏதோ தப்பு பண்ணிட்டேன். 8ல மைனஸ் பண்ணால் 7 தானே? 7 by 21 into 3 கேன்சல் பண்ணலாம்ல? 1 by 9. ரைட் தான் பசங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், புக்கில் அவன் அப்படியே வச்சிருக்கான் 7 by 63. சரிங்களா? உங்களால தான் கேன்சல் பண்ண முடியும்ல. யூ சேஞ்ச் இட். தனி கிளாஸா? இல்லடா ஜஸ்ரா, பார்க்கலாம். இஃப் வி கம்ப்ளீட்னா கம்ப்ளீட் பண்ண முடிச்சிடலாம். ஓகேவாடாப்பா? எஸ். ஸோ see this, x is a random variable with probability density function. நான் சொன்னேன், டென்சிட்டி ஃபங்க்ஷன்னா உனக்கு எக்ஸ் கண்டுபிடிக்கிற தொல்லையே அவன் கொடுக்க மாட்டான். அவனே எல்லா விஷயத்தையும் கொடுத்துருவாங்க. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை தான் ஸ்ட்ரைட்டாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? பை யூஸிங் இன்டகிரேஷன். அங்கே சம்மேஷன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணீங்களோ அங்கே இன்டகிரேஷன் யூஸ் பண்ண போறீங்க. சரி, அங்கே சம்மேஷன் தானே பண்ணோம். ஒவ்வொரு வேல்யூஸையும் ஆட் பண்ணி கண்டுபிடிச்சோம். கரெக்டாடாமா? இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க? சம்மேஷன் பண்ணி கண்டுபிடிக்க போறீங்க. யூ காட் இட்? இப்போ 1லேருந்து 2க்கு அவன் கொடுத்துருக்கான். அப்போ எக்ஸ் வந்து இன்ஃபினிட்டிலேருந்து 1 வரைக்கும் 0 தான். எஸ், இன்ஃபினிட்டிலேருந்து 1 வர வரைக்கும் அவங்க 0 தான். தாராளமாக கொடுப்பான்டா. ஓகேங்களா? இல்லடாமா, கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் தான். அதோட பேரே வந்து கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் தான். சரிங்களா? கியூமுலேட்டிவ் கொடுக்கலனாலும் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, அதோட ஃபுல் நேம் வந்து கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். யூ ஓகேடாமா? சரிங்களா? ஸோ அப்போ எக்ஸ் லெஸ் தென் 1க்கு உன்னோட எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், தட் இஸ் 0ன்னு சொல்லிட்டு. வாட் இஸ் ஏ ஸ்மால் எஃப் ஆஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்? கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னா லோவர் லிமிட் என்னது? மைனஸ் இன்ஃபினிட். அப்பர் லிமிட் எப்பயுமே எக்ஸ் தான். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்பர் லிமிட் எப்பயுமே எக்ஸாக தான் இருக்கணும். சரியாடாப்பா? அதில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. அப்பர் லிமிட் ஷுட் ஆல்வேஸ் பி எக்ஸ். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸில் ஆன்சர் வரும். நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் தான் ஆன்சராக வரணும், நம்பர் வரக்கூடாது. நீங்கள் ஒரு நம்பரை போட்டிங்கன்னா நம்பர் தான் ஆன்சராக வருது, ஃபங்க்ஷன் வராது. ஸோ எக்ஸ் போட்டுக்கோங்க. வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்? இட் இஸ் 0டாமா. ஸோ இட் இஸ் 0. இதுவே உங்களோட எக்ஸ் பார்த்தீங்கன்னா 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கு. ஸோ வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்? இட்ஸ் ஃப்ரம் அப்போ லெஸ் தென் 2 வரைக்கும். கரெக்டாடாமா? லெஸ் தென் 2 வரைக்கும்னா என்ன பண்ணுவீங்க? இன்ஃபினிட்டிலேருந்து 1 வர வரைக்கும் ஒரு கேஸ், அப்புறம் 1 to x, 1 to x, 2 வராது. அப்பர் லிமிட் போடவே மாட்டீங்க, எக்ஸ் தான் போடுவீங்க. சரியாடாமா? இது 0 அண்ட் இதோட வேல்யூ என்னது? இட் இஸ் x minus 1. ஸோ x minus 1 dx. ஸோ 0 plus x minus 1 இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? x minus 1 the whole square divided by 2. அதுக்கப்புறம் லிமிட் அப்ளை பண்ணும் எக்ஸ் 1ன்னு. ஸோ எக்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா சேம் அதே தான் கிடைக்கும். மைனஸ் 1 அப்ளை பண்ணுங்க. 1 அப்ளை பண்ணிங்கன்னா 0 ஆயிரும். ஸோ அவ்வளோதான். திஸ் இஸ் யுவர் ஆன்சர். காட் இட் பசங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? உன்னோட எக்ஸ் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைங்களா?
நிதிஷ், ஓகே, வாட் இஸ் யர் டவுட்னு நான் மென்ஷன் பண்ணிட்டா மேம்? 1 to 2னா இன்டர்வல் 1 to 2 தானே போடணும், ஏன் மேலே எக்ஸ் வச்சுக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கொஸ்டினா இருக்கா? யாடா பசங்களா? இஃப் எனி ஒன் ஹேஸ் தட் கொஸ்டின், மேம் ஏன் வந்து அங்கே 2 போடாமல் 1 போடுறோம், எக்ஸ்னே வச்சுக்கிறோம்? எனி ஒன் ஹேவ் தட் கொஸ்டின் வித் யூ? எஸ், ஓகே. இப்போ நீங்க அந்த இடத்துல 2 போட்டீங்கன்னா என்ன நடக்கும் நான் சொல்றேன். நீங்க 2 போட்டீங்கன்னா கடைசியில உங்களுக்கு ஒரு நம்பர் ஆன்சரா வந்துடும். நம்பர் ஆன்சரா வந்துடும். யூ கெட் நம்பர் as your ஆன்சர். உனக்கு நம்பரே ஆன்சரா வரும். ஆனா எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்ங்கிறது எப்படினாமா இன்டர்வல்ஸ் இவனே கொடுத்துருக்காங்க பாருங்க. they given the intervals. இந்த இன்டர்வல்ஸ் தான் யூஸ் பண்ண சொல்றேன். ஓகேவாடா பசங்களா? எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷனாக கிடைக்கணும். ஸோ அப்போ நீங்கள் எக்ஸ் யூஸ் பண்ணால் தான் அவன் கிடைப்பான். அதனால தான் எப்பயுமே அப்பர் லிமிட்டை வந்து எக்ஸாகவே வச்சுக்கிறோம். ஃபார் ஃபைண்டிங் கியூமுலேட்டிவ் ஃபங்க்ஷன், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் அப்பர் லிமிட் எக்ஸாக வச்சுப்போம். நான் மற்றபடி இந்த ப்ராபபிலிட்டிக்கெலாம் எப்பயும் போல யூஸ் பண்ணிப்பீங்க. அதுலலாம் பாரபட்சம் வராது. ஓகேவாடாம்மா? புரிஞ்சுதுங்களா? இப்போ அவன் என்ன இன்டர்வல் கொடுத்துருக்கான், அவன் என்னென்ன இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 1 to 2 வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு நம்மளுக்கு. 2லேருந்து 3க்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்காங்க. முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நம்மளுக்கு 0. ஆனால் நீங்கள் ஓவராலாக இன்டர்வல் எடுத்துக்கணும். இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்துக்கணும். இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 1 வரைக்கும் 0, 1 to 2 ஒரு கேஸ், 2 to 3 ஒரு கேஸ், 3 to infinity ஒரு கேஸ். ஓகேங்களா? தெர் ஆர் டோட்டலி 4 டிஃப்ரெண்ட் கேசஸ். இப்போ 4 டிஃப்ரெண்ட் கேசஸ்க்கும் மொத்தமாக சொல்லணும் நம்ம. சரிங்களா? உங்களோட எக்ஸ், இப்போ உங்களோட எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 லெவலை தாண்டிடுச்சு, செகண்ட் லெவலை தாண்டி தேர்ட் லெவலுக்கு போகிறாங்க. இப்போ உங்களோட எக்ஸ் வந்து செகண்ட்லேருந்து தேர்ட் லெவலில் இருக்காங்க அப்படின்னா கியூமுலேட்டிவ் எங்கிருந்து சொல்லணும்? இந்த 3 பார்ட்டையும் ஆட் பண்ணி சொல்லணும். ஞாபகம் இருக்குங்களா? ஏன்னா இப்போ உன்னோடது இங்கே இருக்கான், உன்னோடது யார் இருக்கான்? இந்த இடத்துல இருக்கான். அப்போ கியூமுலேட்டிவ்னா என்ன பண்ணுவீங்க? இவன் எத்தனை லெவலை கிராஸ் பண்ணி வந்திருக்கீங்க? 3 லெவலை கிராஸ் பண்ணி வந்திருக்கீங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும். தட் இஸ் கியூமுலேட்டிவ். இப்போ ஓகேவாடா பசங்களா? ஸோ when your x is from 2 to 3, what is a capital F of x? எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னேன்? இங்கே ஸ்டார்ட் பண்ணும். இன்ஃபினிட்டிலேருந்து 1 ஸ்டார்ட் பண்ணும், 1 to 2 வரைக்கும். இப்போ இதுதான் எக்ஸ். எக்ஸ் எங்கே நிற்கிறான்? நடுவில் இங்கே எங்கேயோ நிற்கிறான். எங்கே நிற்கிறான்னு நம்மளுக்கு தெரியாது. 2க்கும் 3க்கும் நடுவில் நிற்கிறான், அதாவது எக்ஸ் வரைக்கும் நிற்கிறான். சரிங்களா? அப்போ 2லேருந்து எக்ஸ் ஒரு கேஸ். இப்போ புரியுதுங்களா? why we are taking as 2 to xன்னு? நம்மளுக்கு இப்போ அவன் எங்கே நிற்கிறான்னு தெரியாது. 2க்கும் 3க்கும் நடுவில் நிற்கிறானே தவிர எந்த எக்ஸாக்ட் இடம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் 2 to x. ஓகேவாடாப்பா? ஸோ இது 0, இதோட வேல்யூ என்னது? x minus 1, இதோட வேல்யூ என்னது? 3 minus x dx. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? x இன்டெகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? x square by 2 அதே தான். ஸோ x minus 1 divided by 2, 1 to 2. நெக்ஸ்ட் இது என்னடாப்பா? 3 minus x. ஸோ 3 minus xனாலும் அதே தான். into minus 1, 2 to x. கிளாரிட்டி இருக்காடா பசங்களா? இப்போ என்ன பண்ணுவீங்க? சப்ஸ்டியூட் தி வேல்யூ. ஸோ சப்ஸ்டியூட் தி வேல்யூ. 2 ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 1 ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ 2 சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? 2 சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும் பசங்களா? 2 சப்ஸ்டியூட் பண்ணால் you will get your answer as 1 by 2. ஆனா 1 அப்ளை பண்ணிங்கன்னா 0 ஆயிரும். when you apply 3, you will be having 3 minus x the whole square by 2 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் எக்ஸ் இருக்குமா? மைனஸ் 3 minus x the whole square divided by 2. அதுக்கப்புறம் மைனஸ் 2 போடுவீங்க. மைனஸ் 2 போட்டிங்கன்னா 1 by 2, மைனஸ் 1 by 2. அப்போ இவனும் கேன்சல் ஆயிடும். இது மட்டும் தான் ஆன்சர். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். சரியா பசங்களா? அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்.
இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? அவ்வளோதானே. அடுத்த கேஸுக்கு மொத்தமாக 1ன்னு வருவாங்க. ஓகேங்களா? டோட்டலாக பார்க்குறீங்க. ஸோ லாஸ்ட் when you are in the last கம்பார்ட்மெண்ட்னா ஆன்சர் 1. லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்னா ஆன்சர் 1. அதை நம்ம யோசிக்கவே வேண்டாம். சரிங்களா? யாரா பசங்களா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னது? 0. செகண்ட் ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைச்சது? ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2ன்னு கிடைச்சது. நெக்ஸ்ட் ஆன்சர் என்ன கிடைச்சது? மைனஸ் 3 மைனஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2ன்னு கிடைச்சது. அடுத்த ஆன்சர் என்னது? நம்மளுக்கு 1. இதெல்லாம் எப்போ? உங்களோட எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் 1க்கும் நடுவில் இருக்க வரைக்கும். இது உங்களோட எக்ஸ் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 இருக்க வரைக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 2லேருந்து எது வரைக்கும்னாமா 3 வரைக்குமா? 3 வர வரைக்கும். And when it is greater than 3, your capital F of x. Yes. ஏன்னா இங்க கோஃபிஷியன்ட் வந்து -1 ஆயிஷா. கோஃபிஷியன்ட் எக்ஸுக்கு 1 தாண்டி வேற என்ன கோஃபிஷியன்ட் இருந்தாலும் டிவைட் பண்ணணும். ஸோ 1/-1 வருவாங்க. when your coefficient is different, லீனியர் டேர்மை எக்ஸ் மாதிரி இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். பட் கோஃபிஷியன்ட் வேற யாராவது இருந்தாங்கன்னா அவங்களால டிவைட் பண்ணிடணும். ஓகே. ஸோ அவ்வளோதாண்டா பசங்களா cumulative ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் we have to find f of p of 1 minus 5 to 2.5. ஸோ 1.5 to 2.5னா இந்த ரேஞ்சுக்குள்ளே கிடையாது. அவனே டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் இருக்காங்க. சரிங்களா? ஒன்று இதுக்கு இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணி போடுங்க. இல்லைனா இவனை cumulative ஃபங்க்ஷனை வச்சு ஸ்ட்ரைட்டாக போடுங்க. எதை பண்ணலாம்? இதுக்கு cumulative ஃபங்க்ஷன் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸ்ட்ரைட்டாக f of 3.5 மைனஸ் f of 1.5ன்னு போட்டுருக்கலாம். f of 3.5னா எந்த ரேஞ்சில் வருவான்? 3யோட மேலே which is 1 மைனஸ் 1.5னா யாருக்கும் நடுவில் வருவாங்க? 1க்கும் 2க்கும் நடுவில் வருவாங்க. ஸோ அப்போ இதில் நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக 1.5 போட்டுக்கலாம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1.5 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1.5ல் 1 போச்சுன்னா 0.5 ஸ்கொயர் பண்ணால் 0.25 டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். ஸோ when you subtract this 2 which is like 1.75/2 டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்டாமா? 0.875. எனி டவுட்? சாரிடாமா 2.5வா? சாரி 3.5ன்னு போட்டுட்டேன். சாரி 2.5னா அப்போ 2.5 அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஜானா. ஒன்ஸ் அகெயின் டீச் பண்ணவா? எது பிரசாந்த்? இது வாடாப்பா. இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணதா கேட்குறீங்க? யூ ஆஸ்கிங் மீ சப்ஸ்டியூஷன். எது கேட்குறீங்க பிரசாந்த்? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கேட்குறீங்களா? விச் மீன்ஸ் திஸ் ஒன் cumulative ஃபங்க்ஷன் கேட்குறீங்க. ஓகே. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு சம் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகே, 1 sec. சீடாமா நல்லா கவனி. ஓகேவா? இந்த ஒரு சம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இதில். ஓகே, ஸோ நல்லா கவனிடாப்பா. வாட் இஸ் தேர்? இவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்டாமா. ஒன்றும் இல்லை, இவனை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணி கொண்டு வரணும். இன்டெகிரேஷனில் ப்ராப்ளம் இருக்கா பிரசாந்த்? யூ ஹாவ். இல்லைனா ஒன்று பண்ணுங்க, நீங்கள் 9:30க்கு மேலே என்ன கேட்டிங்கன்னா அதை திருப்பி உங்ககிட்ட சொல்ல முடியும். சரியா? ஃபர்ஸ்ட்லேருந்து எந்த ப்ராப்ளம்ன்றதை நீ என்கிட்ட கேட்கலாம். எனக்கு அந்த 2 - 3 மட்டும் அகைன் சால்வ் பண்ணி காட்டுங்க மேம். இதுவா? 2 to 3 இது சொல்கிறீங்களா? இது தானே கேட்குறீங்க எல்லாரும்? 2 to 3 இது தானே கேட்குறீங்க? இந்த பேஜ் தானே எல்லாரும் கேட்குறீங்க? எஸ்டா பசங்களா? You want this page, right? CS. Okay, no problem. When my x is from 2 to 3, 2க்கும் 3க்கும் நடுவில் என் x எங்கேயோ இருக்காங்க. சரிங்களா? cumulativeனா என்னது? cumulativeனா இது வரைக்கும் மொத்தமாக பார்த்து சொல்லணும். சரிங்களா? மொத்தமானா -∞ to 1 ஒரு மாதிரி, 1 to 2 ஒரு ரேஞ்சுக்கு, 2 to x ஒரு ரேஞ்சுக்கு. சரிங்களா? ஸோ டோட்டலி
my f of x will be integration minus infinity to 1, 1 to 2, 2 to x. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்க. Any doubt in this one? இதில் ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னது 0. இதில் ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னது x minus 1. இதில் ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னது 3 minus x. Am I right? So 0, x minus 1 dx, 3 minus x into dx. சரிடாப்பா இதோட ஆன்சர் 0னா 0. இதோட ஆன்சர் என்ன x minus 1 இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x minus 1 the whole square by 2. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் ப்ளஸ் இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா 3 minus x the whole square divided by 2 into 1 by minus 1. ஏன் minus 1 போடுறேன்? x இருக்காங்க மைனஸ் x இருக்காங்க அதனால minus 1 போடுறேன். டூ டு எக்ஸ் சரிடாப்பா 2 அப்ளை பண்ணுங்க எக்ஸுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணுவோம் எங்கே அப்ளை பண்ணுவோம்னு தெரியாமல் முழிக்காதீங்கடா பசங்களா எக்ஸ் இருக்க இடத்துல அப்ளை பண்ணுவோம் எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா 2 minus 1 it is 1 ஸோ 1 by 2 அண்ட் 1 போட்டிங்கன்னா 0 ஆயிடுவாங்க நெக்ஸ்ட்டு எக்ஸ் போட்டிங்கன்னா அதே வேல்யூ தான் கிடைக்கும் ஸோ அப்போ மைனஸ் you will be having minus 1 by 2 so plus 1 by 2 minus 1 by 2 cancel ஆயிடுவாங்க இப்போ கிடைச்சிச்சா எல்லாத்துக்கும் எவ்ரிவன் இப்போ ஓகேவா இப்போ ஓகேங்களா டன் ராமா இப்போ சி அதாவது மைனஸ் இருக்கு மேம் ஹாஃப் ப்ளஸ் ஹாஃப் ஆகாதா இல்லடாப்பா ஏன்னா ஃபர்ஸ்ட் இதில் வந்து உனக்கு மைனஸ் வந்துடுதுல ஃபர்ஸ்ட் ஒன் ப்ளஸ்ஸு செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும்ல சாரிடாம்மா எஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும் யா ஸோ இப்போ ஹாஃப் இன்ட்டு ஹாஃப் விச் இஸ் 1 நம்மளுக்கு வரும் சாரி ஹாஃப் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன் 1 வரும் யா டன் இப்போ ஓகேவாடாப்பா எஸ் கரெக்ட் சரிங்களா அங்கே என்ன பண்ணணும் ப்ளஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஓகேவா ஓகே ஸோ ப்ளஸ் பண்ணி நம்ம வந்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சோம் ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்லேருந்து சின்ன எக்ஸ் பண்ணணும்னா சப்ராக்ட் பண்ணி கண்டுபிடிச்சோம் அமரை இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் இன்டெகிரேஷன் பண்ணி பெரிய எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம் பெரிய எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அமரைட் பசங்களா அப்போ ஸ்மாலுக்கு வேணும்னா அதோட ஆப்போசிட் ஆப்ரேஷன் ப்ளஸோட ஆப்போசிட் ஆப்ரேஷன் சப்ராக்ஷன் ஸோ அதனால சப்ராக்ஷன் பண்ணுறோம் இன்டெகிரேஷனோட ஆப்போசிட் ஆப்ரேஷன் என்ன இது எல்லாமே ஆப்ரேஷன்ஸ் ரைட் யூ நோ தட் டிஃப்ரென்சியேஷன் சரிங்களா அப்போ பெரிய எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு சின்ன எஃப் ஆஃப் எக்ஸ் when is asking for density ஃபங்க்ஷனா இருந்தால் ஓகே if it is a density function you have to differentiate it அவ்வளோதான் பஞ்சாயத்து ஓகேங்களா 0 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா அதே 0 தான் வரும் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும் 1 எப்போ கிடைக்கும் உங்களோட எக்ஸு 0க்கும் 1க்கும் நடுவில் இருந்தால் 1 அண்ட் when your x is otherwise 0 மற்ற எல்லா இடத்துலையும் அவன் 0 தான் ஏன்னா 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் 0 டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் 0 சரிடாப்பா அவ்வளோதான் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு ஓகே இப்போ பி ஆஃப் 0.2 greater than or equal to x greater than or equal to -7 இது எப்படி கண்டுபிடிக்கலாம் இன்டெகிரேஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம் இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டா எஃப் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாமா எஃப் ஆஃப் 0.7 மைனஸ் எஃப் ஆஃப் 0.2 உங்ககிட்ட தான் எஃப் இருக்கே கேபிட்டல் எஃப் தான் இருக்கே ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க எஃப் ஆஃப் 0.7 யாருக்கு நடுவில் வருவாங்க இந்த ஃபங்க்ஷன் விச் இஸ் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்போ 0.7னா நம்மளுக்கு 0.7 கிடைப்பாங்க அண்ட் 0.2 வரும் ஸோ விச் இஸ் 0.5 அவ்வளோதான் சிம்பிள்னா இது சிம்பிள் தானடா பசங்களா
The probability density function of a random variable is given by அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. Find distribution function. ஓகே, இப்போ கேன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நம்பர் கொடுக்கல. கேன்றது ஒரு கான்ஸ்டன்ட், பட் இட்ஸ் நாட் அ நம்பர். நம்மளுக்கு கேங்கிற நம்பரை கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? கேங்கிற நம்பர் கொண்டு வரணும். அங்க என்ன யூஸ் பண்ணணும்? டேபிள்ல கே வச்சு வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? சமேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி அங்க சமேஷனை யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிச்சோம். இங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இன்டெகிரேஷன். நான் என்ன சொன்னேன்? அங்க சமேஷன் என்னெல்லாம் யூஸ் பண்ணீங்களோ அதுக்கு இங்க இன்டெகிரேஷன் வருவோம். அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்க எல்லா எஃப்எக்ஸையும் இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு 1 கிடைப்பாங்க. ஸோ மற்றதெல்லாம் 0. ஸோ அப்போ 1 to என்னடாமா 1 to 5 1 to 5 என்னோட கே டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணாதான் எனக்கு 1ன்னு கிடச்சிருக்க முடியும். ஸோ அப்போ கே இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் எக்ஸுக்கு 5 4ன்னு அப்ளை பண்ணுவீங்க. ஸோ கே 4 is equal to 1. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 1/4. எனி டவுட் இன் திஸ்? கேயோட வேல்யூ 1/4. டவுட் இல்லைன்னா பசங்களா? ஓகே, இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் டென்சிட்டி ஃபங்க்ஷன்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? How do you find it? What is the greater integer function in 9th chapter? Greater integer functions உங்களுக்கு புரியுற மாதிரி நோட்ஸில் பக்காவாக எழுதி கொடுத்துருக்கேன் குமரன். பக்கத்துலேயே டப்பாவாக போட்டு இந்த லிமிட்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக எழுதி வச்சுருப்பேன். சரிங்களா? நீங்கள் நம்மளோட வீடியோஸ் பார்த்தீங்கனாலும் அதில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அண்ட் ஈவன் நோட்ஸில் இன்னும் கிளாரிட்டியாக அதை எழுதி வச்சுருக்கேன். ஸோ யூ கேன் see that. சரியாடாப்பா? நான் இப்போ ஷேர் பண்ணிடுறேன். எனக்கு நோட்ஸ் மட்டும் ஞாபகப்படுத்துங்க. ½ அன் ஹவரில் நான் மறந்துடுவேன். ஐம் சீயிங், நான் உனக்கு எல்லாமே பண்ணுவேன், பட் நான் அப்பப்போ மறந்துடுறேன். சரிங்களா? ஸோ சொல்லுங்கள், ஏன்னா எல்லா நோட்ஸும் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஷேர் பண்ணலான்னா உனக்கும் ப்ராப்ளம், எனக்கும் ப்ராப்ளம், ரைட்? ஏடா பசங்களா? ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கு இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணும். வெரி குட். ஸோ ஃபஸ்ட்டு இன்டெகிரேஷன் அவன் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. நம்மளுக்கு தேவை இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நான் பேசணும். ஓகேவா? என்ன கொடுத்துருக்கான்? 1 to 4க்கு எனக்கு ஃபங்க்ஷன் இருக்கு. 1 to 4 5 1 to 5க்கு ஐ ஹாவ் அ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் என்கிட்ட இருக்காங்க. மற்றவங்களுக்கு 0 கரெக்டாடாப்பா? ஸோ இப்போ நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு உங்களோட எக்ஸ் எங்கே இருக்கும்? ஒவ்வொரு இடத்துல இருக்கும். ஒருவேளை உங்களோட எக்ஸ் இங்கே இருக்கு. when your x is here, what is your integration? when your x is between minus infinity to 1 வரைக்கும் இருக்காங்க. ஸோ what is your capital F of x? இன்ஃபினிட்டிலேருந்து எக்ஸ் வரைக்கும் 0 தான். ஸோ 0. நெக்ஸ்ட்டு இதுவே உங்களோட எக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்காங்க. அப்போ எங்கிறது? இன்ஃபினிட்டிலேருந்து 1 வரைக்கும், அப்புறம் 1 to x வரைக்கும். when your x is from like 1லேருந்து 5க்கு நடுவில் இருக்காங்க. ஸோ வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்? இன்ஃபினிட்டிலேருந்து 1 வர வரைக்கும், 1 to x வர வரைக்கும். வாட் இஸ் அதோட கே ஃபங்க்ஷன் என்னப்பா? 1/4 into dx. ஸோ 1/4 x minus 1 கரெக்டுங்களா? 1/4 x minus 1ன்னு வரும். ஓகேவாடா பசங்களா? இப்போ இதுவே உங்களோட எக்ஸ் இங்கே இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. 5க்கும் எக்ஸுக்கும் நடுவில் இருக்கு. 5 to infinity. What will happen? இது டோட்டலாக பார்க்குறது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லைனா ஸ்ட்ரைட்டாக போட்டாலும் சரி. ஓகேங்களா? ஸோ இன்ஃபினிட்டிலேருந்து 1 வரைக்கும் 0, 1 to 5 வர வரைக்கும், and 5 to x 0 into dx. ஸோ இதோட வேல்யூ என்ன வரும்ப்பா? 1 தான் வரும். when it is in the last part, அவன் லாஸ்ட் பார்ட்ல இருக்கானா 1 தாண்டாமா வரும். சரிங்களா? ஸோ இப்போ உங்களோட எஃப் ஆஃப் எக்ஸை எழுதிக்கோங்க. வாட் ஆர் தி எஃப் ஆஃப் எக்ஸ்? 0, 1/4 into x minus 1 1. அதுக்கேற்ற எக்ஸ் வேல்யூஸை எழுதிக்கோங்க. கிளாரிட்டி இருக்காடா பசங்களா? இந்த மாதிரி பிரித்து எழுதலைன்னா சம்திங் யூ வில் டூ இட் வெரி கிரேட். ஓகே, நெக்ஸ்ட் px less than 3. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? px less than 3 கேட்டிருக்காங்க. less than 3னா என்னது? அப்பர் லிமிட் வந்து 3, லோவர் லிமிட் வந்து இன்ஃபினிட்டி.
இன்ஃபினிட்டிலேருந்து 3 வர வரைக்கும் சரிங்களா? இன்ஃபினிட்டிலேருந்து 3 வர வரைக்கும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக எஃப் ஆஃப் 3 போட்டாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்படி கண்டுபிடிச்சாலும் சரி, உங்களோட இஷ்டம். நீங்கள் இன்டகிரேஷன் வச்சு கண்டுபிடிச்சாலும் ஓகே, ஆர் அதர்வைஸ் ஸ்ட்ரெயிட்டாக எஃப் ஆஃப் 3 போட்டாலும் சரி. எஃப் ஆஃப் 3யோட வேல்யூ என்னது? 1/4 into 3 minus 1, which is 1/2. இதுக்கு போது ஈஸியாக கண்டுபிடிங்க, ஏன் இன்டகிரேஷன் போட்டு மறுபடியும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னடாமா, நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு 2 to 4. 2லேருந்து 4 வர வரைக்கும், செகண்ட் எக்ஸாம்லேருந்து ஃபோர்த் எக்ஸாம் வர வரைக்கும்னாலே இதே கதை தான். எஃப் ஆஃப் 4 மைனஸ் எஃப் ஆஃப் 2. எஃப் ஆஃப் 4னா என்னடாமா, 1/4 காமனாக எடுத்துக்கலாம். 4 minus 1 3, 2 minus 1 1, so 1 minus 3 it is 2, so 1/2. Last but not least, last one என்னடாமா, fourth sum. What about your fourth sum? P 3 less than or equal to x, greater than or equal to 3. x is greater than or equal to 3. அப்படின்னா என்னடாப்பா வரும், லெஸ் தென் 3 எடுத்துக்கோங்க. இப்போ 1 மைனஸ் பி லெஸ் தென் 3 எடுத்துக்கோங்க. ஏன்னா எஃப் ஆஃப் 3 ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் எஃப் ஆஃப் 3 இஸ் 1/2, ரைட்? ஸோ 1 minus 1/2 it is 1/2. அவ்வளோதான்டா பசங்களா, சரிங்களா? இந்த சம் இருக்குல்ல, இந்த சம் பார்த்தீங்கன்னா பப்ளிக்ல வித்தியாசமாக கேட்டாங்க. என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இந்த இ பார் மைனஸ் 2xக்கு பதிலாக தே ஹாவ் புட் 3xோ 5xோ போட்டு கொடுத்தாங்கடாமா. இஃப் யூ ஹாவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ. இப்போ இந்த சம்மை ட்ரை பண்ணி பாருங்க, 2 minutes. ஜஸ்ட் ட்ரை அண்ட் சி இஃப் யூ, உங்களால் போட முடிச்சதுன்னா நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸுக்கு மூவ் ஆன் ஆகலாம். அவ்வளோதான், இதுலேயும் வேறு எந்த ப்ராசஸும் கிடையாது. டூ 2018 and 19 பேட்சில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஓல்ட் புக்லேயே இருக்கிற ஒரு கொஷின் தான். அண்ட் இட் வாஸ் ஆஸ்டு மெனி டைம்ஸ் இன் பப்ளிக், விச் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுவர் புக்ஸ். இன்னும் ஒரு 26 minutes தான் பசங்களா, அவ்வளோதான், முடிச்சிடலாம். அண்ட் நிறைய பேத்துக்கு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், நிறைய பேத்துக்கு இந்த வேல்யூ தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நிறைய டைம் பார்ப்பீங்க. இ பார் மைனஸ் இன்ஃபினிட்டி 0. இ பார் மைனஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா 0. ஓகேவா? ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கு வேல்யூ கிடையாது, மைனஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ 0. ஓகே ஸ்வேதா, எல்லாரும் கான்செப்ட் வச்சே ஓட்டிட்டு இருக்கீங்க, ப்ராக்டிஸே கிடையாது. யாடாமா எவ்ரிவன் சால்வ் பண்ணியாச்சா? லெவன் 11.3ல 6th சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாமாஹா. ஓகேடாமா. 9 and 10 ரொம்ப கஷ்டமா இருக்கு. 9th சாப்டர் ஆல்ரெடி ஒரு டைம் ரிவைஸ் பண்ணியிருக்கோண்டா பசங்களா. How is coming 1/2?
Maha, are you there? +90க்கு எல்லா சாப்டர்ஸோட ரிவிஷனும் நம்மளுக்கு வேணும்டா பசங்களா. அப்ப மட்டும் தான் நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க முடியும். ஓகேங்களா? 11.3ல 6th சம் யூ ஆர் ஆஸ்கிங் ரைட்? பசங்க யார் யாரெல்லாம் இந்த சம்ம முடிச்சிட்டீங்க? ஜஸ்ட் டூ இட். ஓகேங்களா? ஸோ ஒன் செக் ராமா. ஓகே. ஸோ see this Maha, like அது வந்துட்டு ஒரு நாள் பார்க்கணும்டா பசங்களா. ஸோ இன்னைக்கு டேட், ஸோ we can see on 4th பார்க்கலாமா? சரிடாப்பா. ஸோ if x is a random variable with distribution function f of x is given by அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், நம்மக்கிட்ட கிடைக்கிறது டென்சிட்டி ஃபங்க்ஷன். பெரிய எக்ஸ்லேருந்து சின்ன f of xக்கு மாற்றணும். பெருசுலேருந்து சின்னதை மாற்றணும்னா என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்டாமா, we have to differentiate it. ஓகேங்களா? ஸோ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸ்மால் f of x. 0 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 தான். இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், ஹாஃப் அப்படியே இருக்கும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பவர் முன்னாடி வந்துடும், பவர் ஒருத்தவங்க கம்பேருவாங்க. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ உங்களோட லிமிட் 0க்கும் எக்ஸ் 1க்கும் நடுவில் இருந்தால் மட்டும்தான் இது, மற்ற எல்லா இடத்துலையுமே 0, அதர்வைஸ் இட் இஸ் 0. கிளாரிட்டி இருக்காங்களா மகா? ஸோ தட்ஸ் இட். ஓகேங்களா? இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? P of 0.3க்கும் 0.6க்கும் நடுவில் கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸோ அப்போ f of 0.6க்கும் f of 0.3யும் சப்ராக்ட் பண்ணுங்கள். f of 0.6னா என்னடாமா? 0.6 எங்கே நடுவில் வருவான்? இதுக்கு தான் வருவாங்க. கரெக்டாக 0க்கும் 1க்கும் நடுவில் 0.6 இருக்காங்க. ஸோ அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 0.6 போட்டுறணும். ஸோ அப்போ ஹாஃப் 0.6 நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 0.36 + 0.6ன்னு வரும். மைனஸ் 0.3யும் இங்கே தான் இருப்பாங்க. ஸோ 0.3 நீங்கள் போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? அகெயின் ஹாஃப் 0.09 + 0.3. இவன் ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஹேவிங் 96. ஸோ ஹாஃபை வெளியே எடுத்துக்கலாம். யூ வில் பி ஹேவிங் 96. இதை ஆட் பண்ணிங்கன்னா -0.39. ஸோ 96ல் 39 போச்சுன்னா என்னடாமா? 96ல் 30 போச்சுன்னா யூ வில் பி ஹேவிங் 66. 66ல் 9 போச்சுன்னா 57. ஸோ 0.57 divided by 2. ஸோ 0.285. இன்டகிரேஷனே பண்ண வேண்டாம் பசங்களா. நவ் இட்ஸ் ஓகே மகா? இப்போ ஓகேவாடாப்பா? ஓகே டன். எஸ். மற்றவங்களுக்கும் புரிஞ்சிச்சாடா பசங்களா? எல்லாத்துக்குமே புரிஞ்சிச்சுங்களா? e⁻0 என்ன மேம்? 1 ராமா. e⁻0 it is anything to power 0 it is 1. anything to power 0 it is 1. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் என் டைலாக்லேருந்து ஒட்டிக்கிச்சு போல இருக்கு. ஆமாம்லடா பசங்களா? சி பசங்களா, நான் திருப்பி ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ரேண்டம் வேரியபிளில் ஸ்டார்ட் பண்ணி அந்த ரேண்டம் வேரியபிளுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சா மாஸ் ஃபங்க்ஷன்னு கண்டுபிடிச்சி, அந்த மாஸ் ஃபங்க்ஷனே கண்டினியூஸ் ரேஞ்சாக இருந்தால் டென்சிட்டி ஃபங்க்ஷன்னு கண்டுபிடிச்சி, அவங்களுக்கு கியூமுலேட்டிவ் எப்படி கண்டுபிடிப்போம், அந்த கியூமுலேட்டிவ்லேருந்து அந்த ஸ்மால் f of x எப்படி கண்டுபிடிப்போம், அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? எவ்ரி ஒன் கிளியர் வித் தி கான்செப்ட் ரைட்? லைக் இது மூணுமே கொஞ்சம் இதெல்லாம் ஈஸி தானே. எனக்கு ப்ராபபிலிட்டி படித்தவங்களுக்கு இது ஈஸி தான். கரெக்டாடா பசங்களா? ஏன்னா இனிமே பார்க்க போகிறது தான் வந்து டிஃப்ரெண்ட் ஆன்சர் இருக்கும். டிஃப்ரெண்ட் டாக்ஸ் வில் பி தேர். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். வாட் இஸ் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன்? மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னென்ன இன்சைட் கொஷின்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கோ அதை தனியாக ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ தட் யூ கேன் see it. ரைட்டாடா பசங்களா? மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன்னா அது ஒன்றுமே கிடையாது. ஆவரேஜ் விச் இஸ் மீன். மீன்னா என்ன பண்ணுவீங்க? சம் ஆஃப் ஆல் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் திஸ். ரைட்டுங்களா? ஸோ தட் இஸ் E of xனா வேற யாரும் கிடையாது, மீனோட பேர் தான் E of x. சரிடாமா? யாரோட பேரு? மீன்.
மீன் மீன்ஸ் இ ஆஃப் எக்ஸ். இ ஆஃப் எக்ஸ்னா என்னது? ஸோ டிஸ்கிரீட் கண்டினியூஸ். உங்களுக்கு சொல்லிக்கல எக்ஸ் வந்து தனித்தனியாக உதிரி வேல்யூஸா, எக்ஸோட வேல்யூஸ் வந்து 0 1 2ன்னு தனித்தனி இன்டீஜர்ஸ் வேல்யூஸாட்ட இருக்குன்னா யூ வில் யூஸ் திஸ் ஃபங்க்ஷன். சமேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறீங்க. இதுவே கண்டினியூஸ் ரேஞ்ச் ஆஃப் எக்ஸா இருந்தாங்கன்னா இன்டெகிரேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ கேபிட்டல் இ ஆஃப் எக்ஸ்னா என்னடாமா வரும்? சமேஷன். இங்க என்ன இருக்காங்களோ எக்ஸ் இருக்காங்களா, அப்போ எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ். இதுவே இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா என்ன வரப்போகுது? சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ். இங்க என்ன இருக்கானோ அவன் இங்க வருவான். காட் இட் பசங்களா? யா, இன்னும் ஒரு 10 minutes தானாமா. ஓகேவா? 10 minutes we will be completing this one. சரிங்களா? ஸோ இவ்வளோதான். திஸ் இஸ் கால்ட் மீன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? வேரியன்ஸ் பார்ப்பீங்க. வேரியன்ஸ் வேரியன்ஸ்னா என்னது? இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். இது ஒரு ஃபார்முலா. இதில் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் இதுதான் ஈஸியஸ்ட் ஃபார்முலா. சரிங்களா? இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். இதை வச்சு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியஸ்ட் ஃபார்முலா. ரைட்டடா பசங்களா? எப்படி கண்டுபிடிப்போம்? கொடுக்கறது எல்லாமே வேர்ட் ப்ராப்ளம்ஸாக இருப்பாங்க. மோஸ்ட்லி வேர்ட் ப்ராப்ளம்ஸ் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. சரியாடாப்பா? ஏன்னா லைக் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறாங்கன்னா இது எப்படிப்பட்ட சம்மா இருப்பாங்க? நீங்கள் ரேண்டம் வேரியபிள் கண்டுபிடிக்கணும். ரேண்டம் வேரியபிள் வந்து ஸ்மால் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், அதாவது பிஎம்எஃப் கண்டுபிடிப்பீங்க. அந்த மாஸ் ஃபங்க்ஷனை வச்சு தான் மீன் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். மீன் அண்ட் வேரியன்ஸை அதை வச்சு கண்டுபிடிப்போம். கிளாரிட்டி இருக்குங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 3 எக்ஸைஸை திருப்பி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். சப்போஸ் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கிவன் பிலோ ரெப்ரசன்ஸ் அ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னா சமேஷன் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சியோட வேல்யூவை எப்படி கண்டுபிடிப்பீங்க? How do you find it? ரொம்ப தூக்கம் வருதா? அவ்வளோதான்டாப்பா. ஃபர்ஸ்ட் 1 2 ஒரு 3 எக்ஸாம்பிள் தான், முடிச்சிடலாம்டாப்பா. சரிங்களா? சம் இஸ் 1. வெரி குட். இன்டெகிரேஷன் கிடையாது, அதுக்கு தான் கேட்டேன் நந்தினி. நீங்கள் குழம்புவீங்கன்னு தெரிஞ்சு தான் கேட்டேன். ஏன்னா இந்த மாஸ் ஃபங்க்ஷன்றாமா டேபிளில் கொடுத்துருக்கான், தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? சி ஸ்கொயர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 10 சி ஸ்கொயர் இருக்காங்களா? இவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3c, எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். ஸோ இந்த சைட் கொண்டு வந்தீங்கன்னா 10c ஸ்கொயர் ப்ளஸ் 3c மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. வென் யூ டேக் LCM, ஃபேக்டரைசேஷன், ஸோ வாட் ஹேப்பன்? 5 2s are. ஸோ இங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வரும். 10ஆல் டிவைட் பண்ணுவீங்க. ஸோ 1/2 1/5. அப்போ சியோட வேல்யூ என்னடாப்பா? சியோட வேல்யூ 1 மைனஸ் 1/2 ஆர் சியோட வேல்யூ என்னவா இருக்கும்? ப்ளஸ் 1/5 இருக்கும். ஓகே, நோ ப்ராப்ளம்டாமா. விடுங்க. சரிங்களா? ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 1/2 அண்ட் சி இஸ் ஈக்குவல் டு 1/5. இதில் யாரை யூஸ் பண்ணுவீங்க? இவனை யூஸ் பண்ணக்கூடாது, இவனை தான் யூஸ் பண்ணுவீங்க. ஏன் அவனை யூஸ் பண்ணணும்? பிகாஸ் உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் எப்பயுமே கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ஸோ இப்போ மைனஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ப்ளஸ் தான் யூஸ் பண்ணணும். சரியாடாப்பா? ஸோ வாட் ஹேப்பன்? மீன் அண்ட் வேரியன்ஸ். இப்போ நீங்கள் இந்த டேபிளை மாற்றி எழுதணுமா? வாட் இஸ் எக்ஸ்? உங்களோட எக்ஸ் என்னடாமா? 1 2 3 4 5 6. கரெக்டுங்களா? வாட் அபவுட் யுவர் எஃப் ஆஃப் எக்ஸ்? சி ஸ்கொயர் என்னடாப்பா? சி ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு 1/5. ஸோ 1/25, 2/25, 3/25 and 6/25. சாரி 4/25. நெக்ஸ்ட் சி அண்ட் 2c. சியோட வேல்யூ என்னது? 1/5 and 2/5. ரைட்டா பசங்க? எக்ஸ் என்ன பண்ணும்? எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ். அவங்களுக்கு தானே மல்டிப்ளிகேஷன் தானே வேணும். ஆமா, ரைட். எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் 2 பேத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க.
கேன்சல் பண்ணாதீங்க. ஏன்னா ஆட் பண்றது கொஞ்சம் அப்போ ஈஸியா எழுதிக்கலாம். ஆட் பண்றது கொஞ்சம் ஈஸியா மாத்திக்கலாம். சரிங்களா? ஸோ ஏன்னா எல்லாத்துக்குமே 25 தானே எல்சிஎம். ஸோ 1 + 4 5 5 + 9 14 14 16 ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் 30. ஸோ 30/25 ப்ளஸ் 5 and 12 ஆட் பண்ணீங்கன்னா 17/5. சரிங்களா? இவனை கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 6/5 + 7/5. இப்போ ஆட் பண்ணிக்கலாம்ல, இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணீங்கன்னா வில் பி ஹேவிங் 23/5. So what is your mean, Rama? Your mean is equal to 23/5. Got it, everyone? உங்களோட மீன் என்னன்னா பசங்களா? 115 வரணுமா? தப்பா போட்டோமா? கரெக்டாக தானே போட்டிருக்கோம் பசங்களா? இல்லையா? எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிட்டேன். எங்கே மிஸ்டேக் பண்ணேன்? நான் கேன்சல் பண்ணிட்டேனா? ஓகே ஓகே ஓகே. இல்லடாம்மா, 5 × 1/5 இட் இஸ் 5/5. இட்ஸ் ரைட். ஓகே ஃபைன். இது நம்மளோட மீன். ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு? வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. வேரியன்ஸுக்கு என்னடாமா பண்ணும்? சாரி பசங்களா, என்னோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஒரு 10 minutes ஐ கேன் சி எனி கமெண்ட். ஸோ x² × f(x). வாட் இஸ் x² × f(x) தான்ப்பா? ஸ்கொயர் பண்ணிட்டு மல்டிபிள் பண்ணோம். ஸோ 1/25 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 4 × 4 இட் இஸ் 8/25 and 9 into, so 27/25. Next 16 × 4 64/25 25/5 and 36 into 2 72/5. இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 19 9 கூட 27 ஆட் பண்ணீங்கன்னா you will be having 36. so 36 கூட 64 100. so 100/25 it is 4. இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? so 4 + 5 5 9 9 + 72/5. when you take LCM 45 + 72. so 45 + 72 117. Okay, Rapasala. Sorry, what is your answer for this one? (36 × 2 it is 72. Correct தான். இது வந்து நம்மளுக்கு 5, இது வந்து நம்மளுக்கு 4 9 கரெக்ட் தான். 45. so 117/5. ஓகே வாடா பசங்களா? எஸ். வேரியன்ஸ் கேட்குறாங்க. வேரியன்ஸுக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு E of x² minus E of x the whole square. What is E of x², டாமா? 117. 117/5 minus இவங்களை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அவங்களோட வேல்யூ என்னது? 23/5. I hope 23/5 தானே போட்டோம். ஸோ 23 ஸ்கொயர் பண்ணுவோம்டா பசங்க. ஸோ 23 × 23 so 529 divided by 25. so when you take LCM 5 ஆல மல்டிபிள் பண்ணி cancel out பண்ணும். so cancel பண்ணீங்கன்னா what is your final answer, Rama? your final answer will be 2.24. சரிங்களா? அவ்வளோதாண்டா பசங்களா. சரி, இந்த டப்பா கண்டுபிடிக்கிற வேலை உனக்கு ஈஸி. டப்பா போட்டு பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கு டிப்பிக்கலி ஈஸியாக இருக்கும். நான் சொன்னேன் இந்த சம் வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்க சம். நான் சொன்னேன்னா 2 balls are chosen randomly from an OR containing 8 white and 4 black that we win. so what do you do it? என்ன பண்ணுவீங்க? அங்கே பண்ண அதே ப்ராசஸ் தான். ஸோ பிளாக் எடுத்தால் வின் பண்ணுவீங்க. ஓகேவா? அப்போ எத்தனை லைக் 2 பால் தான் சூஸ் பண்ணுறோம். போத் பிளாக் வரலாம். ஸோ வில் பி ஹேவிங் 20 + 20 40 rupees கிடைக்கும்.
ஒரு black ஒரு white வரலாம். ஸோ black 40 rupees 10 ஸோ 30 rupees கிடைக்கும். அண்ட் ரெண்டுமே both all white, ரெண்டு பேருமே white. அப்போ என்னடாப்பா பண்ணுவீங்க, -20 rupees. இதானே உங்களோட ஆன்சர். ஸோ பாக்ஸ் போடுவீங்க. x is equal to, what are the answers you have? 40, 30, -20. சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் நம்மளுக்கு 40க்கு எவ்வளோ எலமெண்ட்ஸ் வரும்? போத் ஆர் பிளாக். போத் பிளாக்னா 4ல் 2. ஸோ 4c2. 4c2 மீன்ஸ் 6. சரிங்களா? 30. 30னா எவ்வளோடாம்மா? ஸோ விச் இஸ் 1 black 1 no. ஸோ 8c1 and 8 into 4 which is 32. நெக்ஸ்ட் 20 வரைக்கும் both are white. 8c2. 8c2னா 28. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ டோட்டல் செக் பண்ணி பாருங்க. 8 + 4னா 12c2. 12c2னா 66. ஸோ இவங்களை ஆட் பண்ணால் 66 வருமானு செக் பண்ணி பாருங்க. இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஹேவிங் 60, 66. எஸ், கரெக்டாக வந்துடுச்சு. ரைட்டடா பசங்களா? ஸோ வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்? ஸோ உங்களோட எஃப் ஆஃப் 40 வந்துச்சுன்னா என்னடாமா, 40 வந்துச்சுன்ற பட்சத்தில் 6/66. எஃப் ஆஃப் 30 நம்மளுக்கு 32/66. அண்ட் எஃப் ஆஃப் -20 நம்மளுக்கு வந்து 28/66. இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபைண்ட் தி எக்ஸ்பெக்டட் வின்னிங் அமௌண்ட். எக்ஸ்பெக்டட் வின்னிங் அமௌண்ட்னா என்னது? அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி எஃப் ஆஃப் வேல்யூஸாக இன்டூ பண்ணிக்கணும். ஸோ 40க்கு ஏற்ற வேல்யூ என்னது? 6/66. ஸோ மீன் இ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6/66 into 40 plus 30 into 32/66 minus 20 into 28/66. இதெல்லாமே பண்ணி வர ஃபைனல் ஆன்சர் தான் நம்மளோட மீன். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர் டாமா? இட் வில் பி 0. உங்களோட மீன் என்னவா மாறிடும்? 0வா மாறிடும் கால்குலேட் பண்ணீங்கன்னா. வாட் இஸ் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்? எக்ஸை ஸ்கொயர் பண்ணி மல்டிபிள் பண்ணும். ஸோ 40 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் 30 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 900. 32/66. நெக்ஸ்ட் 20 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 400. அவ்வளோதான பசங்க. ஸோ வென் யூ ஆட் தீஸ் ஆல் பார்த்து பொறுமையாக மல்டிப்ளிகேஷன் பண்ணி சால்வ் பண்ணும். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா என்னடாமா வரும்? 4000/11 கிடைக்கும். ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4000/11 அண்ட் இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணும். இவனை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 0 தான். ஸோ உங்களுக்கு வேரியன்ஸும் இதே தான். ஐ ஹோப் டா பசங்களா. ஸோ தட்ஸ் இட். ஓகேங்களா? we have concluded. ஓகேங்களா? நம்ம ஓரளவுக்கு கன்க்ளூஷன் பாயிண்ட்டை நோக்கி வந்தாச்சு. சரியா? find the mean and variance of this one. How do you find the mean? x into, so summation minus infinity to infinity x into f of x dx. இதுதான் என்னோட மீன். கரெக்டுங்களா? ஸோ இப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க? greater than or equal to 0. அப்போ infinity to 0க்கு என்னோட வேல்யூ 0. 0 to infinity it is lambda into e power minus lambda into dx into x அப்படின்னு வரும். சரிங்களா? lambda x tன்னு எடுத்துக்கோங்க. lambda x tன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? dt is equal to lambda into dx. ஸோ அப்போ dxக்கு பதிலாக dt by lambdaன்னு யூஸ் பண்ணுவீங்க. lambda x, ஸோ t into e power minus t dt divided by lambda. இந்த லாம்டாவை தூக்கி வெளியே போட்டுருங்க. இந்த லாம்டாவை தூக்கி வெளியே போட்டிங்கன்னா உங்களுக்கு காமா ரூல் e power minus x x power n dt. ஸோ இதோட பவர் என்னது? 1 factorial, so it is 1. ஸோ 1/λ தான் உங்களோட மீன். ஓகே, இதே மாதிரி வேரியன்ஸ் கண்டுபிடிப்பீங்க. இதே மாதிரி வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் அ ஃபார்முலாமா? 0 to infinity e power minus x x power n dx is equal to n factorial. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்.
பவர்ல என்ன இருக்கோ அதை சப்ஸ்டியூஷனா எடுத்துக்கணும். அதை என்ன பண்ணுவீங்க? சப்ஸ்டியூஷனா எடுத்துப்பீங்க. சரிங்களா? அதுக்கேத்த மாரி மாத்தி எழுதுனீங்கன்னா கரெக்ட்டா வரும். வேரியன்ஸுக்கு உங்களுக்கு 1/λ² அப்படின்றது கிடைப்பாங்க. I of x²க்கு. ஸோ அதுக்கேத்த மாதிரி பண்ணீங்கன்னா யூ வில் கெட் யுவர் ஆன்சர். அவ்வளோதான்டா பசங்களா. ஸோ 11.5 மட்டும் இன்னும் பேலன்ஸ் இருக்குங்களா? அதை நம்ம பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு நோட்ஸ் இப்போ ஷேர் பண்ணிடுறேன். டோன்ட் வரி. ஐ ஹோப் திஸ் செக்ஷன் இஸ் டன் ஹியர். எஸ் எவ்ரிவன். இன்னும் ஒரே ஒரு எக்ஸசைஸ் தானே இருக்குது. அந்த ஒரு எக்ஸசைஸை நம்ம we can see it later. சரிங்களா? பெர்னாலி வந்து 5 மார்க்ஸ் சம்ஸ் வரும்ல, 5 மார்க்ஸ் ஏன்னா லாஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாமே 5 மார்க்ஸ் தான். 5 மார்க்ஸ் எக்ஸசைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியாடாமா? ஸோ கிரேட் ஈவினிங்டா பசங்களா. எல்லாருமே சூப்பராக பொறுமையாக கவனிச்சிங்க. குட். ஓகேங்களா? ஸோ பாய் பாய் பசங்களா. ஹாவ் அ வெரி குட் நைட். நான் நோட்ஸ் இப்போ ஷேர் பண்ணிடுறேன். சரிங்களா? பாய் பாய்.